So yeah, so we are live. Okay, so screen தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Right. So yeah, actually என்னன்னா I forgot to change the title. It's called okay. Let's me save this. Okay, so இன்னைக்கு வந்து நம்ம வந்து we are in part 2 of building a CRUD application using MERN stack, MongoDB, Express, React and Node. அண்ட் எல்லாருக்கும் கிளியராக கேட்டுக்குதான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்குறவங்க நீங்கள் வந்து என்கிட்ட க்ராஸ் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் யா லிட்ஸ் என்னென்னா நம்ம நேற்று வந்து வி ஹவ் பில்ட் தி பேக் அண்ட் பார்ட். ஓகே, 4 hours ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேக் எண்டில் சில ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ரஃப்லி எல்லா விஷயங்களும் பண்ணோம் இல்லைங்களா? லெட்ஸ் மேக் இன் அ ப்ராப்பர் வே ஃபஸ்ட். அதை முடிச்சுட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி நம்ம ரெண்டுமே ஒர்க் பண்ணுறப்ப நம்ம காமிக்கலாம். ஓகே, தட்ஸ் அ மெயின் ஐடியா. ஸோ ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன் அந்த கோடை. நேற்று பார்த்ததுலேருந்து இப்போ தான் பார்க்குறேன். நான் திருப்பி ஏதாச்சும் மாடிஃபை பண்ண முடியலாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ அன் ஓவர் வியூ. ஓகே, நான் எப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹவ் இன்ஸ்டால் பாடி பார்சர், பட் இட்ஸ் நாட் நீடட் ஃபார் நவ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறேன்னா டேரெக்டாக இங்கே ரிமூவ் பண்ணால் போதாது. யூ ஹேவ் டு uninstall it from your package, because if you go to package.json you have body parser as a dependency. ஓகே, ஸோ நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ஒரு வாட்டியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போதும் இது வந்து தேவையில்லாமல் இன்ஸ்டால் ஆகும். இட்ஸ் நாட் நீடட், ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஐ டோன்ட் வாண்ட் பாடி பார்சர், ஸோ ஐம் கோயிங் டு ரிமூவ் இட். எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஐ ஹேவ் டு ஓப்பன் தி டெர்மினல், let me use the clear, and I have to go into the server directory, கரெக்டாக? ஸோ cd server and some glitch. ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து சர்வரில் இருக்கேன். இப்போது npm and install and the package name. So package name is body parser. Okay, so இங்கே இருக்குது தான் அந்த package name. So enter. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேக்கேஜை வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ரிமூவ் ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் ஃப்ரீ டு ரிமூவ் இன் அதர் பிளேசஸ். இப்போ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் திஸ். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ரவுட். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இது என்ன பண்ணலாம்னா எம்டி ஹியர், இது மெசேஜ் தேவையில்லை இல்லையா? அதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா சிம்பிளி வி கேன் ஷோ சம்திங் கால் 404 எரர். ஓகே, ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வில் புட் ஆஸ் அ ஸ்டேட்டஸ் ஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ். யா, இதுக்குள்ளே வந்து அந்த கோட் என்ன கோடு 404, பிகாஸ் இது இந்த ரவுட்ஸ் இந்த தாண்டி இருக்க எல்லா ரவுட்ஸ்க்குமே இட் ஷுட் பி 404 இல்லையா? 404னாவே நாட் ஃபவுண்ட்னு அர்த்தம். ஸோ இட் மீ சேவ் வித். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இமெயில் இஸ் நாட் செட். இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நோ இஷ்யூஸ் இஸ் ஃபார் நவ். ஓகே, ஸோ இங்கே வந்து கனெக்ஷன் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா யூ வில் ரிசீவ் திஸ் மெசேஜ். ஓகே, ஃபைன், இதுவும் பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் யுவர் MongoDB URL இன் தி என்விரான்மெண்ட். ஓகே, ஃபார் டெஸ்டிங். இதுதான் வந்து வி கால்ட் அஸ் வாட் இஸ் ஆல் ஒரு ப்ராப்பரான வே இல்லைன்னு சொல்லுங்கள். ப்ராப்பரான வே வந்து நீங்கள் இப்போயே ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓகே, பண்ணும் போதே பெஸ்ட்டாக பண்ணால் மட்டும் தான் யூ கேன் ஏபிள் டு ஃபாலோ இட். அதனால் எல்லா வாட் எவர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் பாசிங் இன் தி சோர்ஸ் கோட் யூ ஷுட் ஹேவ் இட் இன் அ என்விரான்மெண்டல் ஃபைல். ஓகே, ரைட். ஸோ இது க்ளீன். நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கோ டு ரவுட்டர்ஸ். ஓகே, இது வந்து பேர் மாற்றிக்கலாம். மெயின் டாட் ஜேஎஸ் வந்து இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஏன்னா நேற்று எனக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் வச்சுருக்கோம், மெயின் டாட் ஜேஎஸ் வச்சுருக்கோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூசிங் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ். லைக் நான் என்ன பண்ண போகிறேன்னா கோயிங் டு மேக் இட் அஸ் அ ரவுட்டர்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ ஐ கோயிங் ஹேவ் லைக் இண்டெக்ஸ் டாட். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் வச்சாவே எனக்கு ஓகேங்க. ஓகே, எஸ், எல்லாத்துலையும் அப்டேட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சேவ் அண்ட் மற்ற பிளேசஸ்லாம் வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட். ஓகே, சேவ். ஸோ இட் இஸ் ஓகே, திஸ் ஒன் ஃபார்மேட். அண்ட் அனதர் ஃபார்மேட் இஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போது இண்டெக்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மேலே வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தானே இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா யூ கேன் ஸ்பெசிஃபை வாட் டைப் ஆஃப் கோட் இட் இஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர் ஃபைல் இல்லையா? ஸோ டாட் router.js வச்சுக்கலாம்.
ஓகே, இது வந்து உங்களோட நேமிங் கன்வென்ஷன் தான். ஸோ தட் யூ வில் நவ் ஃபீல் ஈஸியர் இல்லையா? ஸோ ரவுட்டர் டாட் ஜேஎஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக பார்க்கவும் ஈஸியாக தெரியும். ஓகே, ரவுட்டர் ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இன் இன் MERN stack everything is JavaScript. ஸோ டேட்டா இந்த ஜேஎஸ் வைக்கும்போது we will have the confusion. ஓகே, இப்போ நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம சேவ் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் மேக் ஷுர் எவ்ரி திங்ஸ் ஒர்க்கிங். ஸோ npm run dev. ஓகே, ஸோ ரன் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட டீபக்கிங் மெசேஜை காமிக்கலையே, ஒரு க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே சர்வர் ரன் ஆனே வரல, இப்போ வருது. இப்படி இருக்கும் திஸ். ஸோ இட் ஹேஸ் டு ஓப்பன் ஹியர். ஓகே, ஸோ இப்போ இப்பெல்லாம் ஒர்க் ஆகுது. எந்த ஒரு நம்ம எதுவும் க்ராஷ் பண்ணல. எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. பண்ணும் போது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் நம்மளோட நோட் மாடல்ஸ் விட்டுருங்க, நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வி ஒன்லி ஹேவ் மாடல்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் டிஃபைன் தி ஸ்கீமா. ஓகே, அண்ட் வி ஆர் ஹேவிங் அவர் மாடல்ஸ் ரைட் அவே. ஓகே, மாடல்ஸ் அண்ட் வி ஆர் ஹேவிங் தி கால்ஸ் ரைட் அவே. கரெக்டாக எப்போவுமே இது எப்படி நீங்கள் பிரித்து வச்சுருக்கணுன்னா, ஸ்கீமாவும் மாடலும் ஒரு இடத்துல வைக்கலாம். இல்லை பெஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து they will have something called மாடல்ஸ்குள்ளே they will have something called schemas. ஓகே, அந்த ஸ்கீமாக்குள்ளே வந்து they will have this code. அதுக்குள்ளே போடுவாங்க. போட்டுட்டு அப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது வழி இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை. லெட்ஸ் கோ வித் சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, டெல் தட் இந்த ஸ்கீமா அங்கே இருக்கட்டும். அண்ட் மாடல், இந்த மாடல் இருக்குங்களா, க்ரியேட் பண்ணுற மாடல், அதுவும் அங்கேயே இருக்கட்டும். ஓகே, பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு எக்ஸ்ட்ராக்ட் தி சர்வீஸ் ரிக்வஸ்ட். ஓகே, அதாவது இந்த அந்த மங்கோஸ் வழியாக நான் பண்ணுற எல்லா விஷயங்களும் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ கேன் புட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபைல். ஓகே, ஸோ அது பேர் நான் என்ன வைக்கிறேன்னா, ஐம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ ஃபோல்டர் கால் சர்வீசஸ். Service is going to do some service, right? It has to do some kind of manipulations and it has to do some server works. ஸோ டேட்டாபேஸில் புஷ் பண்ண ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஸோ ஐ வில் புட் இட் இன் த சர்வீசஸ். சர்வீஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, புட்டிங் நியூ ஃபைல் கால். இந்த ஃபைலில் பேர் என்னது, என்ன மாடல் நேமோ அது போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டுடோரியல் ரிக்வஸ்ட் தானே. ஸோ டுடோரியல் ரிக்வஸ்ட் டாட் ஜேஎஸ். இல்லை என்ன பண்ணலாம், சர்வீஸ் இல்லையா, யூ கேன் பி ஸ்பெசிஃபிக் டாட் சர்வீஸ் டாட் ஜேஎஸ். ஓகே, ஸோ கரெக்டாக நேம் போட்டுங்க. சர்வீஸஸ்க்கு அப்புறம் நான் ஸ்பேஸ் விடல, அதனால் தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது காமிக்கல. ஸோ டாட் ஜேஎஸ். சூப்பர், இப்போ ஜேஎஸ் ஐக்கான் காமிக்குதா? சூப்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் சோர்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இந்த டேட்டாபேஸ் கூட டாக் பண்ணுற எல்லா கோடுமே நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் புல் திஸ் ஃபர்ஸ்ட், புட் இட் ஹியர். அதே மாதிரி இது ரூம் பண்ணுறேன் அண்ட் எல்லாமே ரூம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி கீழே கூட எல்லாமே ரூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரூம் எவ்ரி திங். யா, சேவ் அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. அண்ட் ஈவன் நீங்கள் போனீங்கன்னா இது நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா, யூ ஹேவ் டு எக்ஸ்போர்ட் தட் திஸ் மாடல். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இது நான் வந்து பை டிஃபால்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்போர்ட் இட். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ திஸ் லைக் எக்ஸ்போர்ட். டிஃபால்ட்டாக எனக்கு வேணும். ஸோ நேம் எக்ஸ்போர்ட் இல்லாமல் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டில் இந்த டுட் ரிக்வஸ்ட் வந்து எனக்கு வேணும். பிகாஸ் ஐ எம் ஒன்லி டச் ஆன் தி மாடல். ஓகே, அதனால் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ இன்னொன்று பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, நேற்று நான் பார்த்த வரைக்கும், when we are creating models we should be creating as a நீங்கள் வந்து கேமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் திஸ் மங்கூஸ், இந்த மங்கூஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் வில் டேக் கேர் தி ப்ளூரல் நேம்ஸ், டேட்டாபேஸ் நேம்ஸ் அதை கனெக்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ கிரியேட்டிங் லைக் மங்கூஸ் டாட் மாடல் அண்ட் யூசர் வச்சுக்கோங்களேன், நான் வந்து யூசர்ஸ்ன்னு போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, instead of that what I can do is I can specify it like user. ஸோ யூ வந்து கேபிட்டல் இருக்கணும். ஓகே, இப்படி போகும்போது என்ன பண்ணோன்னா, பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இந்த மங்கூஸ் வந்து what it will do is it will create it like users. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா, நம்ம வந்து we are following a pattern. ஓகே, this pattern is called somewhat we called as MVC அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, நிறைய இடத்துல கேள்வியில் கேட்பாங்க. MVC மீன்ஸ் இட்ஸ் கால் மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெரி பாப்புலர் pattern where developers will follow so to have a very organized code. ஓகே, இப்போ நீங்கள் வந்து if you use some professional languages like Laravel, PHP அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது they will have inbuilt இந்த MVC pattern வச்சுருப்பாங்க.
ஸோ இது வந்து பேட்டர்ன், இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட்ஸ் அ பேட்டர்ன், இட்ஸ் அ வே ஆஃப் ரைட்டிங் கோட். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாடர்னாக பிரிச்சுட்டோம், வியூவை நம்ம பிரிச்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நம்ம இதில் வியூ கிடையாது, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா, பட் இந்த கண்ட்ரோலருக்கும் நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. ஓகே, தட்ஸ் அ கான்செப்ட். ஸோ எம்விசினா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ ஹேவ் டு ரிமூவ் திஸ். பட் இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த கோட் நான் அஃபெக்ட் வைக்கிறேன். மேபி இன் ஃபியூச்சர் யூ நீட் டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஓகே, இது நீங்கள் எப்படி இப்போ 2 வேர்ட்ஸ் இருக்குது, டுட்டோரியல் ரிக்வஸ்ட். ஸோ இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணலான்னா tutorial, it should be starts from capital tutorial request. Okay, so இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், எப்படி ரைட் பண்ணோம்னா it will write like tutorial requests அப்படின்னு ஆட் பண்ணிக்கும். it will add it plural. ஸோ நீங்கள் சிங்குலராக ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா அதுக்குள்ளே வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேவ் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இல்லையா, it will do this kind of work automatically. Okay, it's a pattern they are all following, right? நம்ம do பண்ணிவிட்டு as it is வச்சுக்கலாம், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கான்ஃபிளிக்ட். ஐ ஹவ் ஆல்ரெடி டன் தி ஏபிஐ அண்ட் ஃபார் நவ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங். அதனால் அப்படி வச்சுக்கிறேன். சூப்பர், தட்ஸ் ஆல். ஸோ டன். அண்ட் இப்போ வந்து சர்வீஸில் வந்து வி ஹேவ் டு இம்போர்ட் இட். ஏன்னா சர்வீஸில் டுட் ரிக்வெஸ்ட் வந்து என்னென்னு தெரியாது இல்லையா, ஐ ஹவ் டு இம்போர்ட் இட் இல்லையா. ஸோ இம்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹைலைட் எதுவுமே காமிக்கல பாருங்கள், பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி இஎஸ் லிங்க். இஎஸ் லிங்க் தான் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் காமிக்கும். இட் வில் ஷோ அஸ் தி எரர். ஓகே, நீங்கள் வந்து இது மாதிரி ஃபைலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ அஸ் எரர். நம்ம வந்து இஎஸ் லிங்க் வைக்காதனால தான் இப்போ எல்லா கோடும் ஃபைனாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன நினைப்பீங்க, எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூ வில் கமெண்ட் இட். கரெக்டாக. ஸோ அதனால தான் வி ஹேவ் சம்திங் கால் இஎஸ் லிங்க் ஆர் லிண்டிங் சாஃப்ட்வேர்ஸ், லிண்டிங் டூலிங்ஸ். ஓகே, அது என்ன பண்ணோம்னா இட் வில் செக் இந்த கோட் கரெக்டாக, பேக்கேஜ் எல்லாம் கரெக்டாக அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஃபார் நவ் வி ஹேவ் டு இம்போர்ட் தி டுட் ரிக்வெஸ்ட் மாடல். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு இம்போர்ட் இட் லைக் திஸ். இம்போர்ட், ஐ கேன் ஹேவ் எனி நேம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செஷன்ஸ் காமிக்குது, என்டர், தட்ஸ் ஆல். சூப்பர், லெட் சேவ் திஸ். அண்ட் இது கூட இந்த நேம் கூட, இந்த மாடல்ஸ் நேம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரீநேம் இட் லைக் யூசர் ரிக்வெஸ்ட்னு போன அவசியம் இல்லை. சிம்பிளாக யூசர், இது யூசர் ரிக்வெஸ்ட் இல்லை, இது இப்போ என்னது டுட்டோரியல் ரிக்வெஸ்ட் தானே. ஸோ எந்த மாடல் நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே நேமில் நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி டுட்டோரியல் ரிக்வெஸ்ட். ஓகே, நீங்கள் வந்து அந்த மாதிரி இங்கே நீங்கள் வந்து நம்ம டென்ட்டை பண்ணியாச்சு. பட் நீங்கள் ப்ராப்பராக இது இல்லாமல் நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்க, இப்படி தான் டைப் பண்ணுவீங்க, டுட்டோரியல் ரிக்வெஸ்ட் .js சொல்லிட்டு அதே மாதிரி டைப் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ அப்டேட் இம்போர்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அதாவது என்ன இது என்ன டைலாக்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மாடல் ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே அது அப்டேட் பண்ணிக்கும், இம்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, விஎஸ் கோடோட இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ எஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள், அப்டேட் ஆகிடுச்சா, சூப்பர். பட் இங்கே எரர் த்ரோ ஆகும். என்ன எரர் சொல்லுங்கள், என்ன ஐடியா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு. ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா தி ரிக்வெஸ்ட் மாடியூல், ஓகே, tutorial request does not provide an export name, create tutorial request. ஓகே, ரைட். இது எங்கேருந்து வருதுன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் வேர் ரவுட்டர் ஃபைல்லேருந்து வருது. ஓகே, ஸோ வி ஹேவ் டு ஃபிக்ஸ் தட் ஃபஸ்ட். ஓகே, பட் பிஃபோர் ஹேண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலுமே வி ஹேவ் டு ஹேவ் இட் லைக் .js வச்சு தான் நம்ம வைக்கணும் இல்லையா. அதனால் எல்லாம் நம்மளுக்கு ஃபியூச்சரில் எரர் ட்ரோ பண்ணோம்ல. ஸோ ஐ வில் கீப் இட் அஸ் .js ஃபைல். அதே மாதிரி இங்கே எவ்ரி இங்கே கரெக்டாக இருக்கா, இம்போர்ட்டு கரெக்டாக இருக்குது, சூப்பர். ஸோ க்ளோஸ் திஸ், லெட் மீ க்ளோஸ். இது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், ஸோ நோ வரிஸ் ஃபார் நோ. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவுட்டர் போவோம். ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக இருக்குது. ஓகே, tutorial request. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து வரல, இது எங்கேருந்து வருது, இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சர்வீசஸ். கரெக்டாக. ஸோ இந்த சர்வீசஸில் போயிட்டு தான் நம்ம வாங்கணும். ஸோ இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சர்வீசஸ் / tutorial request .service. தட்ஸ் ஆல். சூப்பர். சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் செக் திஸ் அகெயின். நவ் அகெயின் ஆப் கிராஷ். என்ன ஏறுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ விச் மீன்ஸ் த ரிக்வெஸ்ட் tutorial request .services வந்து we have done something wrong. ஸோ என்ன பண்ணுறேன், மேலே போகிறேன். அதே மாதிரி cannot find module imported from, cannot find module import. ஓகே, இது ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா .service யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, we have to be specific .js, service.js. கரெக்டாக அதான் ஃபைல் நேம் இங்கே. ஸோ we have to have the same file name. So save now. Yeah, running. Super. So no errors. செக் பண்ணி பார்க்கலாம். And yes, it's working. Cool. சூப்பருங்க, நைஸ். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ரைட் நவ் அண்ட் தட்ஸ் ஆல். ஸோ சோஃபா நான் மாடிஃபை பண்ணது புரிஞ்சுதா உங்களுக்கு?
Yeah. சரி இப்போ நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் திரும்ப ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸில் ஓகே எப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் வெப் ஃப்ரேம் ஒர்க் ஓகே ஃபார் தட் ஐம் ஹேவ் இம்போர்ட்டட் தி எக்ஸ்பிரஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மங்கூஸ் எனக்கு தேவைப்படுது அதனால நான் வச்சுக்கிறேன் டாட் இஎன்வி வந்து ஃபார் கெட்டிங் டி டாட் இஎன்வி ஃபைல் டு நோட் ஓகே அதுக்கு வந்து இது தேவைப்படுது நான் வச்சுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஐம் இன்ட்லைசிங் தி எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் யூஸிங் பை காலிங் எக்ஸ்பிரஸ் அண்ட் எனக்கு தேவையான போர்ட் வந்து அங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் என்னோடய கஷ்டமான போர்ட் எனக்கு கன்வீனியன்ட்டான இருக்கிற போர்ட் நான் வந்து இங்கே போடுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டாட் இஎன்வி வந்து ஐ ஹேவ் டு கான்ஃபிகர் இட் இல்லையா கான்ஃபிகர் பண்ணால் தானே இந்த இஎன்விலேருந்து எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு காமிக்கும் நோட்.js ஸோ அதனால் ஐ ஹேவ் டு கால் திஸ் டாட் கான்ஃபிக் சொல்லிட்டு அப்போ தான் இட் வில் எக்ஸ்போஸ் டு தி process.env environment okay right so next one I'm going to use this server okay this app is going to use express so because I'm going to send some json json as a data நான் send பண்ண போறேன் so I have to have this json dot express.json method நான் வந்து கால் பண்ணிக்கிறேன் and next this root so இந்த root எங்க இருந்து வருதுன்னா it's like a router இதான் நம்மளோட அப்ளிகேஷன்ல நிறைய ரவுட்டர் வச்சிருக்கோம் we are having a create and request அதெல்லாம் வச்சுருக்கோம்ல இதுதான் நம்மளோட ரவுட்டர் ஓகே ஸோ இந்த ரவுட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா we are defining as a root ஸோ router.get method மூலிமா root மூலிமா I want to display a simple message which is status code of true success of true okay next வந்து we are going to create a post request okay இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டில் போஸ்ட் ஆச்சுன்னா அப்போ எனக்கு வந்து I want to create with the body நான் என்ன ரிக்வஸ்ட்டாக தரணும் ஓகே ஐம் கோயிங் டு கிவ் சம் டெக்னாலஜி அண்ட் ஸோன் சொல்லியா அதெல்லாம் வந்து பாடியாக வந்து வந்துட்டு ஐம் கோயிங் டு ஆட் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி கால் கிரியேட்டட் அட் வித் தி கரண்ட் டேட் டைம் ஓகே டன் ஸோ இது பண்ணிட்டோன்னே ஐம் கோயிங் டு ஐம் கோயிங் டு சென்ட் த டேட்டா இன் டு தி டேட்டா பேஸ் கரெக்டாக ஃபார் தட் ஐம் காலிங் திஸ் மெத்தட் கிரியேட் டுரியல் ரிக்வஸ்ட் இது எங்கே இருக்குது இட்ஸ் இன் தி சர்வீசஸ் ஓகே so இது என்ன பண்ண simply we are getting data and we are just calling the method which we have created earlier and அதுக்குள்ளே வந்து we are just creating it as it is okay that's all so இதுதான் வந்து எல்லா அப்ளிகேஷன்லையுமே இருக்கிற ஒரு ப்ராசஸ் ஸோ இதில் நீங்கள் எங்கே டீபக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மோங்கோ கனெக்ஷன் கரெக்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இல்லைனா யூ வில் ஹாவ் அ எரர் த்ரோன் ஓகே ஸோ தட்ஸ் ஆலுங்க ஸோ மற்றெல்லாம் வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுதா and you guys get it ஓகே ஃபைன் ஸோ இப்போ வந்து ஹவு டு டிப்ளாய் இட் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இல்லை வந்து இப்போ டிப்ளாய் பண்ணலாமா இல்லை இப்போதைக்கு இருக்கட்டும் பிரச்சனை இல்லை மேபி நான் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் என்ன பண்ணிவிட்டு அப்போ நான் உங்களுக்கு டிப்ளாய் பண்ணி காமிக்கிறேன் ரைட் ஸோ லெட் மீ கிரியேட் நியூ ஃபோல்டர் நான் இப்போ நான் வந்து பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டர்ட்டினா நம்ம வந்து கமிட்டும் பண்ணல ஆடும் பண்ணல ஸோ ஐ ஹவ் டு ஜஸ்ட் ஆட் இட் ஸோ என்ன பண்ணுறேன் ஐ வில் யூஸ் விஎஸ் கோட் ஃப்ரம் நவ் ஆன் ஓகே ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கமெண்ட் தெரியும் இல்லையா ஸோ விஎஸ் கோடில் நான் வந்து டேரெக்டாக கேன் ஸ்டேஜ் இட் by clicking plus icon so இப்போ வந்து சேஞ்சஸ்லேருந்து ஸ்டேஜஸ் போயிடுச்சு அண்ட் இங்கே வந்து I can give the commit so for example fix code improvements and control enter for committing it so once அது கமிட் ஆகிட்டோன்னே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் அது காமிக்குது பார்த்தீங்களா இப்போ கமிட் ஆகிட்டோன்னு பாருங்களேன் now we will have like 0 கீழே காமிக்கும் அண்ட் 1 வந்து மேலே அப்பேர காமிக்கும் இது என்ன அர்த்தம்னா லைக் டவுன்லோட் பண்ண வேண்டியது 0 அப்லோட் பண்ண வேண்டியது 1 ஸோ we have committed it right we have to upload it so either you can click on this or you can just click sync changes which will automatically sync changes so once it's done நம்ம என்ன பண்ணலாம் let's go to the Chrome and if you want to check it நீங்கள் என்ன பண்ணலாம் அதே மாதிரி you can just open it in your github.com/ there appear another tool request yeah now we have a code improvements coming here okay super nice cool இப்போ வந்து நம்ம அதோட front end create பண்ணலாம் okay so let's go to the code again and let it run as it is okay in fact நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to rename this terminal okay ஏன்னா I'm going to run 2 terminals one for backend நான் npm run dev தரணும் அந்த ஃப்ரண்ட்டு நான் க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஸோ அதான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து let me go here we have something called right click rename இருக்கா ஏதாச்சும்
rename change icon இல்லை வந்து கலவைக்கு மற்ற rename இருக்கு பாருங்க F2. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் நோட்லேருந்து I will change as a server node அப்படின்னு போடுறேன். ஓகே இப்போ சர்வர் நோட் ஆயிடுச்சு. இப்போ தெரிஞ்சுக்கோங்க சர்வர் நோட்னா இட்ஸ் லைக் டெர்மினல் ஃபார் சர்வர். ஓகே வேறஸ் நான் நியூ டெர்மினல் கிரியேட் பண்ணுறேன் அண்ட் இது வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் டு லைக் ரீநேம் வித் வீட் ஆர் ரியாக்ட். ஓகே சூப்பர். ஸோ இது நான் கலரை மாற்றிக்கிறேன். லெட் மீ சேஞ்ச் கலர் டு green. ஓகே அண்ட் சர்வர் டு மெஜெண்டா. ஓகே சூப்பர். இந்த விஷுவலாக பார்க்கவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒன் டைம் தாங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க அப்புறம் நல்லாயிருக்கும். ரைட் இப்போ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ டு ரியாக்ட். ரியாக்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா யார் வேணாலும் கோட் பண்ணலாம். பட் பண்ணும் போதே தி பர்சன் ஷுட் ஏபிள் டு ஐடென்டிஃபை வேர் வி ஆர். ஓகே ஸோ வி ஆர் இன் தி tutorial request. அதுதான் முக்கியம். ஓகே anyone can code. Actually any person can code. But the person who is so attentive and who is so observative can only able to code faster. ஓகே நீங்கள் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ரைட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐம் இன் tutorial request folder. இதுதான் நம்மளோட ரூட் ஃபோல்டர். ஓகே இப்போது ஐம் கோயிங் டு கிரியேட் a new folder called client இல்லையா. But we are going to use something called wheat which will automatically create it for us. So என்ன பண்ணுறேன் I will use npm create wait. That's all. Enter. At latest நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் அது. இப்போ ப்ராஜெக்ட் நேம் இந்த ப்ராஜெக்ட் நேம் தான் நம்மளோட இது வரப்போகுது. ஓகே ஐ வாண்ட் as a client. ஸோ client enter and which framework இது கேட்குது. I want react and javascript. That's all. இப்போ பார்த்தீங்கன்னா now we have something called client. ஓகே சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து I have to go ஏன்னா this terminal is only for react இல்லையா. ஸோ I have to go into react. So cd not react, cd client and let me clear this out. Even என்ன பண்ணோம் first of all I have to do something called npm install to install the react dependencies. எல்லா வீட்டிலும் கறி குழம்பு செஞ்சுருப்பீங்க, ஆர்வமாக இருப்பீங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃபைன் let it install. And we have to install tailwind CSS also, right? So நம்ம அதான் யூஸ் பண்ண போகிறோம். So let me use this to install quickly. Framework guides, wheat. I have to install this. Copy. Let me install this using this tailwind CSS, post CSS, auto prefixer. And next I have to run this command. So done பண்ணுறேன். It should create it as it is here. So create ஆயிடுச்சு. இப்படி இருந்துச்சு configல வந்து I have to add these changes here. Okay done. And individual CSS வந்து I have to add this code here. So copy இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் புரியுதுல்ல எல்லாருக்கும்? புரியுதா நான் சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம்? Let me go to do here. அதில் individual CSSல remove everything, paste it here. And amp.css தேவையில்லை எனக்கு. I don't want it. I don't want other files such as assets தேவையில்லை. Remove this. And JSXல வந்து I'm going to remove everything here. So stateless function comp create பண்ணுறேன். app name வைக்கிறேன். And division வந்து hello client here. Okay save. That's all. இப்போது what I have to do, I have to check எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கேன் பாருங்கள். ரிம் ஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே யூ கேன் அப்டேட் ரைட் அவே. இதுனா tutorial request client app. Okay and எப்பயுமே while creating application just draft some readme documentation. ஓகே அதை தான் வந்து ஏன்னா நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னு போது we will forgot it. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. நான் எப்படி இது மாதிரி வச்சுக்கிறேன், க்ளோஸ் பண்ணுறேன் and let me run this. So npm run dev. I don't want server இல்லையா, I will just collapse it. ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். click this. okay so first thing first I have to change the title here. okay so நான் பண்ணுறேன் என்னோட industry HTML போயிட்டு I will change the title here to my application which is
tutorial request app. Okay, save. Now it is automatically refreshed. Cool. And in the favicon icon நம்ம தேவையில்லை இல்லையா, I will also remove this icon. I don't want this for now. Or I can also use a CyberDude icon here. So நான் என்ன பண்ணுறேன், CyberDude networks வெப்சைட்குள்ளே போகிறேன். இங்கே ஒரு fav icon இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். Let me click on this, right click, view page source. அதில் வந்து I will be having something called fav icon. இங்கே இருக்கு பாருங்க, images. Okay, I will get this directly here. ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் அதை. அண்ட் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் டைரக்ட்லி ரெஃபரன்ஸ் தி யூஆர்எல்ஸ். ஏன் அப்படின்னா, தேர் மே பி சம் சுச்சுவேஷன்ஸ் வேர் திஸ் வெப்சைட் வில் won't ஒர்க். அந்த சமயத்தில் திஸ் ரிசோர்ஸஸ் ஆல்சோ won't ஒர்க், ரைட்டா? அதனால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து லோக்கல் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணணும். அதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ், சரியா? நான் இப்போதைக்கு வந்து வச்சுக்கிறேன், நோ வரிஸ், பிகாஸ் ஐ அஸ்யூம் தட் திஸ் வெப்சைட் வில் பி லைவ் எவ்ரி டைம். அதனால் வச்சுட்டு let me put this URL path here, and இது வந்து PNG இல்லையா, it's not SVG, it's PNG, right? Save. Now we have a fav icon. Super. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தாங்க we will have our app feel. ஓகே, சும்மா வந்து வீட்டில் ஐக்கானை வச்சு பண்ணும்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் வராது. ஓகே, ரைட். இப்போ என்னன்னா, லெட்ஸ் பில்ட் தி குயிக் லேஅவுட். ஸோ என் மோட்டிவ் என்ன, வாட்ஸ் மை மோட்டிவ் ஹியர்? என் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் ரிக்வஸ்ட், எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் வந்து காமிக்கணும். ஓகே, ஐ வில் ரைட் அஸ் அ கமெண்ட் ஹியர், லிஸ்ட் எக்ஸிஸ்டிங் ரிக்வஸ்ட் மேட் பை தி பீப்புள். ஓகே, அதான் நான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு பேஜ் வேணும், எனக்கு க்ரியேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து இன்னொரு பேஜ் வேணும், கரெக்டாக? ஐ ஹவ் டு create தி tutorial request, அது இருக்கணும். தேர்டு வந்து I should change my tutorial request which I have created earlier. Okay, I should change or delete வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த தேர்ட் திங் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோமான்னு தெரியல. ஓகே, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கவர் தி ஃபஸ்ட் 2 திங்ஸ். ஓகே, ஸோ இதில் உங்கள் அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா, யூ ஹேவ் டு லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக? பட் we are not going to go into login functionality right now. ஓகே, ஸோ டைரெக்டாக வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மேபி இன் ஃபியூச்சர் ஐ மைட் ஷோ லைக் இது எப்படி நம்ம ஆட் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் காமிக்கிறேன். ரைட், ஸோ இதுக்கு நம்ம வந்து லெட்ஸ் கிரியேட் அ பேசிக் ஸ்கெலிட்டன் ஹியர். ஒரு சிம்பிள் nav பார். ஸோ நான் பண்ணும்போது நான் வந்து ப்ராப்பராக பண்ணுறேன். ஓகே, லெட் மீ கோ. இதை நான் வந்து ரைட் பண்ணிட்டேன் இல்லையா, ஐ வில் கமிட் இட் ஃபார் நவ். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கமிட் இட். ஸோ ஆட் பண்ணுறேன், அண்ட் ஐ வில் ஆட் திஸ் client init அப்படின்னு போடுறேன். ஓகே, ஐ ஹவ் இன்ட்லைஸ் தி ப்ராஜெக்ட் இல்லையா, இன்ட்லைஸ்ட் sync changes and I don't want the interfaces here. So இப்போ க்ளீன் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, I will remove this and I will, first of all, I need a nav bar here to navigate from one page to another because I have 2 separate pages here. One list, இது வந்து என்னோட ரூட், அதாவது ஆப் லோட் ஆகும்போது இங்கே எனக்கு ஷோ ஆகும். And when I click on this create tutorial request, I have to navigate to different page, correct? For that I have to have a different page. So என்ன பண்ணுறேன்னா, I have to create a nav bar here. So என்ன பண்ணுறேன், componentsல I'm going to create a new folder called, sourceல components create பண்ணுறேன். And I'm going to have something called the navbar.js. Okay, so JavaScript file and state functional components create பண்ணுறேன், stateless, the navbar. Okay, and I'm not going to type everything here. நான் வந்து ஏதாச்சும் எடுத்துக்க முடியுதான்னு பார்க்குறேன். Tailwind, CSS, navbar. Okay, so let's enter and flow by the user எடுத்துக்கலாம். Because our main motive is not the UI elements here, the functionality தான். அதனால நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். We drop down, உங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாங்க. பட் ஐ டோன்ட் நீட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ராப் நோ ஃபார் நோ. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் கீப் அஸ் அ டிஃபால்ட் நவ். இது என் தேவை. காப்பி பண்ணுறேன். ஐ வில் கோ ஹியர்
அண்ட் இதில் வந்து HTML இருக்குது ரைட்டு, பட் CSS காப்பி பண்ண முடியுமா? இல்லை போல இருக்குது. சரி ஓகே சூப்பர். இப்போ நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். paste it, save. ஏன் எரர் காமிக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் தி கிளாஸ். ஸோ ஐ ஹேவ் டு ரீநேம் இட் மேனுவலி. ஸோ கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+H ஃபார் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ எல்லாத்துக்கும் இந்த கிளாஸ் ஈக்குவல் டு செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ரீப்ளேஸ் இட் வித் கிளாஸ் நேம். ஓகே, சிம்பிள் லாஜிக். ஸோ replace all and இப்போ இன்ஸ்டன்ட் எல்லாமே ஆயிடுச்சு. and I have to have it like this. Save. Okay, super. ஸோ எரர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். we have a error something here. எங்கே இருக்குது எரர்? இங்கே இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா it has to be stroke length வந்து L1 கேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ L and width. ஓகே, let's save this. and இப்போ எந்த எரரும் இல்லை. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம அவுட்புட்டில் எப்படி செக் பண்ணுவோம்? app.js தான் நம்ம மெயினான லேஅவுட். ஸோ அங்கே வந்து I'm going to put the navbar here. That's all. So save. Let's go to output. This is the output. And we have something called refresh. File to pass source for input analysis because if contains invalid JS syntax. If you are using okay. Now JS file, I mean JS file நான் create பண்ணியிருக்கேன், but I have imported the JSX format இல்லையா? So I have to change this to JSX. Okay, நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சேவ். நவ் இஃப் ஐ ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ நமக்கு எதுவும் ஒர்க் ஆகல. லெட் மீ செக் ரீஇன்ஸ்பெக்ட் ஃபார் எனி எரர்ஸ். அண்ட் வி ஹேவ் எரர் ஹியர். ஸோ தி சர்வர் ரெஸ்பாண்டட் வித் சர்ச் ஆஃப் 404 அப்படின்னு வருது. பிகாஸ் ஐ ஹவ் இம்போர்ட்டட் இட் ஹியர். நான் வந்து இங்கே நான் அப்டேட் பண்ணல. ஓகே, ஸோ ஐ ஹவ் டு சேஞ்ச் திஸ் டு JSX. I'll save this. இப்போது ரிஃப்ரெஷ் அண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, பட் ஐ திங்க் JSX வந்து இல்லாமல் ஒர்க் ஆகாதா? செக் பண்ணி பார்க்கலாங்க. லெட்ஸ் சேவ் திஸ். யா, இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணும்போது தான் அந்த இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா React.jsல without having .js extension it will work because Vite is a powerful engine. ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா Vite, இதுதான் ஆட்டோமேட்டிக்காக டேக் அப் பண்ணிக்குது. இப்போ நம்ம வீட்லாம் எதுவுமே இல்லாமல் தான் சர்வரில் பண்ணுறோம். அதனால தான் we have to do everything manually. Okay, so that's the thing you have to know, right? So now we have the navbar and இதை நம்ம பேர் மாற்றிக்கலாமா? I will change this thing quick. Let me go top. Flow byte வந்து tutorial CyberDude. அன்பு Yeah. இது வீட்டை வந்து குளோபலாக வச்சுட்டு அதில் நம்ம சர்வர் அப்படிங்கிற ஃபோல்டர் வைக்க முடியாதா? வீட் நம்ம குளோபலாக வச்சுட்டு சர்வர் அப்படிங்கிற ஃபோல்டர் ஆக்சுவலி அது பண்ணலாம், பட் ஸ்டில் தேர் ஆல் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் வந்து ரெக்கமெண்டட் வேயாக இருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறல. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் அதை காமிக்கல. பட் தேர் ஆர் சம் அதர் ஒர்க் அரவுண்ட்ஸ் டு மேக் சச் வே. நீங்கள் சொல்கிற மாதிரியும் பண்ணலாம். வீட்டில் கூட நம்ம வந்து we can write some nodejs கோட். பட் ஸ்டில் அது வந்து நிறைய பேர் வந்து அதை நிறைய பக்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து அந்த பக்ஸ்லாம், ஏன்னா இப்போ கிரியேட் பண்ணும்போது நிறைய பக்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. I don't want to go in depth on the other tooling part. அதனால தான். Okay, fine. So it will request tutorial request. Okay, fine, super. ஸோ இந்த லோகோ அப்படியே இருக்கட்டும்ங்க. இன்ஃபேக்ட் இது வந்து SVGயா இமேஜ் அது. சரி, ஓகே. நம்ம லோகோ போட முடியுதான் பார்க்கலாமா ஏதாச்சும்? சரி, ஏன்னா மற்றவங்களோட லோகோ முடிஞ்சவங்க நீங்கள் போடாதீங்க. இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். This logo, I don't want this logo. Okay, ஏதாச்சும் ஏற பண்ணும்போது I want this logo to be appeared. காப்பி பண்ணிடுறேன். எப்படி இருக்கு போட்டு பார்க்குறேன். பிடிச்சிருந்தா வச்சுக்கிறேன், எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். சேவ் திஸ். I don't like it. ஸோ நான் இமேஜ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இமேஜ் தேவையில்லை. Okay, I will also link this to the current directory. So I will remove this and put it as a remote. Super. Done. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க லைக் இது வந்து டார்க்காக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து உங்கள் டிவைஸில் பார்க்கும்போது you will see it as a white. ஏன்னா they are having inbuilt support for dark modes. ஓகே, ஸோ சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்லமாக இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டார்க் மோட் லைட் மோட் எனேபிள் ஆகும்ல, அது மாதிரி கூட நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ they have inbuilt support for this kind of stylings. ரைட், ஸோ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து தி மெனூஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன், வில் ட்ரை டு ஹாவ் ஒன்லி 2 menus here. Remove unwanted links. GitHub வச்சுக்கலாம். GitHub
இது வந்து ஹோமு, இது வந்து create. Okay, that's all. So சேவ் பண்ணிக்கலாம். And we have create home and create and GitHub. ஓகே சூப்பர். இப்போது GitHub வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ஆங்கர் டேக் இருக்கு இல்லைங்களா, ஐ வாண்ட் as a button. ஸோ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ வில் புட் சம்திங், இந்த இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பட் ஐ வாண்ட் டு ஹேட் சம் பிஜி ஆஃப் என்ன கலர் வைக்கலாம், மேபி ப்ளூ ஆஃப் 800 வைக்கிறேன். இப்படி பார்க்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் ஒயிட் ஆஃப் ரவுண்டட். அண்ட் இது கொஞ்சம் மேலே ஆகுது இல்லைங்களா, பிகாஸ் ஆஃப் தி திங். ஸோ ஐ ஹவ் டு டூ சம்திங் கால், இந்த லிஸ்ட்டுக்கெலாம் மேலே யூவில் டேக்கில் ஐ ஹவ் டு மேக் ஐட்டம் சென்டர் ஹியர், சென்டர். ஸோ இப்போ வந்து ப்ராப்பர் வந்துச்சு. ஓகே, யூ கேன் ஆல்சோ புட் யுவர் GitHub ஐகான் ஹியர் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. ஸோ குயிக்காக போட்டுடலாம் நம்மளும் இருங்க. icons.js.org GitHub search for all icons. இதில் ஃபஸ்ட் லிங்க் கரெக்டாக இருக்குது மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் பட்டனுக்குள்ளே போட போகிறேன் கரெக்டாக. ஸோ ஐ ஹவ் டு புட் இட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப், அதான் நல்லாயிருக்கும். திஸ் ஐ வில் புட். ஸோ இதில் வந்து JSX இருக்குல்ல, ஐ வில் காப்பி திஸ் and let me go into the button here, let me put it here, save and fill current வந்து current color இருக்கட்டும். let me see the output how it looks like. ஓகே, இதான் நம்ம அவுட்புட். எப்பவுமே உங்கள் அவுட்புட் வந்து ஐ மீன் உங்கள் ஃப்ரண்ட் எண்ட் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, பேக் எண்ட் செகண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் இட் இன் அ சிங்கிள் லைன். ஸோ வாட் ஐ கேன் யூஸ் ஹியர் as a class of inline blocked வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இல்லை என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் மல்டிபிள் வேஸ் நீங்கள் பண்ணலாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் ஃப்ளெக்ஸ்க்கு வச்சுக்கலாம். இதை வந்து மார்ஜின் ரைட் ஆஃப் 2 வைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் ஃபார் நவ் இட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஃபைன். ஸோ இது ஹோல்ட் பண்ணும்போது ஏதாச்சும் மாறுதா? ஸோ மாறாது, பிகாஸ் நான் வந்து அதுக்கு ஏற்ற பண்ணணும். ஸோ ஓவர் பிஜி ப்ளூ ஆஃப் 900. எங்கேயும் பிரியாணி வாசனை வருது, எங்கே வருதுன்னு தெரில. ஓகே ரைட். ஸோ எவ்ரிதிங்ஸ் ஒர்க்கிங். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீம் பாருங்களேன். ஸோ ஐ ஹவ் யூஸ் தி ஐ மீன் இந்த டெம்ப்ளேட்டில் ஆல்ரெடி வந்து ஐ ஹேவ் ப்ளூ கலர். நான் இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அடாப்டாக இருக்குது. இஃப் ஐ யூஸ் சம் அதர் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் யூஸ் பண்ணிச்சுக்கோங்களேன், நல்லாவே இருக்காது பாருங்களேன். ஸோ இஃப் ஐ யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளூ ஐ வில் யூஸ் ரெட். இப்போ பாருங்கள். ஸோ கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பட் ஸ்டில் ஐ வில் கோ டு ப்ளூ. 12 ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியது தான். ரைட். இப்போ வந்து நம்மளோட லிஸ்டிங். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ க்ளோஸ் திஸ். தட்ஸ் ஆல். நான் பார் வேலை முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு ஹாவ் அ மெயின் செக்ஷன். அதுக்குள்ளே தான் என்ன கண்டென்ட் இருக்க போகுது. ஓகே, பட் இங்கே வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, நல்லா பாருங்கள், கோயிங் டு ஹாவ் 2 pages, ஹோம் அண்ட் கிரியேட். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ரியாக்டரில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணால் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. ஏன்னா we have to install React router for that. அப்போ தான் நெக்ஸ்ட் பேஜ் வந்து போக முடியும். கரெக்டாக? ஸோ we will install it right away. React routers. ஸோ கிளிக் பண்ணி போகலாம் உள்ள. அண்ட் அதில் வந்து let me go on, I'm new. ஓகே, டியூட்டோரியல் வேணாம், இப்படி யார் இன்ஸ்டால் பண்ணுறது? ஹோம் பேஜ், வாட்ஸ் யூஎன், ஐம் ஸ்டக் எல்லாம் போட்டிருக்கான் தவிர எப்படி இன்ஸ்டால் பண்ணது போட மாட்டானே. Let me go bottom. Install React router. Sorry? React router npm install React router. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த React router DOM வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி டெர்மினலில் போயிட்டு let me close the React terminal for now. npm install React router DOM. and நீங்கள் ஐ போட்டிருக்கேன்ல, ஐனா இட்ஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்டால். enter and it will install it. இன்ஸ்டால் ஆயிடுச்சா? சூப்பர். now let me run it again. npm run dev to run the React server again. இப்போ என்ன பண்ணணும், இப்படி என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் இருங்க. let's scroll here. so I have to add a router here. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் நான் அது மாதிரி router create பண்ணிக்கிறேன். I'm not going to write code here, I'm going to just copy paste it. ஸோ என்னோட app.js இல்லை nodejs போயிட்டு
I'm going to have my routes here. Okay, so I have to import it இல்லையா? So control I import பண்ண முடியலையா? So create browser router. Super. So next one, this is my home page. In home page I want to display my app page. So app. Okay. Super. Next one, I have to have different route. So it should have a path called create. Okay, because நம்ம application ரொம்ப simple தான். Front end ல create னு வரும்போது I want to display this element, which I have to create it right now. So in the sources குள்ள I'm going to create a new folder called pages. அதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா I'm going to have something new file called create request னு போறேன் maybe .jsx. Okay, let me create a simple layout here quickly. Create request. Get request data here. Save. So இப்போ என்ன பண்ண போறேன், I'm going to have it here like create request. Let's save this and next என்ன பண்ணணும், create பண்ணியாச்சு. Next I have to have this router provided here. Okay, அது பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ இந்த ஆப்புக்கு பதிலாக இதுக்குள்ளே வந்து React router வச்சுருந்தாங்க, router provider. Okay, and அதுக்குள்ளே வந்து I should have, it's a single thing. ஸோ என்ன பண்ணுறது, ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து router-ஆக I'm going to have the router which we have created earlier, this router. That's all. Okay, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். and next என்ன ப்ராசஸ், இந்த root route ஏதாவது தனியாக ஃபோல்டர் வச்சு கூட கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் நம்ம இப்போதைக்கு இது வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ கிளிக் பண்ணும்போது நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகல. ஓகே, பிகாஸ் we have not navigated it. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட nav bar போகிறேன் ஃபஸ்ட்டு. let me go to the components, nav bar. நீங்கள் வந்து எதெல்லாம் ஆங்கர் டேக்காக இருக்கோ அதெல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், have to change into a link tag. ஸோ லிங்க், ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாமில் வர லிங்க்கில் வச்சு நீங்கள் பண்ணணும். and we have to close that too. And instead of href you have to use something called to. Correct? So it's a home page. இதே மாதிரி have to have it like here, link. When it's called to, and when it should go into create. ஐயோ கிட்டப் அது தெரியாமல் போட்டேனே. It can't do it. Let me do it in a link here to, இது வந்து இட்ஸ் கால்ட் கிரியேட். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போது லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ பேஜ் போயிடலாம். கிரியேட் கிளிக் பண்ணும்போது சூப்பர். ஸோ நம்ம யூஐ பர்ஃபெக்ட் வேலை செய்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இங்கே திருப்பி நான் வந்து ஹேவ் டு ஹேவ் மை nav bar here. ஓகே, இட்ஸ் டூ டைம் கன்சியூமிங், ரைட்? ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணலான்னா, அதுக்கு நீங்கள் வந்து எதர் யூ கேன் டூ ஒன் திங் லைக் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் ஹேண்ட் ரியாக்ட் அவுட்டில் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் இருக்கேன். அவுட்லெட் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அவுட்லெட் ஞாபகம் இருக்குல்ல, அவுட்லெட் போட்டால் ஆப் கீழே அவுட்லெட் போடுது. நீங்கள் பேச எனக்கு கேட்கவே இல்லை சூர்யா, பேசுங்க திருப்பியும். ஹலோ, பேசுங்க. ஆப் கம்யூனிட்டியில் அவுட்லெட் யூஸ் பண்ண வரும். ஆப்பில் அவுட்லெட் போடணுமா? சரி இருங்க, நீங்கள் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். let me check how they have written. So the route, let's add a global layout of for this app. Okay, if you don't want to be a command line nerd, use a editor instead of this terminal. Okay, nothing, right? Router specified, so feel free to copy all your code. Set a root router at a root element. Okay, like this. It's always a good idea to know how you have response to errors. Okay, errors நம்ம அப்புறம் பார்க்கலாம். error page மாடிஃபை பண்ணுறதுக்கு அப்புறம் பார்க்கலாம். and contact route URL. ஸோ route/content.js யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து அந்த route வச்சுக்கிறாங்க. ஓகே, ஓகே, கான்டாக்ட்.
நெஸ்டட் ரூட்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா. ஸோ இதில் வந்து ரூட்டில் வச்சுட்டு ரூட் தான் நம்மளோட லேஅவுட் ஃபைல். ஓகே, லேஅவுட் ஃபைல்குள்ள தான் going to have multiple things childrens. You will now see the root layout again, but a blank page on right. We need to tell the route where we want it to render child route. So do that with outlet. Okay, makes sense. So client side routing. Okay. ரைட். ஃபாஸ்ட் தான் தலையை வலிக்குது. ரைட், இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே பார்த்தா நெஸ்டட் ரவுட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளோட ஆப் லாஜிக் என்ன, மை லேட் இஸ் கோயிங் டு பி சேம், திஸ் நம்பர் இஸ் கோயிங் டு சேம். என்னோட உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட் சேஞ்ச் ஆக போகுது. கரெக்டாக? ஃபார் தட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கிரியேட் ஆஸ் அ லேஅவுட் ஃபைல். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த சோர்ஸில் வந்து பேஜஸில் வந்து or I can also create a new folder in the source called layouts. ஓகே, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூரலாக போடுறேன் பிகாஸ் இட் கோயிங் டு ஹேவ் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஹியர். கரெக்டாக? ஸோ இதுதான் சில பேர் லேஅவுட் போட்டு அதுக்குள்ளே போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. லேஅவுட்ஸ் என்டர். அதுக்குள்ளே வந்து I'm going to have like a main layout கிரியேட் பண்ண போகிறேன். இல்லை டிஃபால்ட் போடலாம், default.jsx. ஓகே, ஸோ இதான் டிஃபால்ட்டான இருக்கிற திங். இல்லை வந்து என்ன பண்ணலான்னா ஃபார் நவ் ஐ வில் ஹேவ் சம்திங் கால் கெஸ்ட். வாட் இஸ் கெஸ்ட்? கெஸ்ட்னா இப்போது நம்ம அப்ளிகேஷனில் கரண்ட்லி வி டோன்ட் ஹேவ் எனி சைன்இன் ரிஜிஸ்டர் அதெல்லாம் இல்லை. கரெக்டாக? மேபி இன் ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபங்க்ஷன் கொண்டு வருவோம். அப்போ வரும்போது அவர் லேட் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் தி அன்ஆத்தரைஸ்ட் யூசர் அண்ட் அத்தரைஸ்ட் யூசர். ஸோ அன்ஆத்தரைஸ்ட் யூசர் பார்க்கும்போது இது மாதிரி லேட் காமிக்கணும். ஸோ லாகின் யூசர் பார்க்கும்போது அவங்களுக்கு லேட் வேறு மாதிரி அட்மின் பேனலமாக காமிக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த சமயத்தில் we can able to create layouts like this. இப்போ நான் அட்மின் கிரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் காப்பி திஸ், replace it with admin. ஓகே, ஸோ தட் ஐ கேன் பி ஸ்பெசிஃபிக். லைக் இது வந்து அட்மின் லேஅவுட், கெஸ்ட் லேஅவுட் நமக்கு தெரியும், நேமிங் கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் நவ் ஐம் நாட் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஆன் அட்மின். ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். கெஸ்ட்டில் வந்து லெட் மீ கிரியேட் தி ஸ்டேட்லெஸ் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ஹியர் அண்ட் இது காயிண்ட் கெஸ்ட் லேஅவுட் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, லேஅவுட் பார்த்தீங்களா, கெஸ்ட் லேஅவுட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே வந்து என்னோடய ஓவரால் எலமெண்ட் எப்படி இருக்கணும், நான் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு இதான் லேஅவுட் இல்லையா, லெட் மீ கெட் தி என்டையர் லேஅவுட் ஹியர், காப்பி கட். இன்ஃபேக்ட் இங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் அண்ட் ஹேவ் டு இம்போர்ட் இட் தி நாவா டன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஐ ஹாவ் டு ஹாவ் மை கண்டென்ட். கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே இருக்க போகுது, பட் திஸ் கோயிங் டு பி டைனமிக். கரெக்டாக? தட்ஸ் வேர் வி ஹேவ் டு புட் சம்திங் கால் outlet. So outlet is coming from React outer DOM. Okay, and we have to delete this. And இப்போ நம்ம எங்கே போட போகிறோம், இது நம்மளோட ஆப் மெயின் ஆப் என்னது, app.js. கரெக்டாக? நான் இது இங்கே போட்டுக்கணும். ஓகே, ஐ ஹேவ் டு புட் இட் இன் டிவிஷன். ஸோ டிவிஷனுக்குள்ளே போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். அது போயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த இம்போர்ட் தேவையில் ரூம் பண்ணிக்கலாம். இப்போது சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகலை? Because now this content is only rendering. ஓகே, நம்ம லேஅவுட் போய் பாருங்களேன், நம்மளோட ரவுட்டில் பார்க்கும்போது ஸ்லாஷ் ரூட்டில் போகும்போது இட்ஸ் only rendering தி ஆப். பட் நம்ம என்ன பண்ணோம், we have to render something called guest layout. கரெக்டாக? இப்போ பாருங்கள், சேவ் பண்ணுறேன் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் ஆப் ஹியர். ஸோ பண்ணிக்கிறேன், சேவ். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய லேஅவுட் மட்டும் தான் வருது, இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப் கண்டென்ட் வரல. ஏன்னா we have to specify it. ஓகே, ஸோ இப்போது கெஸ்ட் லேஅவுட் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாபா டிஸ்பிளே ஆகுது, பட் இங்கே வந்து ஐ ஹேவ் டு ஹேவ் தி அவுட்லெட். கரெக்ட்? அவுட்லெட்னா நம்மளோட சில்ட்ரன்ஸ், அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு சில்ட்ரன் சொல்லிட்டு போட்டுட்டு இட்ஸ் கோயிங் டு பி அன் அரே அண்ட் அதுக்குள்ளே வந்து ஈச்சாக ஒரு பாத் இருக்கும். ஸோ ஒரு பாத், என்ன பாத் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இட்ஸ் கோயிங் டு பி அ பாத் ரூட். அதாவது அதே ரூட்டில் இருக்கும்போது ஐ வாண்ட் திஸ் எலமெண்ட். அண்ட் எலமெண்ட் பேர் என்னது, இட்ஸ் கால் ஆப். இப்போ சேவ் பண்ணி பாருங்கள், சேவ். நவ் வி ஹாவ் எ கிளைண்ட் ஹியர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது அகைன் வி லாஸ்ட் தி பாத் பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது கிரியேட் வேறு டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் வே வந்து வி ஹாவ் டு புட் திஸ் ஹேங் ஒரு நிமிஷம் இருக்கேன் லேஅவுட் இன்சைட் தி சில்ட்ரன் பிகாஸ் கெஸ்ட் லேஅவுட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து வி ஆர் புட்டிங் திஸ் சேஞ்சஸ் இல்லையா, அதெல்லாம் அப்படி போடணும். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸோ கிளிக் பண்ணும்போது கிரியேட் வருது, ஹோம் கிளிக் பண்ணும்போது ஹோம் மாறுது. ஓகே, சூப்பர், நைஸ். இது கொஞ்சம் நம்ம அழகாக ஸ்டேட் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளேஸ் என்னது,
இந்த guest layoutல போயிட்டு we can have these changes here. So padding of 10. Now we have a proper padding. So click பண்ணும்போது create போகுது, click பண்ணும்போது home போகுது. Okay, super. பட் இங்கே பார்த்தீங்கன்னா create பண்ணும்போது this thing does not change the active state. It's a bad UX இல்லையா? ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ if I go to the navbar and let me go to the top and நான் வந்து லாக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, நான் லாக் பண்ணி பார்க்க போகிறேன்னா லாக் and I'm going to check the routes. And routes எப்படி வாங்கலாம்? I can get it using use route. Use router ஒன்று இருக்கா? Use router இருக்கா? Use routes. Okay, I'll do one thing. I'll just Google it. ப்ராப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். Change menu links based on URL. Based on URL. React.js. Okay, that's all. So enter பண்ணிக்கலாம். And நீங்கள் பார்த்தீங்கன்னா we have many codes here. Let's go top. Use display menu. Okay, menu active வச்சுக்கலாம். Active class வச்சுக்கலாம். Okay, now let's click on this. Okay, so nav link, we are going to get it using the router location path name base பண்ணி நம்ம வந்து active வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போடுறாங்க. Okay, fine. So React router v4 comes with nav link component out of the box. Okay, to simply use the active class name attribute class, you have to upload style. சரி, யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அது இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த நம்ம பார்க்குற வெர்ஷனில் we are in version 6. ஸோ இங்கே நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாமே, இதுவே நம்மளுக்கு டாக்குமெண்டேஷன் தானே. சர்ச் எங்கே இருக்குது? சர்ச் எங்கே இருக்குது? சர்ச் நான் சர்ச் இல்லையா அதில்? அது இவ்வளோ பப்ளிக்ஷனாக சர்ச் இல்லைன்னு போட்டிருக்கு. இங்கே ஆக்டிவ் லிங்க்ஸ் ஒன்று காமிக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் லிங்க்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஹேவ் பர்சிஸ்டன்ட் நேவிகேஷன் செக்ஷன்ஸ் அட் தி டாப் ஆஃப் தி UI, தி சைட் பார். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா you can also use match based on that. Okay, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க. பட் we have something called nav links here. ஓகே, ஸ்டில் இது இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, சூப்பர். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். Okay, so most web apps have persistent navigation sections at the top of the UI, the sidebar, and often multiple levels. Styling the active navigation items so the user knows where they are going. Okay, so என்ன பண்ணுறேன்னா I'll do one thing. இந்த navbarல இருக்கு இல்லைங்களா, ஐ மீன் இந்த லிங்க்கில் நம்ம சோஃபா என்ன பண்ணணும், நம்ம ரியாக்டில் வந்து ஒரு பேஜ் ஒரு கிளைண்ட் சைடில் நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி யூஸிங் தி லிங்க். ஓகே, பட் இப்போ நீங்கள் வந்து we have another thing called nav link. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா, சேவ். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னா இப்போ பாருங்களேன், லெட்ஸ் கோ ட்ரை. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மற்றெல்லாம் ஆசிட்டிஸ் தான். கிளிக் சேவ் திஸ். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கோ ட்ரை. எப்படின்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாம் லிஸ்ட் UIயில். ஸோ லெட் மீ கோ டு இன்ஸ்பெக்ட் அண்ட் லெட் மீ செக் ஆன் திஸ் மெனு கிளாஸ். ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு லிஸ்ட்டு கரெக்டாக. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா ஸோ டேட்டா மாறுது. கிளாஸ் ஏதாச்சும் மாறுதான் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் எதாவது மாறுது பார்த்தீங்களா? நல்லா பாருங்களேன். நான் கிளிக் பண்ணும்போது இது மட்டும் மாறுது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லையுமே இட் இஸ் ஆடிங் சம்திங் கால் ஆக்டிவ் அப்படின்னு மாறுது. நான் இப்போ வந்து ஹோம் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இங்கே ஆக்டிவ்னு இருக்கா. இப்போ கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், இங்கே வந்து இப்போ ஆக்டிவ் இங்கே கீழே இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் they are adding an extra class called active to the whatever nav items you are selecting. Okay, inbuilt. So நீங்கள் வந்து modify பண்ணிக்கலாம். if you want any colorsனா நீங்கள் தான் modify பண்ணிக்கலாம். Okay, so based on the state. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I have two options here. Okay, ஸோ ஒன்று வந்து என்னோடய இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது இண்டெக்ஸ் ஸ்பேசஸ், இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். லைக் லெட் மீ சேஞ்ச் திஸ். ஓகே, இங்கே நான் வந்து டாட் ஆக்டிவ் கிளாஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுக்காக ஐ கேன் ஆல்சோ புட் இட் லைக் ஹெட்டர். ஓகே, ஸோ ஹெட்டரில் குள்ளே இருக்கிற எல்லா டாட் ஆக்டிவ் கிளாஸும் இருக்கணும். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ஹேவிங் அ ஹெட்டர் கிளாஸ் ஹியர். ஹெட்டர் டேக் இருக்கான்னு பாருங்கள். ஹெட்டரில் nav தான் இருக்குது இல்லையா, ஸோ ஐ ஹவ் டு புட் nav ஹியர்.
ஸோ நாவுக்குள்ளே எல்லா ஆக்டிவ் கிளாஸும் இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு அப்ளை சம் டேபிளிங் கிளாஸஸ். என்னது இந்த நேபார்க்குள்ளே இருக்கிற இந்த கிளாஸ், என்ன கிளாஸு, திஸ் கிளாஸ் டெக்ஸ்ட் ப்ளூ ஆஃப் 500 ஹூவர் பண்ணும்போது நான் எங்கே ஹூவர் இங்கே ஹூவரே இல்லையோ, ரைட், டெக்ஸ்ட் இந்த ப்ளூ ஆப்பே ஆகணும், சிம்பிள். ஓகே, லெட் மீ காப்பி திஸ் அண்ட் என்னோட இந்த சிஎஸ்எஸில் போட்டுடுறேன். லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ். ஸோ இந்த எம்ஜி இதெல்லாம் தேவையில்லை, கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ பார்த்தீங்களா நான் கிரியேட்டில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கிரியேட் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஹோம் போனேன்னா பாருங்களேன், ஹோம் அண்ட் பார்த்தீங்களா சிம்பிள், இந்த ஒன் கிளிக் வி ஹேவ் ஏபிள் டு அக்கம்ப்ளீட் சச் திங்ஸ். ஆனால் அதுக்கு ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் லைட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணலாம், அதே மாதிரி சைஸஸ்குள்ளே போயிட்டு ஐ கேன் சேஞ்ச் த டு 6 மேபி 6 5 மேபி 5. ஓகேங்க, 5 நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா நேவிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இது பார்க்கும்போது என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்னதாங்க, அப்ளிகேஷன் ஏன் பில்ட் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு யூஎக்ஸோடு பில்ட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் அ திங் யூ நீட் டு ஃபாலோ, ரைட். ஸோ வி ஹவ் டன் தி கூல் பாத். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம லிஸ்ட் அவுட் தி ரிக்வஸ்ட். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ டு தி ஏபிஐ. நம்ம ஏபிஐ என்னது, நம்ம டாக்குமெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ எப்போயுமே நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்கள் டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க, டாக்குமெண்டேஷன். ஸோ நம்மளோட கிட்டப்புக்குள்ளே போனீங்கன்னா சர்வருக்குள்ளே வந்து வி ஹேவ் சம்திங் கால் தி டாக்குமெண்டேஷன் லிங்க். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எல்லாமே போடணும். ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் செலக்ட் யுவர் லே அவுட் ஹியர் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஐ வில் ஜஸ்ட் ஹாவ் லாங்குவேஜஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபிட்ச். ஓகே, பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் சம்திங் கால் ஆக்சியோஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இந்த இதுதான் பார்க்க போகிறேன். ஜஸ்ட் அஸ்யூம் லைக் ஐ எம் அ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அண்ட் தி பேக் அண்ட் டெவலப்பர் ஹஸ் கிவன் மீ திஸ் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன். ஏபிஐ தந்துருக்காங்க, நான் அந்த ஏபிஐ வந்து என்னோடய அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணணும். எல்லாம் லைவ், எல்லாம் வீடியோ வாங்க பார்ப்போம். ஸோ நான் வந்து இந்த ஏபிஐ வந்து நான் என்னோடய ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்கான கோட் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ரிக்வஸ்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிராஃப்ட் தி கண்டென்ட். ஸோ பிஃபோர் ஹேண்ட் நான் வந்து டேட்டா இங்கேயே கூட வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணும்போது என்னென்ன எக்ஸாம்பிள் ரிக்வஸ்ட்டா, யா, ஸோ எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸ். நான் ரெஸ்பான்ஸ் இன்னும் சரியாக வரல ஆக்சுவலி, பிகாஸ் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நான் போடல. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ கிளிக் ஆன் ரன் ஆன் போஸ்ட்மேன் டு செக் வாட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஐ ஆம் கெட்டிங். ஓகே, கிளிக் பண்ணுறேன். Postman for web, Postman for Windows. Open Postman. We have to install Postman for Windows. Okay. ஸோ ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இம்போர்ட் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் நோ ஐ நீட் டு இம்போர்ட் இட். பட் நீங்கள் வந்து வச்சிருக்கேன்னா அப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து இதான் ரிக்வஸ்ட். இதில் வந்து இஃப் யூ கோ டு கெட் சென்ட் அண்ட் வி ஆர் கெட்டிங் சம் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தி டைட்டில், வி ஹாவ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிரெடிட். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளாக இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹாவ் அ சிம்பிள் லேஅவுட். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஐ வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கிரெடிட் இல்லையா? ஐ வில் கோ டு போஸ்ட்மேன் ஆன் another ஆன்லைன் ட்ராயிங் டூல்ஸ், ஆன்லைன் ட்ராயிங் அப்படின்னு போடுறேன், ஆர்டர் ட்ரா வித்தவுட் லாகின். சூப்பர், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது பேஸ்ட் பண்ண முடியுமா டெக்ஸ்ட்டை? ஓகே, இது வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் இன் அ சிம்பிள் திங். ஃபஸ்ட்டு நான் டேட்டா நான் போட்டுக்கிறேங்க, வாட் டைப் ஆஃப் டேட்டா ஐ வாண்ட் டு ஹேவ்னு சொல்லிட்டு. ஸோ ஐ புட் திஸ். ஓகே, கண்டென்ட் வரலையே, ரைட்? ஓகே, ஸோ நான் டிராஃப்ட் பண்ணிடுறேன். டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, கிரியேட்டட் அட். ஓகே, இதான் என்னோட ஃபீல்ட்ஸ். ஓகே, இது நான் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் யூஸ் சம்திங் கால் ரெக்டாங்கிளில் பண்ண முடியுமா? ரெக்டாங்கிள், யா, ரெக்டாங்கிள். ஓகே, என் பேஜ் வச்சுக்கணும் எனக்கு. ஸோ இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் சம்திங் ஐகான். ஓகே, ஐ வில் ஹேவ் சம்திங் ஹியர் லைக் ஐகான் ஹியர்.
it should display based on technology. And technology இங்கே காணுமே, டெக்னாலஜி இருக்கா? டெக்னாலஜி காணுமேங்க அதில். ஓகே, இது நம்ம டெக்னாலஜி இல்லை பாருங்கள். மேபி நான் அப்போ டெஸ்ட் பண்ணும்போது விட்டோம்னு நினைக்கிறேன். we have to build that record too. ஸோ இதான் நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். டெக்னாலஜி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டெக்னாலஜி வந்து இங்கே இருக்கணும். ஓகே, ஸோ ஐ வில் புட் சம்திங் டெக். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்பின்னு வச்சுக்கோங்களேன். பிஹெச்பி it is a big text. Okay, and title add பண்ணணும். Okay, what type of title அப்படின்னு சொல்லிட்டு, for example I will take this from here, PHP with React. So I will have a title here. I will have like this title and description வந்து இதுதான். So I will create this as it is. இது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வேணாம் எனக்கு. I will change this to 21. ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் கிரியேட்டட் வேணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணலாம் இப்போது, கிரியேட்டட் வந்து ஐ ஹேவ் டு புட், பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். எப்போ கேட்டிருக்காங்கன்னு முக்கியமான விஷயம் எல்லா அப்ளிகேஷன்லையுமே. ஸோ ஐ ஹேவ் டு புட் டேட். ஸோ டேட் வந்து அப்படி லைக் மேபி நேற்று தான் 24 ஜூலையா? இல்லை, என்ன மாதம் அது? 2024. ஓகே, டைம் போடணும் அஃப்கோர்ஸ். ஸோ ஐ ஹேவ் டு புட் சம் டைம் இல்லையா? இது வந்து எப்போ போட்டிருப்பேன்? மோஸ்ட் ப்ராப்ளி 8 மணி போட்டு நினைக்கிறேன். 8 PM. ஓகே, ஸோ இந்த டைம் வந்து ஐ வாண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் கலர் ஆட் பண்ண முடியும். கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா அதில்? பிளாக். ஓகே, ஐ வாண்ட் திஸ் டு பி வெரி எதுக்குன்னா, நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, பட் ஒரு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். தட்ஸ் மெயின் ஐடியா. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஈவன் யூ கேன் ஹேவ் லைக் இங்கே வந்து நீங்கள் கேன் ஹேவ் சம்திங் லைக் தம்ஸ் அப்புக்கு வச்சுக்கலாம், தம்ஸ் டவுனுக்கு வச்சுக்கலாம். மேபி இன் ஃபியூச்சர் நம்ம வந்து ஓட்டு கொண்டு வரீங்கன்னா அப்போ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை லேஅவுட் இஸ் கோயிங் டு பி. ஓகே, இது லேஅவுட்டை ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்குமே இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேஅவுட்டை நீங்கள் தெரியாமலே டிசைன் பண்ண ஆரம்பிக்காதீங்க. லேஅவுட்டை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடச்சோம்னா நீங்கள் அப்புறம் நீங்கள் லேஅவுட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ என்ன பண்ண போனால், I'm going to prepare a card here. So let me go to VS Code and தேவையா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குது? லிங்க் வந்து யூஸ் பண்ணல. I can remove this. சூப்பர். பார்த்தீங்களா, ESLint எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். It will make us our code clean and bug free. Okay, let's remove this. சூப்பருங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have to write the layout. So let me have layout here. And first of all நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட main.jsக்குள்ளே போயிட்டு லேஅவுட்டில் வந்து I'm going to create நான் தேவையில்ல, எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட் தேவையா? கெஸ்ட்டில் வந்து நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கவா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பிஜி ஆஃப் ஒயிட் இல்லை வந்து வேணாம். நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து டேரெக்டாக வந்து அந்த கம்ப்யூட்டரில் வச்சுக்கிறேன், ஆப்பில் அது போய் வச்சுக்கிறேன். லெட் மீ க்ளோஸ் திஸ், ரிமூவ் திஸ். அண்ட் இது வந்து தேவையில்லை, ரிமூவ் திஸ். டேபிளின் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாமா? So I'm going to have a class of bg of white and padding of 10. Padding of 10 எல்லாம் அதிகமாக இருக்கும். 5 ரவுண்டராக இருக்கணும். I need some shadow. Okay, and I need a h4 having என்னது requested tutorials around the world அப்படி போடுறேன். ஓகே, அண்ட் பேராகிராஃப் எப்பவுமே நீங்கள் ஹெட்டிங் போடும்போது பேராகிராஃப் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஐ வில் யூஸ்வலி ஆட் இட். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. people have requested the following tutorials. ஓகே, தட்ஸ் ஆல். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கலாமா? அதே மாதிரி குயிக்காக ஃபாண்ட் கிளாஸ் ஃபாண்ட் ஆஃப் செமி போல்ட் டெக்ஸ்ட் ஆஃப் எக்ஸல். சூப்பர், ரைட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. யூ கேன் சேஞ்ச் திஸ் டூ டிஃப்ரெண்ட் திங். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃபார் நவ் ஐ வில் ஹேவ் டு லைக் ஒரு இப்போ ஒரு டாக்காக ட்ரை பண்ணுவோமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா ஆல்ரெடி டாக்காக தான் இருக்குது. ஐ வில் ட்ரை டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் டார்க். ஸோ என்னோட கெஸ்ட்டில் போயிட்டு இதுதான் நம்மளால ஃபுல் லேஅவுட் இல்லையா? ஐம் கோயிங் டு ஆட் சம்திங் கால் பிஜி ஆஃப் கிரே ஆஃப் 800 மேபி.
ஓகே, பட் ரொம்ப டார்க்காக இருக்கோ? மேபி வேறு கலர் சொல்லுங்கள் பார்ப்போம். we have many colors. ஜிங்க்னு ஒன்று இருக்குது. ஜிங்க்கு சுத்தமாக தெரியல, ஏன்னா அது ரொம்ப இதாகிடுச்சு. 700. ஓகேங்க, 600. அண்ட் ஒரு ஸ்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லேட் ஸ்லேட் இஸ் லுக்ஸ் நைஸுங்க. ஓகே, I will have it like minimum edge of screen வைக்கிறேன். சூப்பர். ஸோ now we have a proper background. இப்போ நமக்கு அழகாக லைட் வந்துச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், as it is இருக்கட்டும். இப்போதைக்கு வேணும் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் திஸ் அண்ட் இது என்ன பண்ணிக்கிறேன்னா, இது கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கலாம் இந்த பேராகிராஃபை. ஸோ டெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் text extra small, small, and we want text gray of 800. Or 600. கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆகணும். ஓகே, சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் திஸ் மார்ஜின் டாப் ஆஃப் 4 2 1. ஓகே, 1 லுக்ஸ் நைஸ். இப்போ இது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் சம் கண்டென்ட். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு புட் அஸ் அ டிவிஷன் டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே தான் ஐம் கோயிங் டு ஹேவ் தி பாடி செக்ஷன். ஸோ செக்ஷன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் தி கிளாஸ் நேம் ஆஃப் so லைக் நான் இப்படி என்ன பண்ணுறேன்னா, கிளாஸ் நேம் வந்து கமெண்ட்டாக போட்டுக்கலாம். லிஸ்ட் ஆல் ரிக்வெஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் இட் லைக் திஸ். லைக் நான் டிவிஷனுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லேஅவுட். அது தான் லேஅவுட் இல்லையா? திஸ் மை லேஅவுட். திஸ் இஸ் மை லேஅவுட். ஸோ ஐ ஷுட் ஹேவ் எ கார்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன்னா, கிளாஸ் ஆஃப் பிஜி ஆஃப் க்ரே மேபி வச்சு பார்க்கலாம். க்ரே நல்லா இருக்குமான்னு தெரில. சரி, ஒயிட் இல்லை பார்டர் வச்சு பார்க்கலாம். பார்டர் பேடிங் ஆஃப் 5, பேடிங் எக்ஸ் ஆஃப் 5, பேடிங் ஒய் ஆஃப் இல்லை பேடிங் 5 வைக்கலாம். 5 ரவுண்டாக இருக்கணும். ஓகே, அதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் எ இமேஜ் ஹியர் and extra I'm going to have a division. Inside division I'm going to have the h3 of the title layer. Okay, title here. Paragraph one, I should have the description here. Description here. First write your HTML code first. அதுக்கப்புறம் type CSS add பண்ணுங்க. Okay, next one I'm going to have some my of time tag. So small tagல வந்து my time here. Okay, let's save this and let's try to have some data here. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போதைக்கு ஐ டோன்ட் ஹேவ் டெக்னாலஜி ஹியர், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணலான்னா, ஐ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ ஒன்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் டைப் பண்ண டெக்னாலஜி டேட்டா ஷோ பண்ணி வைக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஹேவ் சம்திங் கால் யூஐ அவதார். ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் யூஸ் இட் ஃபார் நவ். அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் திஸ் அஸ் அ நேம். காப்பி இமேஜ். இங்கே வந்து என்னோட நேம் வரணும், டெக்னாலஜி நேம் வரணும், டெக்னாலஜி நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் எலான் மஸ்க், இட்ஸ் கால் பிஹெச்பி. ஓகே, லெட்ஸ் சேவ். அப்படி பாருங்கள். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ ஃபார் கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லையா? வி ஹேவ் டு ஆட் சம் கலர்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிஐயில் போயிட்டு லெட் மீ கோ பேக். ரவுண்ட் இமேஜாக இருக்கணும், ட்ரூ. ரவுண்டடாக வேணுமா? யா, ஐ வாண்ட் இட் ஆஸ் எ ரவுண்டட். ஸோ ரவுண்டட் ட்ரூவாக இருக்கணும். அப்புறம் வந்து கலர் வந்து ஐ நீட் டு பி ரேண்டம். வேர்ஸ் மை கலர் பேக்ரவுண்ட் அஸ் ரேண்டம். என்ன பண்ணுறேன் அதே மாதிரி அண்ட் பேக்ரவுண்ட் இஸ் ரேண்டம். இப்போ பார்த்தீங்கன்னா கூல். ஸோ இந்த ரவுண்டு எனக்கு வேண்டாங்க, அப்புறம் வேணா வச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் லைக் ரவுண்டடாக வேணும் இல்லையா? ஐ மீன் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், கிளாஸ் ஆஃப் ரவுண்டட். ஓகே, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரவுண்ட் வந்துச்சு. சூப்பர். இப்போ எனக்கு வந்து இந்த என்டையர் டிவிஷனுக்கு வந்து ஐ வாண்ட் இஸ் லைக் அ ஃப்ளெக்ஸ் ஆஃப் ஐட்டம் சென்டர். சேவ். ஓகே, அண்ட் எனக்கு வந்து இது ரெண்டு செப்பரேட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் எக்ஸ் ஆஃப் 4 வைக்கிறேன். ஓகே, சூப்பர்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கார்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் இல்லைல்ல, ஐ ஃபிக்ஸ் இட் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த செக்ஷனுக்கு மேலே போயிட்டு மார்ஜின் ஒய் ஆஃப் 5 போடுறேன். we have a proper spacing here. cool. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பேடிங் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க. எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் பேடிங் இன் தி டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா I'm going to remove the padding here and I'm going to put it in the division part. Padding of 5. Okay, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஆட் ஐட்டம் சென்டர் போட்டிருக்கேன்னா flags item center and it has to take the full width. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் டேக் லெஸ் ஹைட் ஃபுல் வைக்கிறேன். ஃபுல் ஒர்க் ஆகாதீங்க. ஓகே, மேபி ஐ வில் ரிமூவ் தி ரவுண்டர் ஆஸ் வெல். ஓகே, இப்போதைக்கு இப்போ இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 கேரக்டருக்கு பதிலாக 3 ஏதாச்சும் கேரக்டர் ஆட் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். லெட் மீ க்ளோஸ் திங். ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மி பண்ணி பார்க்கலாமா? ஃபாண்ட் சைஸ் இருக்குங்க, இப்போ தான் ஃபாண்ட் சைஸ் இருக்குது. யூ கேன் ஆல்சோ ஆட் த ஃபாண்ட் சைஸ் ஹியர். Okay, so I will change the font size to 512 maybe. So இங்கே போயிட்டு and size font size வெறும் சைஸா size of 512 maybe. save. இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா I will try to add it in the class. Okay, so over width of 30 ஒன்று இருக்கா, 32 இருக்கா, 32. ஓகே, சூப்பர். நான் இப்போ பரவாயில்ல, நைஸ். எனக்கு இது மாதிரி பேச தாங்க இருக்கணும் எனக்கு ஐகான்ஸு. இப்போ நீங்கள் சின்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24 அது சின்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஐ எம் ஓகே வித் 32. ஓகே, சூப்பர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we have something called length initial character. default 2 இருக்குல்ல, I can also increment it. எனக்கு வந்து 3 characters இருக்கணும். ஓகே, as a good practice என்ன பண்ணுறேன்னா I will have it like a length 3. save. let's go here. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. ஓகே, எனக்கு I can also have some font size, அதை நான் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் நேம் பண்ணிட்டோம் இல்லையா, போல்டு, பேக்ரவுண்ட் கலரு, ஃபாண்ட் கலரு, அப்பர் கேஸு, ஃபார்மேட்டு, அதெல்லாம் நான் போட்டுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போதைக்கு I will just simply I will reduce the font size alone. Okay, so default 0.5 இருக்குது. I will reduce it to somewhat smaller than that. So let me copy this. Font size should be 0.22 maybe. save. க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கா, கொஞ்சம் ஓகே இருக்குது. ஃபாண்ட் போல்ட் ஆகணும்னா என்ன பண்ணிக்கலாம், you can also have something called bold here. இதெல்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஏபிஐ மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்க. that's a beauty. Okay, I can also use something called bolt to save, and now we are having a bolt. Nice. I also like this color. Super. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இதுக்கு வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ class of font of semi bold, and I want it is a bit of text of LG, கொஞ்சம் பேச வேணும் எனக்கு. சூப்பர். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து I want like a class of text of gray of 800 or 600. ஓகே, நைஸ். ஆக்சுவலி டெக்ஸ்ட் கொஞ்சம் பேசாக்கலாமோ, மேபி இது வந்து எக்ஸல் ஆக்குறேன். எக்ஸ்எல். ஓகே, சூப்பர். அண்ட் பேடிங் ஒய் ஆஃப் வந்து இருக்கு இல்லையா, பேடிங் எக்ஸ் மட்டும் 5 இருக்கட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பட் இமேஜ் பேசாக்குனா தாங்க உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இதான் நம்ம இமேஜ் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஸ்பேஸ் சொல்கிறீங்க? விச் ஸ்பேஸ்? மேலே இமேஜ் மேலே இருக்கிற பேரண்ட் டிவ்ல வந்து எக்ஸ்போர்ட் போட்டுக்கோங்களா? அது ஓகே, ஃபைன். ஸோ மேபி இது வந்து சரி. அப்போ நமக்கு இது தேவையில்லை. ஆக்சுவலி இது ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இல்லை, சரி அப்புறம் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் சைஸ் கம்மி பண்ணாக்கோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் சைஸ் வந்து லெட் ஹேவ் லைக் 24 வச்சா கூட இப்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, எனக்கு இது ஓகேங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஹேவ் லைக் a text LG here. ஓகே, அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் தான் வேணும் எனக்கு. ஸோ ஐ வில் ஹேவ் லைக் a text extra small. ஓகே, அண்ட் டைம் எனக்கு இன்னும் ஸ்மாலாக வேணும் எனக்கு. ஸோ ஐ வில் ஹேவ் லைக் ஆக்டிவ் டைம் போடுறேன். டைம் என்னன்னா 24 இல்லையா, இப்போ இந்த டேட் போடுறேன் 25 Feb 2024 அண்ட் டைம் போட்டுக்கலாம் முன்னாடி டைம்.
So it's going to be have like 8 p.m. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்மால் ஐ கேன் ஆல்சோ புட் சம்திங் கால் டைம் ஹியர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்மேட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இது வரல, பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இது மாதிரி டைம் ரூம் பண்ணி வச்சுக்கோங்களேன். நவ் இட் வில் ஆக்ட் லைக் அ டைம். ஸோ டைம் சீரியஸில் டிஃபால்ட்டாக வரல, யூ ஹேவ் டு கான்ஃபிகர் இட். பட் ஃபார் நவ் நான் வச்சுக்கிறேன். இந்த டைமில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஓகே, எனக்கு ரொம்ப ஸ்மாலாக வேணும் எனக்கு. அண்ட் இது கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் க்ரே வேணும் இல்லையா? ஸோ டெக்ஸ்ட் க்ரே ஆஃப் 500 போடுறேன். 500. ஓகே, அண்ட் கொஞ்சம் அது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபாண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக தின்னு நார்மல் வைக்கிறேன். நார்மல் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ ஐ வில் சேஞ்ச் திஸ் டு லிட்டில் பிட் ஆஃப் போல்டு. ஸோ மீடியம். ஓகே, நவ் இட்ஸ் ஃபைனுங்க, சூப்பர். ஸோ கூல், நம்ம இது க்ரியேட் பண்ணியாச்சு இப்போது. அண்ட் இந்த ஓட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம கேரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகே, இன்ஃபேக்ட் வி கேன் ஆல்சோ டூ இஸ் லைக் இங்கே வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் ஆஸ் அ கம்போனன்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வென் எவர் யூ ஆஃப்டர் கிரியேட்டிங் தி யூஐ நீங்கள் என்ன பண்ணால் யூ ஹேவ் டு கிரியேட் ஆஸ் அ கம்போனன்ட். பிகாஸ் நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் டூப்ளிகேட் யுவர் கோட், யூ ஷுட் நாட் வயலேட் தி ட்ரை பிரின்சிபல். ட்ரைனா என்னது, இந்த டு நாட் ரிப்பீட் யுவர் செல்ஃப், அதை நீங்கள் வந்து நீங்கள் வயலேட் பண்ணவே கூடாது. அதனால் எப்போயுமே ஒரு உங்களோட கோடை வந்து யூ ஹேவ் டு மேக் இட் அஸ் அ காம்போனன்ட். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த மெயினான இது பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இதை கட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் VS Code ஆட்டோமேட்டிக் பண்ண முடியுது பார்க்கலாமா? ரைட் கிளிக், ரீஃபேக்டர், எக்ஸ்ட்ராக்ட் டு டி ஃபங்க்ஷன். ஓகே, அதை நான் வந்து இதிலே பண்ணிக்கிறேங்க. லெட் மீ காப்பி திஸ், லெட் மீ கோ டு கம்போனன்ட்ஸ், நியூ ஃபைல். இது இப்போ என்னது, இட்ஸ் கால் suggestion card, suggestion list. ஓகே, suggestion card list தான் நம்ம என்ன வைக்கலாம், லிஸ்ட் தான் வைக்கிறப்ப நான் லிஸ்ட் வச்சுக்கிறேன். SX. ஸோ ஃபங்க்ஷன் காப்பி கிரியேட் பண்ணுறேன், selection list, அண்ட் இதுக்குள்ளே வந்து அந்த டிவிஷன் பேஸ்ட் பண்ணுறேன். சேவ், தட் சொல்லுங்கள். இப்போது இந்த suggestion list வந்து I have to have it in the app. கரெக்டாக, I will remove this suggestion list, save and cool. ஸோ செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், we can have a இது since JSXனால we can write our JavaScript code here. So for example நான் என்ன பண்ண போகிறேன்னா array of இதில் வந்து சிம்பிளாக வந்து I'm going to have it like this 1 2 3 4 5 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாட் எல்லாத்தையும் மேப் பண்ண போகிறேன். நான் மேப் பண்ண போகிறேன். I'm going to have like a value here. For example list. ஓகே, எல்லா லிஸ்ட்டுக்குமே I want to run the suggestion list here. ஓகே, நான் வந்து UI டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணலாம். அண்ட் now we have something here because நான் லிஸ்ட் யூஸ் பண்ணல இல்லையா. ஸோ ஓகே, for now நான் வச்சுக்கிறேன். I will just add the key here, key of list. சேவ் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். now we have our list here. பட் இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சோம், ஓகே இதில் வந்து UI நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய வேணும். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ இங்கே வந்து மார்ஜின் Y வந்து ஸ்பேஸ் வந்து Y ஆஃப் 4 தந்துக்கலாம். ரைட், நவ் வி ஹேவ் சம் ஈக்குவல் குட் ஸ்பேஸ். ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காமெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஆஸ் அ சேம் கண்டென்ட். அதனால் பை டிஃபால்ட்டாக திஸ் API, திஸ் UI அவதார், இட்ஸ் கேச்சிங் மை இமேஜஸ். அதனால் அப்படி வருது. பட் வென் வி ஆர் சேஞ்சிங் தி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் அப்போ வந்து மாறும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் API டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூ கேன் டிஃபைன் சம் கோட். ஸோ என்ன பண்ணுறேன், என்னோட போஸ்ட்மேன் போகிறேன். திஸ் இஸ் மை API கரெக்டாக. ஐ ஜஸ்ட் காப்பி தி என்டையர் கலெக்ஷன். ஓகே, காப்பி திஸ் அண்ட் லெட் மீ புட் இட் இன் தி ஆப் ஹியர். ஸோ இங்கே மேலே வந்து டிஃபைன் பண்ணுறேன், கான்ஸ் டேட்டான்னு வைக்கிறேன். ஐ கோயிங் டு பேஸ்ட் தி ஹியர். இப்போ வந்து நம்மளோட JSON ஃபைலாக இதில் இருக்குது இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கீழே போயிட்டு instead of this thing I'm going to map the data here. ஓகே, சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா we have 3 records, கரெக்டாக 3 வருது. சூப்பர், ஃபைன். இப்போது I need to pass the title, description and time here. கரெக்டாக. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா I have to make it as a props. So I can do 2 things. I can pass data here directly or I can pass the title. So for example technology. So technology is going to be like இது வந்து இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து
technology. So it should be list dot, it's called technology, correct? And we also have something called, we should be having title, yeah, title adhe mari list dot title. We have description, description. So இது வந்து list dot disc. Okay, super, that's all we need. And time, of course. So time created போடுவோம், created at. Okay, so இது வந்து அதே மாதிரி I'm going to have a list of created at. That's all. Let's save this. And இப்போ இந்த sessions list வந்து I have to add the entire thing. Okay, so இதுக்குள்ள வந்து I'm going to add destructure பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? I need a technology first, title, disk, and created at. That's all, correct? So appropriately I'm going to replace this with the messages. So altல வந்து இப்படி போட்டுக்கிறேன். டைட்டில் வந்து சிம்பிள், நீங்கள் நான் பண்ணும் போதே நீங்கள் பண்ணி பாருங்களேன், you will feel it very very easy actually. So title and here description, disk, இது வந்து உங்களோட டைமிங். Okay, so created at. So save. It's having error because of the prop types. Prop types பண்ணணும். And before that நான் இதுவும் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த நேம் வந்து மாறணும், கரெக்டாக? ஸோ I'm going to make it as a template literal instead of string. And இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நேம் மட்டும் மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ யூஸிங் டெக்னாலஜி, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் TypeScript யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், I don't need to have declare the prop types, but in JavaScript we have to define it because of the ESLint. இங்கே பார்த்தீங்கன்னா ESLint தான் இந்த எரர் ஷோ பண்ணுது. ஓகே, ஃபார் debugging purpose உங்களுக்கு எதுவுமே வேணா வச்சுக்கோங்களேன், இந்த ESLint இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போகணும், இங்கே எந்த எதுவும் ஷோ பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் ஷோ பண்ணல, பட் இட்ஸ் a bad practice to follow. ஓகே, இப்போமே have ESLint here. Okay, right. So save பண்ணிக்கலாம். Let's write the prop definition quickly. Suggestion list dot prop types. Okay, இதுக்குள்ள வந்து I have to define the technology. ஸ்பிரிண்ட் தப்பா பண்ணிட்டேன் பாருங்க. Technology, it's going to be of string. So prop. So I have to import it here. So import prop types from prop types. So I have to use it here. Prop types dot, we have, this is going to be a string. அதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் போடுறேன். Comma. Okay, next we have something called title, disk, created at வந்து it's going to be a date. பட் இதுவும் ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது உங்களுக்கு, பிகாஸ் இங்கே போய் பாருங்களேன், இஃப் யூ கோ அண்ட் see the data, வாட் டைப் ஆஃப் டேட்டா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் going to be a string. ஓகே, நீங்கள் அதை வந்து தனியாக பாஸ் பண்ணணும், அதான் இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ சேவ் பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ போய் பார்த்தீங்கன்னா now we have our output. ஓகே, இப்போ வந்து டேட்டா பேஸ் இல்லாமல் நம்ம வந்து பை யூஐயில் பார்த்தோம், பட் we are working everything fine here. ஓகே, இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். என்னென்னா, அது நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகே, லைக் டேட்டா வந்து ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஆக்கலாம், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் ட்ரை வித் தி பேக்கெண்ட் பாத். ஓகே, கூல். ஸோ லெட் மீ ரிமூவ் திஸ் திங். நம்மளோட ஆப்.jsகுள்ளே போயிட்டு டேட்டா நான் ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் ஸோ எப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சிம்பிள் ஜஸ்ட் வந்து இல்லை ஒன்று பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கமிட் இட் ஹியர். ஓகே, ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். I will just commit everything here using the GitHub. Then fix UI with mock data. Sync changes. Okay, next என்ன பண்ணுறேன்னா, I will just remove this data here. இப்போ நம்ம API போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆப்புக்குள்ளே வந்து நம்ம going to have my state, ரைட்? இந்த டேட்டாஸ் நான் சேவ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்வீட்டி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், how you will do that?
I need to store my network data. எப்படி பண்ணுறது? ஸ்வீத் இருக்கீங்களா? ஓகே, அக்கல்யா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யூஸ் ஸ்டேட் இருக்கு சார். சூப்பர். use state, and அதுக்குள்ள வந்து I'm going to have a empty array here and cons, and I have to destructure it. Okay, like this. See, இது வந்து it's going to be request set request data வச்சுக்கிறேன். ஓகே, அது மாதிரி request data வச்சுக்கிறேன். I have to be specific, அதனால் வச்சுக்கிறேன். and request data வந்து நான் அதை தான் வந்து நான் வந்து மேப் பண்ணதுக்கு மேலே. கரெக்டாக? ரைட், சேவ் பண்ணிப்போம். சூப்பர். இப்போ அவுட் போய் பார்த்தீங்கன்னா we don't have any data, but it's a good practice to have the error conditions as well. Okay, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே கீழே வந்து I will reduce this thing. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன். I will reply it once I finish this. ஓகே, இப்போ எனக்கு டேட்டாவே இல்லை, ஸோ I have to display that. ஸோ என்னோட இங்கே கீழே போயிட்டு I can get it like this. ஸோ கண்டிஷன் வாங்குறேன். என்ன கண்டிஷன்னா request data dot length. இது வந்து greater than இல்லை வந்து if it is 0 அப்படின்னா probably it is empty. கரெக்டாக? அந்த சமயத்தில் I need to display something things for divisionக்குள்ளே. ஓகே, இட்ஸ் a condition, right? ஸோ இருந்துச்சுன்னா I'm using a unoperator. ஓகே, இது ட்ரூ வந்துச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து இது எக்ஸ்பிளைன் ஆகும், ஒர்க் ஆகும். கரெக்டாக? I want h4 here, no data available. Okay, be the first person to feed your request. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என் டேட்டா இல்லாத போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எதாவது நான் டேட்டா அங்கே போடும் போது பாருங்களேன், இஃப் ஐ புட் சம் டேட்டா ஹியர், ஓகே, now we will now application crash ஆயிரும், but still we can see our output here. Okay, without அந்த டெலக்ட் நம்ம காமிக்கல. என்னது இந்த நோ டேட்டா அவைலபிள் வந்து உங்களுக்கு காமிக்கல. ஸோ இட்ஸ் அ குட் திங் டு ஃபாலோ. எப்போயுமே நீங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணுங்கள். ஓகே, டேட்டா போட்டுட்டு மட்டும் ஒர்க் ஆகிடுச்சு, டேட்டா இல்லாத போது எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, நான் வந்து டிசைன் பண்ணிடுறேன். சரி, என்ன பண்ணுறேன்னா I will put as a simple body. ரொம்ப பெருசாக ஸ்ட்ரைக் பண்ண போதில்லை. bg of gray of 50, padding of 10, text of center. Okay, nice. இப்போ பார்த்தீங்கன்னா லுக் கொஞ்சம் ஓகே வந்துச்சு. ஓகே, I can just bold it. Class of font of semi bold, text of LG. Super. I am okay with this design. You can also put some kind of illustration. Okay, for example, go to images, no data available, illustration போடுங்க. ஓகே, இது நிறைய காமிக்குது இல்லை, இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணினா கூட பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. I'll go to tools, color, transparent, and இது நிறைய இருக்குது. இந்த பொண்ணு போட்டுருவோமா? இருங்க, ஆல்ரெடி நம்ம கலர் டீம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ I will have it like இது ஆல்ரெடி வேண்டாம். இது ரொம்ப கலர் நிறையா இருக்குது. இல்லை டிசைன்ஸு I will put it this for now. Okay, so right click, copy image address. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டவுன்லோட் பண்ணாமல் நான் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி as image here, சோர்ஸில் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறேன்னா அது ஃபஸ்ட் இமேஜ் சைஸ் நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ நான் கிளாஸில் போயிட்டு I'll have like width of 96 maybe. பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஐ நீட் அ டிஃப்ரெண்ட் இமேஜ் ஹியர். ஓகே, ஐ திங்க் ஐ ஹாவ் அ டிலே ஹியர். ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஐகான். திஸ் திங் லுக்ஸ் நைஸுங்க. ஆனால் இதுவும் ட்ரான்ஸ்பரண்ட் இல்லை. ட்ரான்ஸ்பரண்ட் சர்ச் பண்ணேன். சர்ச் கலர், ட்ரான்ஸ்பரண்ட், 1 2  3  4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
ஓகே ஐ வில் யூஸ் திஸ் திங். இது நல்லா இருக்கு பாருங்கள், இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. லெட் மீ காப்பி திஸ், காப்பி இமேஜ் அட்ரஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஜேபிஜி இமேஜ் தான் வருது உங்களுக்கு டோட்டலாக. ஓகே, பிகாஸ் நம்ம கலர் மாற்றிடுவோம் இல்லைங்களா அங்கே வந்து. இப்போ நம்ம என்ன இமேஜ் போடுறதுனால ஆல்சோ டூ ஒன் திங், இந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியல உங்களுக்கு. அண்ட் டேட்டா வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, மேபி ஒரு 40. ஸோ இப்போ சென்டர் அலைன் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இது வந்து டெக்ஸ்ட் சென்டர் பண்ணால் வராது, பிகாஸ் I have to make it as a max auto here. இப்போ வரல. and இமேஜ்க்கும் எம்எக்ஸ் ஆட்டோ வச்சுட்டா இமேஜ் எம்எஸ் ஆட்டோ வச்சா வருமா தெரியல. லெட் ட்ரை, வாய்ப்பு இருக்குது நிறையா. வந்துச்சு, சூப்பர், நைஸுங்க, கூல். இப்போ பார்த்தா ஒரு நல்ல லுக் வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் வேல்யூ ஆட் பண்ணும் போது வி வில் பி கெட்டிங் சம் வேல்யூ. பட் இங்கே கொஞ்சம் நான் தேவையில்லாம் பேடிங் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அது வேணால் நீ மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேடிங் எக்ஸ் மட்டும் 10 இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, லைக் ஸோ யூ ஹேவ் டு ஹேண்டில் எவ்ரி ஸ்டேட். நான் தான் சொல்ல வேண்டிய விஷயம் தான், யூ ஹேவ் டு ஹேண்டில் ஸ்டேட் ஃபார் எவ்ரி திங். ரைட், சூப்பர். இப்போது என்ன பண்ணலான்னா, ஷல் வி கிவ் அ பிரேக்? டைம் எவ்வளோ ட்ரை லைவ் பண்ணிருக்கோம்? we are in 1:30. ஓகே, கரெக்டாக வந்து we should have a short break, ஒரு 10 minutes break. 10 minutes கழிச்சிட்டு வந்து நம்ம திருப்பி ஆரம்பிக்கலாம். ஓகே, ஏன்னா வாய்ஸ் வந்து என்ன சொல்கிறது மாறுது, எனக்கே தெரியுது அந்த ஃபீலிங். அதனால் ஹேவ் டு ஹேவ் சம் வாட்டர் குடிச்சு நான் வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணலாம். அண்ட் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பார்க்குறீங்களோ, கமெண்ட்ஸ் டைப் பண்ணிங்களோ, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. ஓகே, 5 minutes வந்தோன்னு ரிப்ளை பண்ணுறேன். I will be back shortly at 10:12 ஆகுதா, 12:50. அதுக்குள்ளே ஏதாச்சும் பசிக்குதுன்னா வாயில் ஏதாச்சும் போட்டு வந்துடுங்க.
we shall start. Okay. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சோஃபார் வந்து ரிக்வஸ்ட்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ஷோ பண்ணியிருக்கோம் கரெக்டாக. பட் இப்போ வந்து நம்ம ஏபிஐயில் வாங்க பார்க்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் யூஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வாட் இஸ் ஏபிஐ பாயிண்ட். ஏபிஐ பாயிண்ட் இஸ் யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தி டாக்குமெண்டேஷன்ஸ். லைக் நீங்கள் போயிட்டு இதை விட்டுருங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாம் தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ டாக்குமெண்டேஷன் ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஏபிஐ எண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஏபிஐ எண்ட் பாயிண்ட் தான் நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் வி ஹேவ் டு யூஸ், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் யூ டிஃபைன் தி பேக் எண்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிவ் அஸ் தி ஃபெச் ஏபிஐ. ஓகே, ஸோ என்ன பண்ணோம், நம்ம ஜஸ்ட் வந்து யூ கேன் சூஸ் விச் டெக்னாலஜி யூ வாண்ட் இட். ஸோ நீங்கள் வந்து நோடோ இல்லை வந்து மாடர்ன் நோடில் கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, அது உங்களோட இஷ்டம். பட் நம்ம வந்து லெட்ஸ் கோ வித் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணோம். அண்ட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா வி வாண்ட் யூஸ் ஃபெச் யூஸ் எஃபெக்ட். ஸோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக மேலே. அண்ட் வி ஹாவ் டு ஹாவ் எஃபெக்ட் ஹியர். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் வந்து எப்போ ரன் ஆகணும்னா எனக்கு வந்து டிஃபால்ட் ரன் ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ போட்டுக்கிறேன். அண்ட் ஐம் கோயிங் டு ஹாவ் மை ஏபிஐ திங் ஹியர். ஓகே, ஸோ சில பேர் நீங்கள் இதை மதுட்டினா தான் நான் ஒன்றா உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது திஸ் எஃபெக்ட் வில் ரன் ஆகும். ஓகேவா, அதனால் மேக் ஷுர் யூ ஹாவ் திஸ் ஆஸ் அ எம்டி டிபெண்டன்சிஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். ஸோ async function, and function பேர் என்னது, I'm going to fetch the request from backend. So fetch request நீ போடுறேன் இதுக்கு. ஓகே, and I have to have this logic where await மூலியமாக நான் வந்து அந்த API பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் அதில் போய் காப்பி பண்ணி வைக்கிறேன். காப்பி திஸ் அண்ட் ஐ கேன் ஆல்சோ இதில் வந்து அவைட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா. அதில் அவைட் இல்லாமல் இருக்கா, செட்டிங்ஸ், லாங்குவேஜ் செட்டிங்ஸ், இன்டென்ஷன், ஸ்பேஸ் அதெல்லாம் இருக்குது. ரைட், ஸோ ஐ வில் யூஸ் திஸ் திங் ஆஸ் இட் இஸ். ஓகே, அப்புறம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ நாட் திஸ் திங், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஆப்ஷன் இப்போ தரப்போது கிடையாது. ஓகே, இஸ் மை எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட்க்கு அப்புறமா எனக்கு வந்து டென் கேட் சொல்லிட்டு வரணும். ஓகேவா, ஸோ இது போல் நம்ம என்ன பண்ணலாம், we are going to use await, ரைட். ஸோ await நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. await யூஸ் பண்ணும்போது சிம்பிளாக என்ன பண்ணணும், யூ கேன் இக்னோர் திஸ் திங். அதை அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ டேட்டா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். கான்ஸ் ரிக்வஸ்ட் டேட்டா அப்படின்னு போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் we have to pass it to JSON இல்லையா. ஸோ await request data.json and cons. இப்போ தான் நம்மளோட வேரியபிள், நம்மளோட வேல்யூஸ் இருக்கும் அதில். ஸோ கான்ஸ் இதில் வந்து I'm going to have the request data. நம்ம ஆல்ரெடி கன்ஃபியூஸ் ஆகுதோ ரிக்வஸ்ட் டேட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாமே இதுவும் ரிக்வஸ்ட்டாக, அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ரிக்வஸ்ட் API டேட்டான்னு போடுறேன். ஓகே, இப்போ இது பேர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வில் ஹேவ் லைக் டேட்டான்னு வைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக. ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து இந்த செட் ரிக்வஸ்ட் டேட்டா வந்து நான் போட போகிறேன். செட் ரிக்வஸ்ட் டேட்டா டு டேட்டா, தட்ஸ் ஆல். ஓகே, கூல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா API ரிக்வஸ்ட் டேட்டா வந்து எங்கேயும் கால் பண்ணணும் கரெக்டாக. கூல், ஏற போயிடுச்சு உங்களுக்கு. அண்ட் முடிஞ்ச என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கால் இட் இல்லையா. ஸோ fetch request, that's all. So let's save this and let's check this and refresh. and நீங்கள் பார்த்தா இனிமேல் ஒர்க் ஆகல. ஏன் நம்ம வேல்யூ கால் பண்ணல, விச் வேல்யூ கால் பண்ணல, யூஸ் ஸ்டேட்ல வேல்யூ. so we have to map them, we have to take the value because state. பி ஸ்பெசிஃபிக் எந்த லைனில் சொல்கிறீங்க. ஸோ இந்த 5th லைன் நம்ம வந்து அது வந்து ஒரு அரேல இருக்கும். ஸோ அதில் ஆப்ஜெக்ட்ல வந்து ரிக்வஸ்ட் டேட்டால இருக்கும். ஓகே, ஸோ we have to map and we have to return the value. then நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நம்ம பாஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பார்த்தா நான் API ரிக்வஸ்ட்டில் வர விஷயங்கள் நான் எப்படினாலும் பாஸ் பண்ணுறேன் இல்லையா. ஐம் கெட்டிங் திஸ் டேட்டா, ஐம் கோயிங் டு செட் தட் இன்டு, ஐம் கோயிங் டு யூஸிங் தி செட் ரிக்வஸ்ட் டேட்டா நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணுறேன்ல. ஸ்டில் எனக்கு ஏன் வரல. இனிஷியலாக வந்து எம்டிஆரில் இருக்குங்க. பட் யூஸ் எப்படி வந்து ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ரன் ஆகும் இல்லையா. ரன் ஆகும்போது இப்போ வேல்யூ செட் ஆகிருக்கணும்ல. ஏன் செட் ஆகலை, ஆகலைன்னா எப்பவுமே ரியாக்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்டில் தான் நீ எக்ஸ்ட் பண்ணது ஒர்க் ஆகல வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக், கோ டு இன்ஸ்பெக்ட், கோ டு கன்சோல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we don't have any error. ஓகே, ஸோ ஓகே இது பார்த்தீங்களா. இப்போது நோட்ஜேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்குது ஐகான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரைட், ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அதை ஜூம் அவுட்,
zoom out. Okay, right. இப்போ வந்து ஃபிச் பண்ணுறேன், டேட்டா வரேன். லெட் மீ செக். இப்போது let me log it. So work ஆகுதான்னு பார்க்கறதுக்காக. So let me log it like it is working here. Save. And now we have the error. Okay, இந்த error பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, this URL has been blocked by cause property policyன்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஏன் பாலிசினா நல்லா பாருங்கள். now we are in a local host. இதான் நம்மளோட URL. கரெக்டாக? see this is our URL. okay, but we are requesting from this to this different URL. okay, ஸோ இங்கே பார்த்தீங்களா லோக்கல் கிளாஸ்னால் கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது, பட் போர்ட் மாறுது. கரெக்டாக? தட்ஸ் வாட் வி கால் அஸ் காஸ்ட் இஷ்யூ. இதை நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, யூ கேன் யூஸ் யூ கேன் பைபாஸ் கோர்ஸ் லைக் யூஸிங் நோட்ஜேஸ் கூட போய் பண்ணலாம். ஸோ நோட்டில் போனீங்க வச்சுக்கோங்களேன். இஃப் யூ கோ டு யுவர் அப்ளிகேஷன் நோட் சர்வர், இதில் போயிட்டு யூ கேன் கோ டு தி index.js ஃபைல். அண்ட் இதில் வந்து நீங்கள் காஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணோமா, இன்ஸ்டால் பண்ணல, வி ஹேவ் டு இன்ஸ்டால் காஸ்ட் ஃபார் தட். ஓகே, நான் பண்ணுறேன், நான் சர்வருக்குள்ளே போகிறேன். அண்ட் லெட் மீ கேன்சல் திஸ். லெட் மீ இன்ஸ்டால் npm install cost. And also I will go to Google to have a proper documentation. So express cost அப்படி போடுறேன். let me click on the first link. and they யூஸ் பண்ண போட்டிருக்காங்க பாருங்க. cost is a nodejs package for providing a connect express middleware that can be used to enable cost with various option போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ which means இப்போ நீங்கள் வந்து இந்த ஏபிஐ வந்து நம்ம வந்து பைபாஸ் பண்ணலாம் வீட்லேயே. எப்படி? யூஸிங் ப்ராக்ஸி. பட் ஸ்டில் நோட்ஜேஸில் எப்படி நீங்கள் காஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, காஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ கீழே போனீங்கன்னா யூ கேன் யூஸ் இட், யூ கேன் கால் இட் ஆஸ் இட் இஸ் அண்ட் யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் import cost from cost. okay, done. இப்போ என்ன பண்ணால் I have to use it, right? so I'm going to use this server.use, going to use the cost method here. save. and next பண்ணியாச்சா? சூப்பர். இப்போ வந்து this is cost enable for all origins. ஓகே, அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகர் பண்ணணும்னே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் டோட்லி. ஓகே, இப்போ நான் செக் பண்ணி பார்க்கவா? இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ் அண்ட் யூ ஹேவ் டு ரன் திஸ், ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஐ ஹவ் டு npm run dev வந்து ஏன்னா சர்வர் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹவ் டு ரன் தி சர்வர் அகேன். ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் and we are seeing it is running here னு வருது. பட் ஸ்டில் நம்ம API பாயிண்ட் வாங்க முடியுதான்னு தெரியல. ஸோ என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் கோ டு ஹியர், லெட்ஸ் சேவ் திஸ், லெட்ஸ் ரிஃப்ரெஷ் அண்ட் நவ் வி ஹாவ் சம் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஹியர். ஸோ இப்போ வந்து இட்ஸ் ஒர்க்கிங் ஹியர்னு வருது. ஓகே, பட் என்னன்னா என் டேட்டாவை நான் வாங்க முடியுதான் பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ட்ரை டு ஹாவ் திஸ் ஒர்க்கிங் ஹியர் அண்ட் இங்கே சைடில் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தி டேட்டா which it's coming from this request. so save பண்ணிக்கலாம். refresh. now we have the error. so connection refused னு ஒன்று வருது. okay, make sure this is working. so நான் வந்து என்ன பண்ணுறேன், let me go to console, right click, open a new tab and new tabலேயே பார்த்தீங்கன்னா it is not working. okay, so எங்கே தப்பு? nodejs தப்பு. nodejsக்குள்ளே போங்க and we have a error here. nodejsல மேலே போனீங்கன்னா this error is coming from Mongo server selection error அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? அது ஏன் வரும்னா, நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு வந்து அந்த API மாறிடுச்சுன்னா அப்போ வந்து வராது. ஓகே, you can't able to query it. ஸோ நான் என்ன பண்ணணும், I have to go to the thing here again. so MongoDB at last, go to here, login பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஐபி வந்து இது பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஹேவ் அ சைன் இன் ஹியர், சைன் இன், கூகுளில் சைன் இன் பண்ணுறேன். then let me go to network access here. okay, இங்கே பார்த்தீங்கன்னா current IP address not added சொல்லி வருது. okay, I have to add my current IP address. இது ஏன்னா மாறுங்க ஆக்சுவலி. ஓகேவா? நேற்று நான் பார்க்கும்போது 170 இருந்துச்சு, இப்போ நான் பார்க்கும்போது IP address மாறும்.
இப்போ IP address பார்க்கலாமா? Let me add current IP address. 169 இப்போ இருக்குது இந்த IP address. ஓகேவா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ let me refresh it. Now again we have error, but நம்மளுக்கு வந்து இந்த இது request கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். Refresh because நம்ம ஆல்ரெடி எக்ஸிட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? It's in error state. So I have to close this, I have to run this again. இப்போ run dev here. என்ன ஆகிட்டு இருக்கு? Refresh. Now API கரெக்டாக வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பண்ணி UI செக் பண்ணி பார்க்கலாம். So let's go and refresh this. Now we have our information. Okay, it's coming from server now. Okay, பட் இங்கே பார்த்தா ஒரு எரர் வருது. என்கவுண்டர் 2 children with the same keyன்னு சொல்லுது. பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த கீ வந்து நம்ம கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணல, அதை நம்ம பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, பட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ என்ன பண்ணுறேன்னா, let me close this, let me remove this, and now what you can do, go bottom. இப்போ வந்து இட்ஸ் கால் லிஸ்ட். ஸோ அதனால் லிஸ்ட் வந்து ஐடி இருக்கு இல்லையா, ஐ கேன் ஹேவ் லைக் லிஸ்ட் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ், right click, go to your right click, go to inspect console. Now you should have no error. Okay, perfect. இப்போ வந்து it's coming from the server. Okay, check பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணுறது? Let's do one thing. Let me go to postman, get all requests, and we are getting 3 result கரெக்டா? Let me create a new request here. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு நியூவாக எனக்கு கிரியேட் பண்ண பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன என்கிட்ட எது பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு MongoDB போடுங்க. கொஞ்சம் போட்டு அனுப்பிச்சி விடுங்களேன். ஒரு சின்ன மெசேஜ் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, அனுப்பிச்சிட்டிங்களா? என்னங்க ஒரே ஒரு இதுதான் வந்திருக்கு. டைப் பண்ணிட்டு Okay, so we have some request here. நான் அதை அப்படியே போடுறேன். ஓகே, ரஸ்ட். ஸோ கமா யா, இப்போ வந்து சென்ட் தரேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஷார்ட் தன் மினிமம் லென்த். ஓகே, this may be hard or may be difficult or maybe even more difficult. ஓகே, ஸோ இப்போ சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது நான் இங்கேயே ஏபிஐயில் போடாமல் நான் ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். let me go to refresh. Now we have our response here. Okay, now it's working perfectly cool. So நம்ம இந்த API requestல தர எல்லாமே வந்து we can able to see it in our front end, which is cool, nice. So step 1 completed. இப்போ இதில் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணலாம். என்னென்னா, இந்த டேட் இருக்குல்ல, டேட் கேன் பி இன், இது புரியுதா? சில பேருக்கு வந்து நிறைய பேர் புரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, we can able to destructure it. Okay, so I will just minimize it and I will just close other unwanted things. Close this and close this. தேவையில்ல and இது இருக்கட்டும் and இது வந்து இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். யா, சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்னா, I want this date to be in human friendly form, so I will use something called JS. Okay, it's like a 2 KB JavaScript library. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கலாம். get started and let's nowadays எனக்கு தான் வேணும் எனக்கு. let me go to browser and we have to include like this. Okay, and TypeScript. So npm install nodejs. So I have to go
ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா? எஸ்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் இஃப் ஐ கோ டு தி ரியாக்ட் ஜேஎஸ், அங்கே தான் போய் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது தப்பாக பண்ணுறாதீங்க. எங்கே நீ கரெக்டாக இருக்கீங்களா அந்த இன்ஸ்டால்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ npm install tjs. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் we have to import like this, right? ஸோ இது எங்கே யூஸ் பண்ண போகிறோமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to style, right? I'm going to style the date. But I'm going to create a different helper method for that. ஏன்னா அந்த டேட் சேஞ்ச் பண்ணுறதுலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஹெல்ப்பர் மெத்தடில் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சோர்ஸில் வந்து I'm going to create a new folder called helpers. அதுக்குள்ளே I'm going to have a file called index.helper.js வச்சுக்கலாம். js. ஓகே, ஸோ இதுக்குள்ளே I'm going to create a function. ஸோ நான் வந்து என்னோட js நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அதில். அண்ட் இதுக்குள்ளே வந்து I'm going to format it. Okay. இம்போர்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஃபார்மேட் டேட் சொல்லிட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தி டேட் and I'm going to have a format. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, சேம் திங் தான். ரிட்டர்ன் டேட் ஜேஎஸ். இதுக்கு டேட்டை பாஸ் பண்ண போகிறேன். டாட் ஃபார்மேட். அங்கே வந்து என்னோடய ஃபார்மேட் போட போகிறேன். ஓகே, ஸோ டிஃபால்ட் என்னோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ இது வந்து என்னோட டே மந்த் இயர் இருக்கணும். ஓகே, முன்னாடி வந்து என்னோட டைம் தான் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹவர் மினிமம் செகண்ட்ஸ் தேவையில்லை. ஐ வில் வாண்ட் AM PM, தட்ஸ் ஆல். ஓகே, அதான் ஏ. ஸோ ஏ இல்லை இப்போ போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஃப்ரண்ட் எண்ட் எங்கே என்னோட டேட்டா இருக்குது, டேட் இருக்குது, இட்ஸ் இன் தி சஜஷன் லிஸ்ட் கம்போனன்ட். கரெக்டாக? ஸோ இங்கே போயிடுறேன். இங்கே தான் டைம் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு கால் தட் ஃபார்மேட் டேட் ஹெல்ப்பர் மெத்தட். டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கிச்சு மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுக்குள்ளே என் டேட்டை பாஸ் பண்ண போகிறேன். டேட் எங்கே இருக்குது? இட்ஸ் கமிங் ஃப்ரம் கிரெடிட் டேட். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். இப்போ செக் பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ். And we have a error. So because நான் ரன் பண்ணல, I have to run this npm run dev. கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். Now we have a proper date. இங்கே பார்த்தீங்களா அழகான டேட் வந்துச்சு. எப்போ நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு நேத்தல் 7 இன்றைக்கி வந்து 16 ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் இட் லைக் திஸ் ஃபார்மேட். எனக்கு வந்து டிஃப்ரெண்டாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாண்ட் இஸ் டு பி லைக் டேட் வேணும் எனக்கு. ஐ வாண்ட் தி டைம் ஹியர் ஹவர். இல்லை வந்து எனக்கு அதை ஃபார்மேட்டுக்கு போயிடுறேன். ஃபார்ம் டேட் இருக்கு இல்லையா, அது ஹெல்ப்புக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ். ஸோ ஐ வாண்ட் லைக் டேக்கு பதிலாக ஐ வாண்ட் லைக் மந்த் ஃபெப் அது மாதிரி வேணும் எனக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ லுக்ஸ் நைஸ். இன்னொன்று பண்ணலாம். லைக் என்னென்னா, தேர் இஸ் சம்திங் லைக் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போனீங்க வச்சுக்கோங்களேன், 1 hour ago 2 hour ago 8 hours agoன்னு இருக்குல்ல, அது மட்டும் நீ ஷோ பண்ணலாம். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கோ டு nodejs. இதில் வந்து லெட்ஸ் கோ டு plugins. மேபி plugins-ஆ இல்லை ஹியூமன் ஏதாச்சும் சர்ச் பண்ணி பார்க்கலாமா? ஹியூமன் டியூரேஷன். இங்கே பார்த்தீங்களா, டியூரேஷன் ஒரு plugin இருக்குது. ஓகே, அந்த டியூரேஷனில் வந்து நீங்கள் ஹியூமனைஸ் பண்ணிக்கலாம். ஹியூமனைஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக எந்த டைமோ அதை பேஸ் பண்ணி காமிக்கும். ஸோ லாஸ்ட் டேவா லாஸ்ட் மினிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே, ஐ வில் யூஸ் திஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது நான் டவுன்லோட் பண்ணுவேன் இந்த டியூரேஷன். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, nodejs வந்து இட்ஸ் லைக் அ கோர் plugin. ஓகே, அதுக்குள்ளே we have many sub plugins like duration and so on. So you have to have this duration plugin here installed. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, you have to include it as it is. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் காப்பி பண்ணிவிட்டு இது வந்து ரிக்வயர்ட் வச்சுருக்காங்க. லெட் மீ நான் வந்து ES மாடியூல் எப்படி இம்போர்ட் பண்ண பார்க்கலாம். மாடியூல் இம்போர்ட் it. ஸோ இதுதான் இம்போர்ட் பண்ண போல plugin. நம்ம இதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நான் பண்ணுறேன், அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இட்ஸ் நாட் இந்த plugin பேர் வந்து டியூரேஷன். கரெக்டாக? ஸோ அப்படி செக் திஸ். ஸோ இது பேர் நான் டியூரேஷன் தானே? டியூரேஷன். ஸோ இது வந்து டியூரேஷன் வச்சுக்கிறேன். ஆஸ் டியூரேஷன் இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஹேவ் டு எக்ஸ்டெண்ட் nodejs.extend with the duration. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, I will create another thing called export function humanize date. ஓகே, இங்கே நான் டேட் பாஸ் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். இப்போ என்ன பண்ணணும்னா,
இந்த மெத்தட் கால் பண்ணும்போது I have to return the date.js date.humanize human இல்லையா என்ன போட்டிருக்காங்க அதில் let's go back .humanize தானே .duration போட்டிருக்காங்க okay my mistake you have to pass okay okay date.js humanized based on date போடுவோம் click on first அதுவும் அதே தான் வருதா ஓகே இதான் அதோட ஃபார்மேட் ஓகேங்களா ஸோ நீ பார்க்குற ஃபார்மேட் நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறேன் என்ன கூட பெஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன் ஸோ நம்மளோட கரண்ட் மினிட்ஸை வாங்கி நம்ம போடுறாங்க பட் ஸ்டில் இது கொஞ்சம் நம்மளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக பண்ணுற மாதிரி இருக்கும் I'll do one thing I'll remove this for now okay I will keep this so simple okay fine super so now it's working cool நான் அதை கமிட் பண்ணுறேன் okay I will just add a you can also have a refresh button if you want okay இந்த refresh பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் refresh பண்ண கூட நீங்கள் வச்சுக்கலாம் okay so for example நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு நானாக கண்டிப்பாக வைப்பேன் அதனால் I will keep it as a refresh button here ஸோ இது இந்த இங்கே வந்து ஒரு class of flex தரேன் I'm now going to wrap this in a division and division வந்து I'm going to have this button called refresh data okay super so இப்போ refresh வந்து I'm going to have like a button here ஸோ என்ன பண்ணுறேன் I will use some flow byte இல்லையா சரி நான் மேலே டைப் பண்ணிடுறேன் ஸோ class of px of 4 py of 2 rounded and I want this a bg green of 500 hover பண்ணும்போது bg green of 600 எனக்கு okay super and I want this text white எனக்கு text white super இப்போ வந்து I need it in the top right I mean இந்த இதுக்கு ரைட்ல வேணும் எனக்கு என்ன பண்ணுறேன் I can go to flux here justify between okay and item center super nice so we have a refresh button here click பண்ணும்போது இந்த இது வந்து refresh ஆகும் எனக்கு okay that's the idea super இப்போ வந்து I can also have some icon here like icons.json இது வந்து refresh ன்னு போடலாம் refresh this thing looks nice so json கால் பண்ணுறேன் and இங்கே வந்து அதை paste பண்ணுறேன் class of text white பண்ணுறேன் text white save let's go to UI and இது வந்து எனக்கு inline block-ஆ வேணும் margin right of 2 வேணும் எனக்கு சூப்பருங்க நைஸ்ங்க I got this refresh kind of UI ஓகே இதை என்ன கால் பண்ணலாம் I can even நான் ஹோவர் பண்ணாமல் கூட பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா நான் ஃபேன்சி பண்ணுறேன் பாருங்க நான் ஹோவர் பண்ணும்போது I want to animate it to spin இப்போ பாருங்கள் it's not working but because we have to have a thing called animate here animate maybe remove பண்ணி பார்க்கலாம் save ஓகே இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு இது ஆகுமா ஓகே இது கரெக்டாக இந்த எலமெண்ட் போகும்போது ஆகுது பாருங்கள் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷேட் ஆன் நைஸ் ஸோ இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் இது வந்து மேலே கூட வச்சுக்கலாம் இட்ஸ் கால் குரூப் ஓகே அது நம்ம ஃபியூச்சர் பார்க்கலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல ரைட் ஃபார் நவ் ஐ திங்க் இட்ஸ் ஓகேங்க இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு ரிஃப்ரெஷ் இட் ஓகே ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் பேஜ் ரிஃப்ரெஷ் பட்டன் deep page ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்குறேன் ஓகே ஜஸ்ட் ரீலோட் பண்ணுறாங்க விண்டோவை பட் இது ஃபுல்லாக ரீலோட் ஆகும்னு நினைக்கிறேன் பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை என்ன பண்ணுறேன்னா I will go to the button here okay
here I will convert this into a on click event. Click பண்ணும்போது I want to refresh this page. Correct? So I will make it as a window dot location dot reload. ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ கால் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் திஸ். இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகுது. எவ்ரிதிங் இஸ் ரிஃப்ரெஷிங், ரைட்? பட் இட் இஸ் நாட் வி வாண்ட். யூ வாண்ட் டு ரிஃப்ரெஷ் ஒன்லி தி இன் அ ஸ்மூத் வே, இன் கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி வே. ஸோ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ஃபாலோ தட். ஸோ ரவுட்டர் முன்னாடி எப்படி பண்ணது பார்க்கலாம். React.js router refresh with React router. Yeah, that's the idea. So இங்கே வந்து you can use navigate to refresh. use navigate இருக்கு இல்லையா, அது டேட்டா கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே வந்து use navigate, but it's not coming, but we have to import it ன்னு நினைக்கிறேன். So I will import it using use stateல வந்து I will call use navigate. எங்கே வருது? It's coming from this router. I have to use that router here. Okay, இப்போ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக அந்த யூஸ் நேவிகேட் வந்து எங்கே எனக்கு கால் பண்ணுமோ அங்கே நான் கால் பண்ணிக்கிறேன். யூஸ் நேவிகேட் I will pass 0 because எனக்கு அங்கே தான் வேணும் இல்லையா method. Okay, I have to call this in the app here. Use navigate and இது வந்து ஒரு ரிட்டர்ன் பண்ணோம் ஒரு மெத்தடை. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் சேவ் திஸ் மெத்தட் இன்டு navigate here. Navigate. ஸோ இந்த நேவிகேட்டில் ஐ கேன் நேவிகேட் த்ரூ தி ப்ரௌசர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேவிகேட் வந்து 0 ஆகணும், அதான் லாஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகணும். ஸோ சேவ் செக் பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பட் ஸ்டில் இதே அதுதான் ஒர்க் ஆகுது. அது நான் அப்படியே பண்ணிப்பேனே. அடாப்பாவீங்களா? கிரியேட் ஹிஸ்ட்ரி இதை போய் பார்க்கலாம். இட் இஸ் காஸ் ஃபுல் பேஜ் ரீலோட். ஓகே, I think this image should be criticized. Set timeout, replace. இது கூட refresh ஆகும். அண்ட் நேவிகேட்ல இந்த இருக்கிற பாத்தை கொடுக்க முடியாது, அந்த இந்த பாத்து வர மாதிரி. பட் அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேக்கெட் அந்த பார்த்து சொல்கிறீங்களா? கரண்ட் பாத்தை கொடுத்து வருமா? சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கரண்ட் பார்த்து பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். ரிஃப்ரெஷ். இது வந்து ட்ரிகர் ஆகாது நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம கரண்ட் பேஜ் தான் இருக்கும், ட்ரிகர் ஆகாது உங்களுக்கு. மேபி நான் பண்ணுறேன்னா I will try to add a different content here. Just 2ன்னு போடுறேன். இந்த ரெஸ்பான்ஸ் ஆகுது, சாரிங்க. 2. ஸோ கிரியேட் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், இப்போ சொல்லும்போது இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஆக்சுவலி. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம பேஜ் லோட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஐ வாண்ட் டு ஃபிச் த ரெக்கார்ட் இல்லையா? ஸோ வாட் ஐ கேன் டூ சிம்பிளி ஐ கேன் டூ ஒன் திங். நான் திரும்ப ஃபிச் பண்ணிக்கலாம் ரெக்கார்டை. கரெக்டாக லாஜிக் பாருங்கள். ஐ வாண்ட் டு ஃபிச் தி ரிக்வஸ்ட் அகேன். ஸோ இப்போ என்னது ஃபிச் பேர் என்னதுங்க? ஃபிச் ரிக்வஸ்ட். ஓகே, ஸோ ஐ கேன் இது ஆல்ரெடி இங்கே உள்ளதுனால ஃபிச் ரிக்வஸ்ட் சொல்லிட்டு அது கால் பண்ணிக்க முடியுதான்னு பார்க்குறேன். இங்கே அன்பு அது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் வேரியபிள் செட் பண்ணிட்டு அது ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் வச்சுட்டு கிளிக் பண்ணும்போது டாகுல் ஆகும் இல்லையா? அப்போ வந்து அந்த யூஸ் எஃபர்ட் வந்து நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணேன். ஓகே, சரிங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இது வராது, பிகாஸ் நம்ம இது இன்க்ளூட் யூஸ் எஃபர்ட்குள்ளே வச்சுருக்கோம். ஓகே, இது நான் வெளில வச்சு பார்க்குறேன். வெளில வைக்கக்கூடாதோ ஏசிங்கில்? தட்ஸ் அ ப்ராப்ளம். சரி, இப்போதைக்கு இது வச்சு பார்க்குறேன். இட்ஸ் பேட் ப்ராக்டிஸ். சரி, வச்சு பார்க்கலாம். சேவ். அண்ட் வி ஹேவ் சம் எரர். எரர் எங்கே வருதுன்னா எரர் வந்து இங்கே வருது. இப்போ வந்து ஃபிச் ரிக்வஸ்ட் போட்டு பார்க்கலாம். சேவ்.
இப்போது we have a error here. இது தேவையில்லை ஓடு. ஓகே, இப்போது சேவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் செக் திஸ். refresh. ஓகே, நம்ம தெரிஞ்சுக்காக என்ன பண்ணலாம், லெட்ஸ் ஹேவ் அ மெசேஜ் லைக் இங்கே வச்சுக்கலாம். சேவ் அண்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிடலாம். இட்ஸ் go to inspect அண்ட் கன்சிடர் பார்த்தீங்கன்னா நம்ம we have to இல்லையா, கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் கிளிக் பண்ணும்போது it has to have another thing and this work ஆகுது. ஓகே, இப்போ வந்து ஒரு கிளிக் பண்ணும் போதும் இட் இஸ் அகெயின் ஹேவிங் அ ரிக்வஸ்ட். இப்போ என்ன பண்ணலான்னா, இஃப் ஐ கோ டு மை போஸ்ட்மேன் 3 வைக்கிறேன், 3 சென்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ என்னோட அவுட்புட்டில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 காணும். இங்கே ரிஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் தான் இருக்குது. டைட்டில் இங்கே தான் இருக்கோ 3, இங்கே R2 இருக்குது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது 3 வந்துச்சு. சூப்பர், நைஸ். ஓகே, now we have accomplished somewhat. ரைட், சூப்பருங்க. ஸோ ஜஸ்ட் திங், இப்போ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் அதை கமிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் ஜஸ்ட் கமிட் அண்ட் GitHub லிங்க்கும் நான் இப்போதைக்கு போடுறேன். ஸோ GitHub லிங்க் வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, ஐ வில் ஆட் தட் லிங்க் டு. ஸோ தி nav bar குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஐ நீட் டு ஈவன் டுவெல் ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ கிரியேட் போயிட்டேன். ஓகேவா, இப்போ நான் திருப்பி கிளிக் பண்ணும்போது திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ உங்கள் எல்லா அப்ளிகேஷனுமே யூ ஹேவ் டு புட் தி லிங்க். அப்போ தான் வந்து கிளைண்ட் சைட் நேவிகேஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ லிங்க் வந்து 2, அதே மாதிரி லிங்க்கை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சேவ். now if you go to create and if you go on here refresh ஆகல. cool, nice. GitHub ஐக்கான் மாற்றிடலாமா. ஸோ அதே மாதிரி ஸ்கால் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஐகான் வந்து இது வந்து ஆங்கர் டேக் தான், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு நேவிகேட் டு சம் அதர் பேஜஸ். கரெக்டாக. ஸோ என் லிங்க் என்னதுன்னா தென் லிங்க் எங்கே லிங்க் காணாமல் போயிடுச்சு. github.com/ this link. Yeah, so I will just copy this, paste it here. I will have the fork here so that if you want to fork you can fork it. And also I will have target as blank because எனக்கு வந்து நியூ பேஜில் ஓப்பன் ஆகணும்ல. ஸோ when I click on this I want to open in a new tab. கரெக்டாக. ஸோ I will have it like நேரம் காமிக்குது. okay, I will also have this ref. okay, சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது இட்ஸ் ஓப்பனிங் நியூ டேப். நைஸ், சூப்பர். ஓகேதா, கூலுங்க, நைஸ். I will comment this far now. I will comment everything. The feature actually listing sessions, listing data, sync. And next we have another thing guys, but அதை நம்ம இப்போ பண்ணலாமா இல்லை எப்படின்னு தெரியல, பிகாஸ் நமக்கு டைம் இல்லை பெருசாக. நம்ம குயிக்காக பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் நாட் வரி டூ மச். ஓகே, கமிட் ஆகிடுச்சு. இப்போ கிரியேட் போயிட்டு நம்ம கிரியேட் யூஐ லைட்டாக பண்ணலாமா. நான் பண்ணுறேன். ஐ வில் டூ இட் ஸோ குவிக்லி. க்ளோஸ் எவ்ரி திங் ஹியர். கிரியேட் ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இங்கே வந்து கிளாஸ் ஆஃப் பிஜி ஆஃப் ஒயிட், பேடிங் ஆஃப் 10, ரவுண்டாக இருக்கணும், ஷேடோவாக இருக்கணும். அதே மாதிரி ஐ வில் டேக் திஸ் யூஐ ஃப்ரம் தி அதர் பேஜ். ஸோ இங்கே இருக்க மாதிரி யூஐ கொண்டு வந்துடுறேன். ஓகே, அண்ட் ஐ வில் ஃபார்ம் திஸ் டு அலைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா create your request and I don't need the paragraph here. சேவ் பண்ணிக்கலாம் and cool. ஸோ இப்போ கீழே வந்து I'm going to have some forms, that's all. okay, ஸோ குயிக்காக பண்ணிடலாமா. ஸோ என்ன பண்ணுறேன்னா I will have do this division which is not necessary. இதுக்குள்ளே வந்து I don't need this thing too. okay, I will also remove this thing. okay, super nice. ஸோ இப்போ டிவிஷனுக்குள்ளே வந்து I'm going to have a form. ஸோ இதை நான் வந்து ஃபார்ம்லேயே போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஃபார்மாக எனக்கு இருக்கணும். and I'm going to have some input fields here. input text of, I'm going to have a placeholder of what we want. we want something called technology first. yeah, so technology வந்து I want in a select. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I will have a select here. technology. okay, so option வந்து I will be having some options here. ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் வந்து I have a simple select called select technology வேணும் எனக்கு. technology
இஃப் பாசிபிள் கைஸ் ஐ வில் ஜஸ்ட் உங்களெல்லாம் பண்ண தெரியும் இல்லையா, நான் வந்து இந்த கோட் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் யூஐ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லை வேணாம் கன்ஃபியூஸ் ஆகும், வேணாம் இது இப்படி இருக்கட்டும். ஐ வில் ஹேவ் an ஆப்ஷன் ஹியர். அண்ட் இந்த டெக்னாலஜி லிஸ்ட் மட்டும் அனுப்புங்களேன். ஒரு 10 டெக்னாலஜி லிஸ்ட் அனுப்பிச்சி விடுங்க எனக்கு. ஓகே, யூ ஷுட் ஹேவ் இட் லைக் திஸ் ஃபார்மேட். ஸோ PHP வந்து ஸ்மால் கேஸில் இருக்கணும் அண்ட் யூ ஷுட் பி லைக் திஸ். ஓகே, இது மாதிரி எல்லாம் ஒரு 10 இதை அனுப்பிச்சி விடுங்க டக்குன்னு. அண்ட் மற்றது ஆட் பண்ணிப்போம். அதுக்கான ஸ்டைலிங் மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போதைக்கு. கிளாஸ் நேம் ஆஃப் px of y 4 pys of 2 ரவுண்டாக இருக்கணும். பிஜி வந்து கொஞ்சம் லைட்டாக கிரேவாக ஒரு 100 வைக்கிறேன். சேவ். ஐ வாண்ட் அஸ் அ ஃபுல் வித்தாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து I'm going to have a class of margin y of 5. ஓகே, சூப்பர். ஸோ லேபிள் வச்சுக்கலாம் இப்பயே வச்சுக்கலாம். label, and it should be for technology, and this class should be of block and technology. Okay, super. So நீங்க என்ன பண்ணிக்கலாம், select கீழ வந்து you can have something like body one top of one வச்சுக்கலாம். ரைட், சூப்பர். ஸோ இது வந்து கொஞ்சம் வேணால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து மீடியம் வச்சுக்கோங்க. நாட் டெக்ஸ்ட், ஃபாண்ட் மீடியம். ஓகே, அண்ட் இது வந்து மார்ஜின் டாப் வரலாம், மார்ஜின் 2 வச்சுக்கலாம். 2. ஓகே, ஃபைன். ஸோ மீடியம் ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, ஐ வில் மேக் as a I will remove this. Instead of that I can have text gray of 600. ஓகே, நைஸ், சூப்பர். ஸோ இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அதோட லிஸ்ட் எனக்கு வரும். ஓகே, which is nice. எனக்கு அவுட்லைன் வேணாம். ஸோ I will also remove the outline here, outline. ஸோ இது வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்க போகுது, ரைட்டா? அது மாதிரி I should have another division here. We should have a same label. Okay, and அதே மாதிரி I should have a title here, title, and I should have the entire properties. ஸோ இது எனக்கு இப்போ remove வேண்டாம். ஓகே, அதே மாதிரி instead of slide I want a input here. Input text இருக்கட்டும், placeholder வந்து enter title. Okay, and class வந்து I'm going to use the same class, and I'm going to use the ID. ஸோ ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி ஐடி யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ I have to use the ID of title. Save. Cool. And we have some kind of பார்டர்மாக இருக்குது. ஏன் பார்டர் அப்ளை பண்ணணும்? இல்லையே, அவுட்லைன் நன் தரணும். மை மிஸ்டேக். நன். சேவ். கூல். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் கூல். அண்ட் இப்போ வந்து இந்த எல்லா ஃபார்முக்கும் வந்து I need some kind of space y of 4 போடுறேன். ஓகே, now we have some proper styling. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம், I can have some kind of இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனா என்னென்ன ஃபீல் வச்சுருக்கோம் நம்ம, நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக. ஸோ I will just copy everything here. I will make it as a copy. I'm going to replace it with the description. ஸோ இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். நான் என்ன ஃபீல் வைக்கணுமோ அது முக்கியமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லிஸ்ட்டை வந்து ஐ ஹாவ் லைக் டிஸ்க், ரைட்டா? ஸோ எதே நேம் வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கான்டெக்ட் ஆகுது. ஸோ இட் ஷுட் பி டிஸ்க். ஓகே, டிஸ்க், ரைட்டா? நவ் இட் ஷுட் பி டெக்ஸ்ட் ஏரியா instead of input. So let's save this and let's check this. Yeah, cool ga, overall nice. And also I will have a quick button here. So in the division kulla vandu or division kulla button vechukken, and class of px of 4, py of 2, pg of blue of 600, 500 text of white. ஹோல்ட் பண்ணும்போது bg of blue of 600 வேணும் எனக்கு. bg of blue of 600. ஓகே, இது வந்து submit your request. Okay, I want this rounded. So rounded. Cool. So before பண்ணும்போது fine. So இது கொஞ்சம் டார்க் வச்சுக்கலாமா? அதை I will have like 600 வைக்கிறேன். அண்ட் அதுக்கு ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன் 700. இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ், சூப்பர். ஸோ I will make it as a submitted request. is cool. You can also have some icons here, but அதை பற்றி வரி பண்ண போகுது இல்லை. ஓகே, ஸோ அமிச்சிங்களா? சூப்பருங்க, நிறைய பேர் அமைச்சிருக்கீங்க. நைஸ். I will have it as it is. சாரி, நீங்கள் 3 பேர் அமைச்சிருக்கீங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். I will go with
this technology. அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் இதை யாராச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க அதில். ஓகே, எதனா ஐடியா டெக்னாலஜிஸ்லாம் இருக்கோ நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஃபியூச்சரில். ரைட், ஸோ வி ஹேவ் டெக்னாலஜி ஹியர் அண்ட் டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் இட்ஸ் கோயிங் இன் தி அதர் திங்ஸ். இப்போ நம்ம யூஐ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு ஒர்க் ஆன் தி வேலிடேஷன்ஸ். ஓகே, ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் ரியாக்ட் ஃபார்ம் ஹூக்ஸ். ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் யூடியூப் பார்க்குறவங்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. லெட்ஸ் கோ டு கெட் ஸ்டார்டட். இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ காப்பி, க்ளோஸ், இன்ஸ்டால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஹாவ் லெட் மீ காப்பி திஸ் கோட். இல்லை நான் வந்து டேட்டாவை என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ லெட் மீ கோ டாப். இதில் என்ன பண்ணுறேன்னா யூஸ் ஃபார்ம் வச்சுக்கிறேன். யூஸ் ஃபார்ம் I have to run this npm run div வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார்ம் போடும்போது நம்மளுக்கு வரல. ஸோ we have to import it. ஸோ import use form from react hook form. ஓகே, இப்போது இதுக்குள்ளே வந்து we are going to get cons of register பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், first of all we need a register save. And I'm going to copy this. I'm going to have it like this. So இங்கே வந்து I'm going to register it like dot register. இதுக்குள்ள வந்து I'm going to have the name. என்ன நேம் இது, டெக்னாலஜி இல்லையா, டெக்னாலஜி. this name should match with the this fields. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான விஷயம். and if you want validation வச்சுக்கோங்க. I'm going to use zod. ஓகே, அதனால் நான் எப்படி ஆசைக்கு வச்சுக்கிறேன். so I will replace the same register with this. It's like title. We have something like description. This thing is called disk, right? So save. இப்போ வந்து எனக்கு வந்து நான் சப்மிட் பண்ணும்போது I want to trigger on submit, not on scroll, on submit. அது வந்து என்ன ஆகும்னா use handle submit. ஓகேவா, it should come from செட்டிங்ஸ் காமிக்கல, but we have to have it like, get it like handle submit. So handle submit குள்ள என்ன பாஸ் பண்ண போகிறேன், the method which I want. So const send server. Okay, I'm going to pass data here. இப்போது இந்த மெத்தட் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன், ரெஃபரன்ஸை போடுறேன். தட்ஸ் ஆல். ஓகே, வேல்யூ கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து லாக் பண்ண நம்மளுக்கு. ஸோ இதை ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் everything is fine. Okay, so let's save this. check it பார்க்கலாமா, refresh. Let's use our fake filler here and elixir. Okay, the technology, yeah, right. Let's submit the request and everything's fine. So வருது. Okay, super, because validation எதுவும் பண்ணல. ஸோ இது எது தராமல் போட்டால் everything's fine வருது. so we have to do the validations இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன், react hook form வந்து zod வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். Okay, let's click on this link. இங்கே போகலாம். and we have to install this plugin call. இது ரெண்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்வேதா, நீங்கள் இல்லை அன்றைக்கி இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு? எஸ் அன்பு புரியுது. ஓகே, ஸோ ரிசால்வர்ஸ் வேணும், அப்புறம் ஜாட் வேணும். ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே டேரெக்டாக கீழே போயிட்டு ஹாவ் டு கால் இட் லைக் திஸ். ஓகே, லெட் மீ காப்பி திஸ். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மேலே போய்ட்டு ஸ்பேஸ் வச்சுக்கலாம், ஸ்பேஸ். அண்ட் ஓகே, ஸோ ஹேவ் டு இம்போர்ட் திஸ். அண்ட் இந்த ஸ்கீமை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, வெளில கூட நான் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஐ ஹவ் டு கால் தி இசட். ஸோ இது வந்து பர்சன் ஸ்கீமா, இது வந்து இது பேர் என்னது, இது பேர் வந்து டேட்டா ஸ்கீமா வச்சுப்போம். ரிக்வஸ்ட் ஸ்கீமா, பேசிக்கலி ரிக்வஸ்ட் ஸ்கீமா. ஸோ இதில் இருக்கிற டெக்னாலஜி, ஃபஸ்ட்டு டெக்னாலஜி ஷுட் பி ஸ்ட்ரிங்காக இருக்கணும் அண்ட் ரிக்வயர்டாக இருக்கணும், கரெக்டாக. ஸோ இங்கே ஜால் எனக்கு ஒரு டவுட்டுங்க. அப்போது ஜால் ரிக்வயர்ட் அப்படி போடுறேன். required search பண்ணி பார்க்கலாம். there's something called dot required. zod resolver யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? zod resolver.
நோ 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 நான் வந்து இந்த ஸ்கீமாவில் இருக்க இது சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரிங்கை இதுவாக இருக்குன்னு சொல்கிறேன், அது ரிக்வயர்டாக இருக்குன்னு சொல்கிறேன். சரி இப்போதைக்கு வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஒன்றுண்ணா லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have title here. டைட்டில் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். and it should be of minimum length of 4. நம்ம இந்த வேலிடேஷன் எங்கே பண்ணமோ ஓகே, இந்த வேலிடேஷன் என்ன பண்ணோம் நம்ம அங்கே போட்டுக்கோங்களா, அதே வேலிடேஷன் பண்ணிக்கோங்க. பேக்கெண்ட் வேலிடேஷன்ஸ் இது ரொம்ப முக்கியங்க. ஓகே ஸோ உங்கள் சர்வரில் யூ ஹேவ் வேலிடேஷன்ஸ் ரைட், இந்த வேலிடேஷன்ஸ் இதே வேலிடேஷன் தான் நீ அங்கேயும் தரணும். ஓகே இங்கே 210 தந்திருக்கேன்ல டெக்னாலஜி, அதே மாதிரி 1018 தந்திருக்கேன். ஸோ ஹேவ் டு கிவ் தி சேம் திங் ஹியர். ஸோ இது வந்து 10 மேக்ஸ் லென்த். எப்போ தான் வந்து ஐ மீன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவீங்க டோட்டலாக. ஓகேவா? ஸோ மேக்ஸ் length of 180 and you have description here and let's go here. இதுதான் தந்திருக்கேன் 50 to 2000. so 50 to 1000 here. சூப்பர். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே வந்து we have to have a resolver as zord resolver. ஸோ zord resolver எங்கே வருதுன்னா நீங்கள் மேலே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதை பார்த்து வந்து இட் வில் பி அவைலபிள் ஹியர். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் தி எக்ஸாக்ட் பாத். ஓகே ஸோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த zord resolver வந்து நான் இங்கே தந்துக்கிறேன். ஓகே தட்ஸ் ஆல். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ ஹவ் டு பாஸ் தி ஸ்கீமா ஹியர். ஓகே ஸ்கீமா இஸ் ரிக்வெஸ்ட் ஸ்கீமா. சேவ். சூப்பர் நைஸ். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து we need errors right. so என்ன பண்ணலாம், errors பண்ணிக்கலாமா குயிக்காக. so I will do one thing. I will have a form state here which will have the errors. okay இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் எல்லாத்துக்குமே I'm going to have a simple error. ஸோ இப்போ செக் பண்ணுறேன். இங்கே வந்து errors dot and இது எப்படி நம்ம பண்ணுவோம், errors dot and name இல்லையா. வாட்ஸ் தி நேம் ஹியர், டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு வந்து அண்ட் இது இருந்தால் மட்டும் எனக்கு வந்து இந்த இது எனக்கு வேணும் எனக்கு. ஓகே ஐ வாண்ட் லைக் திஸ் errors dot technology dot message. okay let's save this. இப்போ செக்காக தான் பார்க்கலாம், ஒர்க்காக தான் பார்க்கலாம். let's go here. so we request and everything is fine சொல்லி வருது. பிகாஸ் இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகலை. பிகாஸ் நம்ம வந்து இங்கே ரெக்வயர் தரல, அதனால தான் திங். ஸோ என்ன பண்ணுறேன்னா I will have like a minimum length of 1 தரேன். இப்போ வந்து மேக்ஸிமம் இருக்கணும் இல்லையா. ஓகே I have to return it npm run dev. yeah super refresh and error வருதா, error வரல, யூயும் வரல. so we have done something wrong. go to inspect, go to console. we have string main length is not a function வருது. என்ன தப்பு பண்ணியிருக்கோம், main length அன்பு சார்ல நம்ம மெயின் மட்டும் தான் சொல்லுவோம். அப்படியா, மின் லென்த் கிடையாதா? பட் மின் லென்த் இதுக்கு தான் இருக்குமே. சேவ் திஸ் ஹியர், ஃப்ரெஷ் ஷியோரா. சேவ் திஸ், ரிஃப்ரெஷ், செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ. வந்து மின் லென்த் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம கஸ்டம் மெசேஜஸ் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் சூப்பர். ஓகே ஸோ ஸ்ட்ரிங் கமர்ஸ் கண்டெய்ன் கரெக்டான மெசேஜ் வருது. ஸோ நான் வந்து I will take it as a red class of text of red of 500 now. okay cool ரைட். இப்போ நான் வந்து ஜாரில் வந்து ரிக்வயர்டு எதுனா இருக்குன்னு பார்க்கலாம். யூசர் டாட் ரிக்வயர்டு வெர்ஷன் ப்ரிமிட்டிவ்ஸில் எப்படி வந்து பை டிஃபால்ட் எல்லாமே ரிக்வயர்டாக இருக்குமோ இல்லைங்க. லெட் மீ இல்லை ரிக்வயர்டாக இல்லை டிஃபால்ட்டாக. அன்பு ஜாடு அந்த ஸ்கீமா நம்ம அந்த நேம் கொடுத்தாலும் அது ரிக்வயர்ட் ஆயிருக்கு.
அப்படியா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வரும்போது வரலீங்களே. இப்போ பாருங்கள், ஐ வில் ரிமூவ் தி ஏதாச்சும் ஒரு நேம் மட்டும் டைட்டில் ரிமூவ் பண்ணிடுங்களேன். ஓகே, நான் அதை ரிமூவ் பண்ணுறேன் அதுக்கு வச்சுக்கோங்களேன். மட்டும் வராது. ரிமூவ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் இப்படி மட்டும் இல்லை வச்சுருக்கேன். அன்பு. ஆ, இந்த இது ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணாலுமே நமக்கு அது ஏத்துக்க மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமாம், அது ஏற்றுக்காது. பிகாஸ் ஸ்கீமா கரெக்டாக இல்லைல்ல, அப்போ ஏற்றுக்காது. பட் இங்கே ஏற்றுச்சு பாருங்களேன். பிகாஸ் இது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களே, இப்போ பண்ணும்போது இது இக்னோர் பண்ணிக்குது. ஸோ யூ ஹேவ் டு மேக் இட் திங் எஸ் டிஃபால்ட் ரிக்வயர்ட். பட் டிஃபால்ட் ஐ ரிக்வயர்ட் நீங்கள் சொல்கிறீங்க புரியலையே. ஐ குடன்ட் கெட் யூ. என்ன சொல்கிறீங்க? நேம் நம்ம வச்சுட்டாலே அது ரிக்வயர்ட் ஆயிரும் அன்பு. நார்மலா சரி, இப்போ டெக்னாலஜி வச்சு டிக்ளேர் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? அவ்வளோதான் அன்பு. அது ரிக்வயர்ட் ஆயிரும். அது அடுத்து நம்ம வேலிடேஷன் பட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், நான் வந்து வேல்யூ இருக்குல்ல, இப்போ நான் செலக்ட் பண்ணல, சப்மிட் தரும்போது இப்போ வரணும்ல மெசேஜ். இப்போ அங்க வந்து நம்ம ஆப்ஷன் தானே வச்சிருக்கோம், செலக்ட் டெக்னாலஜின்ட்டு. ஆமாம், நான் ஆப்ஷன் செலக்ட் அது பண்ணல. நான் செலக்ட் பண்ணல அது ஆப்ஷன். வேல்யூவா கன்சிடர் ஆகிக்கும்னு சரி, நினைக்கிறேன் இப்போ அன்பு. இங்கே பாருங்கள், இஃப் யூ டேக் டைட்டில் ஆஃப் எக்ஸாம்பிள் சேவ் பாருங்கள் தரும்போது இப்போ டைட்டில் வந்து எரர் ஷோ பண்ணல பாருங்கள், தெரியுதா? நம்ம எரர் ஆமா வைக்கல. அன்பு. இன்ஃபேக்ட் எரர் வச்சா கூட இப்போ பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி இதே எரர் நாங்கள் வைக்கிறேன். ஹேவ் லைக் ஹியர் இது வந்து டைட்டில் இல்லையா, டைட்டில் அதே இல்ல அன்பு, நம்ம செலக்ட் பண்ண சொல்லி ஒரு இது கொடுக்குறோம்ல, அதுவே அது வேல்யூவா கன்சிடர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். நோ நோ நோ, அது வேல்யூ எடுத்துக்காது ஆக்சுவலி. இப்போ பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டு ஃபிஷ் பண்ணிவிட்டு இப்போ டைட்டில் நான் வேல்யூ தரல, சப்மிட் தரேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு எதுவுமே வந்து இதாகல. ஆக்சுவலி ஏன் எதுவுமே ஆகலை? டிஸ்கிரிப்ஷனாச்சும் வரணுமே, டிஸ்கிரிப்ஷன் ஏன் வரல? இட்ஸ் ஆக்சுவலி டிஸ்க். ஓகே, மை மிஸ்டேக். டிஸ்க் சேவ். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ், சப்மிட் தரேன். இப்போது இது ரெண்டும் வந்து விட்டுச்சு பாருங்கள், புரியுதா? ஸோ ஆமா ஆமா வி ஆமா. ஹேவ் டு டூ தி ரிக்வயர்ட். அதான் வந்து இந்த ரிக்வயர்ட் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம், அது அவங்க வைக்காமல் வச்சுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரிங் பிரிண்ட் வேல்யூஸ், எம்டி வேல்யூஸ், void. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். zod make field required. Okay, why just zod makes all schema fields optional? Okay, this might cost by using dot non empty ஒன்று வச்சுருக்காங்க. மேபி ட்ரை பார்க்கலாமா? நான் எம்டி எம்டிஆர் இல்லைனா. ஸோ டாட் நான் எம்டியா எம்டி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிப்ளிகேட்டட். ஸோ யூஸ் இசட் ஸ்ட்ரிங் மின் டாட் இன்ஸ்டின் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுமே இதே தான் சர்ச் பண்ணுறாங்க. மினிமம் ஆஃப் 1 வச்சு சொல்கிறாங்க ஆஸ் எ ரிக்வயர்டாக. ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இது என்ன ரெக்குவயர்மெண்ட் நம்மளது 10 and 180. ஸோ 10 மேக்ஸிமம் 180. Okay, now you should save this, refresh it, submit request, and everything is showing as expected. And வேல்யூ போடுறேன், சப்மிட் ரிக்வஸ்ட் தரும்போது நம்மளுக்கு வந்து ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஒர்க் ஆகுது, சூப்பர். பட் ஸ்டில் இங்கேயும் நம்மளுக்கு இன்னும் டேட்டா வரல. மேபி நான் கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன். அதை கரெக்டாக கன்சோல் லாக் வந்து வருதான்னு பார்க்கலாம். console.log, save this, refresh, add fake filler. Okay, now we can able to get this value கரெக்டாக. ஸோ டெக்னாலஜி டைட்டில் டிஸ்கெல்லாம் கரெக்டாக வருது. இப்போ நான் வந்து டேட்டா புஷ் பண்ண வேண்டியது, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இங்கே எனக்கு வரும்போது டேட்டா வந்து வேலிட் ஆகிருக்கும். ஆல் டேட்டா வில் பி வேலிடேட்டட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அகைன் ஐ ஹேவ் டு புஷ் தி சர்வர். ஸோ எப்படி பண்ணலாம் நம்ம? யூஸிங் கோ டு போஸ்ட்மேன் டாக்குமெண்டேஷன். இதுதான் இல்லையா? இஃப் யூ கோ டு கிரியேட்டிங் டுடல் ரிக்வஸ்ட், இங்கே போனீங்கன்னா யூ வில் ஹாவ் அ ரிக்வஸ்ட் ஹியர். எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஓகே, இதான் நம்ம ரா டேட்டா. நம்ம ஆக்சஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் யூஸ் ஃபிச் ஹியர். அதே மாதிரி அவைட். ஸோ அவைட் என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு யூஸ் ஏசிங்க் ஹியர். async fetch, and this request is coming from this URL. So I have to copy this URL here. Copy this URL here, and இது வந்து what type of request அதெல்லாம் போடலாம் நான். பட் இங்கே வந்து
ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்கு இல்லையா, ஐ கேன் ஹேவ் எ மெத்தட் ஹியர். ஸோ இதுக்குள்ள வந்து மெத்தட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ போஸ்ட் பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நீ மென்ஷன் பண்ணலன்னா இட் வில் டேக் இட் அஸ் அ கெட் போஸ்ட். வாட் டைப் ஆஃப் கேஸ் யூ ஆர் லைக் டு புட் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இட்ஸ் அ போஸ்ட் ரிக்வஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாடியோ அது பாடிக்குள்ளே உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்து ஆஸ் எ பாடியை வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் தி டேட்டா ஹியர். ஓகே, ஸோ டேட்டா ஆசெட்ஸ் போட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இட்ஸ் கிவ் ட்ரை. தட்ஸ் ஆல். ஓகே, ஐ வில் சேஞ்ச் as a cons response சேவ் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இது லாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாக் ரெஸ்பான்ஸ். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? ஐம் ஸோ கியூரியஸ். ஸோ ரிஃப்ரெஷ், யூஸ் சம் ஃபேக் ஃபில்லர், submit your request. Okay, submit your request and we have something called bad request nu varudhu. Okay, so bad request nave something is wrong nu artham. So neenga eppadi debug pannalam solra paarenga. When you receive this kind of errors, go to your console. Okay, so idhula ponina you can see the entire response. Okay, இது கொஞ்சம் மேலே போய்க்கிறேன். இதில் போனீங்கன்னா கிரியேட் இருக்கு இல்லையா, அங்கே தான் எரர் வருது. கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட் ரிக்வஸ்ட் வருது. இதுதான் பேக் எனக்கு சென்ட் பண்ணுற ரிக்வஸ்ட். ஓகே, if you go to payload, this is the object you are trying to send. ஒரு ஆப்ஜெக்டாக வருது உங்களுக்கு பேலோடு. ஓகே, if you go to preview, இங்கே வந்து எல்லா வேலிடேஷனும் ஃபெயிலியர் ஆகுது. தட்ஸ் த எரர், மெயின் எரர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், you have to first of all destructure this. ஸோ என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டாக போய் வச்சுக்கிறேன். அது முன்னாடி வந்து 3 டாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வச்சுக்கின்னு பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் திஸ். refresh and இப்போ என்ன பண்ணுறேன்னா I will remove this thing. இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு தேவையில்லை. I will use fake filler here to autofill the data. I will use submit request. Okay, I will use just thing submit your request. Now again we have a request phone error. ஸோ இப்போ என்ன பேர் வருதுன்னு பாருங்கள். சில ஆப்ஜெக்ட் தான் வருது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா we have to convert into serialize பண்ணணும். ஓகே, I will do one thing. நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். fetch post data. Okay, now let's go back. Stack Overflow பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் வந்து நம்ம ஓகே ஜேசன் சிங்கிஃபை பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, நம்ம அதுவும் பண்ணலாமா? Okay, I have to pass the headers here also. ஏன்னா நம்ம வந்து எந்த டைப் ஆஃப் ஹெட்டர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்ல. ஸோ ஐம் கோயிங் டு பாஸ் திஸ் ஹெட்டர் ஆஸ் ஹியர். ஓகே, இதை வந்து நம்ம we are accepting application JSON கண்டென்ட் டைப் வந்து JSON நம்ம அனுப்புகிறோம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த டேட்டா வந்து I'm going to send it as JSON.stringify. அதுக்குள்ளே டேட்டா பாஸ் பண்ணுறேன். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போது சேவ், ரிஃப்ரெஷ், let me use fake filler, submit your request and client validation வருது. submit your request. Now it's pending and 200. இப்போ 200 வந்திருக்கு. ஓகே, now it is returning us the ப்ராப்பரான நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமோ அது வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், in terms of UI you have to show some dialog like இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தருது கன்சோல் லாகில் போய் பார்த்தா தெரியும் ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த ரெஸ்பான்ஸில் we have that okay. ஓகே, ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டேட்டஸ் இருக்குது கரெக்டாக. ஸ்டேட்டஸ் வந்து 200 இருந்துச்சுன்னா 200னா நமக்கு சக்ஸஸ்னு அர்த்தம் கரெக்டாக. பிகாஸ் 200 எப்போ வரும்னா டேட்டா வந்து கரெக்டாக இன்செர்ட் ஆனால் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ we are having like that. அண்ட் இப்போ ஆச்சுன்னா ஐம் having a alert here calling your request has been posted. Thanks. ஓகே, அண்ட் முடிஞ்சு என்ன பண்ணணும், I have to just reset the form. ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி I have to go top and if you want you can also redirect them. Okay, for example I can use router. redirect பண்ணுறது பார்க்கலாங்க. ஸோ react navigate அப்படின்னு பார்த்தோம்ல அன்பு, navigate அதே மெத்தடில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ navigate to different page போடலாம். Let's go to here.
யூஸ் நேவிகேட்டில் இந்த போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி I will use the use navigate and search and வரல. So I have to import it here. Import use navigate from React router DOM. Okay, ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளே வந்து I have to have the navigator. So cons navigate use navigate இது வந்து hook. ஓகே, இப்போ நேவிகேட்டுக்குள்ளே வந்து இட் வில் ஹேவ் சம் மெத்தட்ஸ் வேர் யூ கேன் ஏபிள் டு சென்ட் இட். ஸோ நேவிகேட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அவங்க டு நேவிகேட் டு தி ரூட். ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா எனக்கு ரிக்வஸ்ட் வந்து வந்துச்சு, அதை கிளிக் பண்ணோன்னா ஐ ஹேவ் டு நேவிகேட் டு தி ஹோம் பேஜ். இஃப் நாட்னா ஐ ஹேவ் டு ஷே சம் எரர் இல்லையா. ஸோ போய் லாக் பண்ணுறேன். இல்லை வந்து அலர்ட் பண்ணலாம், அலர்ட்டுக்கு பண்ணிக்கலாம். அலர்ட் ஏன்னா லாக் பண்ணால் வந்து யூஸருக்கு தெரியாது, அலர்ட் பண்ண தான் தெரியும். கரெக்டாக தேர் இஸ் some problem in sending files. Okay, let's save this. வச்சுக்கின்னு பார்க்கலாமா? Let's go here. இப்போதைக்கு வந்து ஏதாச்சும் வேல்யூ போட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு let me use fake filler now. Submit your request. Your request me post வருது. ஓகே ப்ரெஸ் பண்ண உடனே it is redirecting us to the ஹோம் பேஜ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கரெக்டாக காமிக்குது. சூப்பருங்க, இது நல்ல விஷயங்க, சூப்பர். ஸோ வி ஹவ் டன் அ லாட். ஆக்சுவலி பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் பண்ணும்போது, ஆனால் ஆக்சுவலி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தெரியும் அது டிஃபிகல்ட்டி என்னன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக வந்து யூஐ ஷோ பண்ணுறது அப்படின்னு அசால்ட்டாக பேசலாம், பட் நம்ம டெவலப் பண்ணும்போது 1 to 3 hours கிட்ட எடுத்துச்சு பாருங்கள். இட் ஹேஸ் டுக் அஸ் 3 hours. ஓகே, இது நம்ம இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணலாம், லைக் எடிட் பண்ணுறது நம்ம ஒர்க் பண்ணல, டெலிட் பண்ணது ஒர்க் பண்ணல, பட் அதுக்கே நம்ம டைம் எடுத்துச்சு நிறையா. ஸோ தட்ஸ் த திங் யூ கைஸ் நீட் டு ஒர்க் அரவுண்ட். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம எப்படி நம்ம வந்து அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஹவு டு மேக் இட் அப். ஸோ ஐ வில் கோ டு GitHub. GitHub எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐ வில் ஓகே, அது ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், அதான் உங்களுக்கு அப்படி வருது. லெட் மீ காப்பி திஸ் URL, ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் தி கிளைண்ட் அண்ட் சர்வர், பட் இங்கே ரீட்மி ஃபைல் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஹேவ் அ ரீட்மி ஃபைல். ஸோ என்ன பண்ணுறேன், நான் கமிட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஐ வில் கமிட் திஸ் திங் டு ஃபிக்ஸ் ஃபிட் create request by form. ஓகே, சிங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் வெளியில் I'm going to create a new file called readme.md. ஓகே, ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது சொல்லிட்டு போடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் this app includes both the front end and back end. ஸோ front end வந்து என்னது, இட்ஸ் ஆன் React.js powered by Vite. ஓகே, ஸோ whereas nodejs வந்து back end வந்து Express.js powered by Node. Okay, and deployment link la அப்புறம் போட்டுக்கோங்க, லைக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போட்டுக்கோங்க. குட் பிளேஸ் டு ஆட் தி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஹியர். அண்ட் இது நான் வந்து ஒரு ஆப் டைட்டிலாக வச்சுக்கிறேன்னா CyberDude tutorial request app, simple app to track your tutorial request. Okay, cool. Save பண்ணிக்கலாம். And you can also have the author ID, authors. I will add my name for now. Okay, I will navigate them to my Facebook here. bit.me/androcky3. And what license you have, you can put your license here. License, I want it like a MIT. Super cool. ஸோ இன்ஸ்டலேஷன்லாம் நீங்கள் அப்புறமா அது டாக்குமெண்ட்லேயே தந்திருப்பீங்க இல்லையா. ஸோ நோ வரிஸ் ஃபார் நோ. ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். லெட் மீ ஆட் திஸ் திங் டு தி திங். ஸோ டாக்ஸ் எடிட் போடுறேன், பிகாஸ் ஐம் கோயிங் டு கிரியேட் அஸ் அ டாக்குமெண்ட் இல்லையா. You can also depend on some chat GPTs for writing this kind of readme files. Okay, if you don't have much time now, but நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் கடைசியாக. Okay, refresh. Now we have a proper readme file.
ஓகே கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. இப்போ இதை எப்படி டிப்ளாய் பண்ணுன்னு பார்க்கலாம். தட்ஸ் நெக்ஸ்ட் பிக் சேலஞ்ச். Let's close everything else. We are successfully working in our local environment. And இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, see ஃப்ரண்ட் end வந்து யூ கேன் புட் இன் somewhere and பேக் end வந்து நீங்கள் வேறு இடத்துல போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் யூஸிங் there are many options available. ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா we can host those in AWS, Amazon Web Service ஒன்று இருக்குது, that's paid. ஓகே, அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் க்ளவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, and you can also rent some servers and you can deploy it somewhere. But for now I'm going to show you some free alternatives. Okay, so first of all நம்ம பார்த்தோம் என்ன பண்ணலாம், let's deploy the backend. ஸோ என்ன பண்ணுறேன்னா nodejs deploy அப்படின்னு போடுறேன், deployment அப்படின்னு போடுறேன். ஓகே, we can't able to deploy both thing in the same environment. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சர்வர் நம்ம வந்து ஓனாக வச்சுருக்கணும். ஓகேவா, நம்ம வீட்டு இல்லாதனால we're going to see other things. So இந்த nodejs பார்த்தீங்கன்னா we can deploy in many ways. Okay, so we have many things like we have Heroku-ன்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, Heroku அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் where you can able to host your backend. பட் இப்போ வந்து அவங்க வந்து பெய்ட் ஆக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ அதனால் you can't able to use it right now. And we have other alternatives like on render ஒன்று இருக்குது. Okay, this render.com ஒன்று இருக்கு இல்லையா, இட்ஸ் அ ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் which you can use to deploy your application. Okay, ஸோ இதுக்குள்ளே போய்க்கோங்க, render.com அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ get started for free. ஓகே, ஆக்சுவலி இதுவா இல்லை ஆன் ரெண்டராக தெரில, ரெண்டும் ஒன்றா தெரில. ஓகே, இட்ஸ் ரெண்டும் சேம் தான். இட்ஸ் கிளிக் with Google. I will log in with this mail ID. ஓகே, ஒன்ஸ் இட்ஸ் டன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போது ஏதோ ஒன்று இன்டரப்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்காமா, சரி சகுனமே சரியில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, வெப் சர்வீசஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். பிகாஸ் யூ கேன் ஹோஸ்ட் ஸ்டாட்டிக் சைட்ஸ் அது உங்கள் HTML CSS GitHub பேஜஸில் பண்ணிங்களா, அதுவும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நோ we are going to look on வெப் சர்வீசஸ் அண்ட் டேட்டாபேஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இது மாதிரி போஸ்ட்கிரஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதெல்லாம் நம்ம டச் பண்ண போக கிடையாது. we are going to touch only the web services part. New web service, build and deploy from Git repository. Yes, next. And card number கேட்குறானே, it's go cancel. How would you like to deploy your web service? காசு பே பண்ணமோ? ஓகே, இது காசு கேட்கல, பட் ஸ்டில் லெட்ஸ் கோ பேக். build and deploy from a Git repository. Next. ஓகே, சரி வேறு என்ன பண்ணலாம் இருக்கா, லெட் மீ ஹாவ் வேறு ஏதாவது வச்சுருக்க நான் பார்க்குறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. com dashboard. ஓகே, ஸோ ஐ திங்க் இதை நீங்கள் டிப்ளாய் பண்ணோன்னா யூ நீட் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. ஓகே, ஃபார் வெரிஃபை தான், உங்களுக்கு காசுலாம் பிடிக்க மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் ஸ்டில் நான் வந்து ஆல்ரெடி என்னோடய கார்டு போட்டு வச்சுருக்கேன் இங்கே. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எப்படி பண்ணிடலாம்னா டேஷ்போர்ட் போயிட்டு எப்படி பண்ணது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நியூ போயிட்டு யூ கிளிக் ஆன் வெப் சர்வீசஸ், பில்ட் அண்ட் டிப்ளாய் ஃப்ரம் கிட் டெபாசிட் இருக்கும், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த உங்கள் பேமெண்ட் கேட்சல்ல, அந்த பேமெண்ட்னால் லைக் கார்டு வெரிஃபை பண்ணதுக்காக, ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பேம் அவ்வளோ வந்து வந்துடுறாங்கல்ல, அதனால் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து யூ ஹேவ் டு கனெக்ட் வித் தி வெப் சர்வீஸ். ஸோ ஐ வில் சூஸ் டுடல் ரிக்வஸ்ட் ஃபார் நோ கனெக்ட். அண்ட் எப்போயுமேங்க ஈவன் இஃப் ஐ சே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த சர்வீசஸ் வந்து காசு பிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கோ டு யர் ப்ரைஸிங் செக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ லெட்ஸ் சூஸ் தி நேம் ஃபார் தட், டுடல் ரிக்வஸ்ட் சிங்கப்பூர். ஓகே ஃபைன். பிரான்ச் வந்து மெயின் தான் அண்ட் ரூட். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே இருக்குது கரண்ட்லி, இப்போது நம்மளோட கிட்டப் போய் பாருங்களேன். இஃப் யூ கோ டு அவர் கிட்டப் ஹியர், ஸோ சர்வர் இஸ் இன் request/serverல இருக்குது கரெக்டாக. ஸோ ஹேவ் டு பி லைக் server/source கரெக்டாக. பிகாஸ் அந்த சர்வருக்குள்ளே தானே வி ஹாவ் சோர்ஸ் இல்லையோ, நம்ம சோர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சோர்ஸ் தேவையில்லை, சர்வர் தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். அண்ட் யூ கேன் யூஸ் நோட் as a runtime environment. அண்ட் யான் வச்சுருந்தா வச்சுக்கலாம், இல்லை npm install இல்லையா, npm install. அண்ட் ஸ்டார்ட் கமெண்ட் npm
run dev. Because இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி we have something called nodemon. Okay, ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இதில் ரன் ஆகிட்டு தானே போகுது. வாட் we can also do is we can also do like node and இதில் வந்து we have to run the index.js. கரெக்டாக? சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have கிரெடிட் கார்டு நம்ம போடுறதுனால ஆட்டோமேட்டிக் எல்லாமே காமிக்குது. பட் யூ கேன் சூஸ் தி ஃப்ரீ. இது உங்களுக்கு காசு ஆகாது. ஓகே, ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் யூ கேன் புட் இட் as a free. And next let's go here and environment variables. ஸோ இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் நோட்.js-க்கு தேவையான environment variables நீங்கள் போடணும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கரண்ட்லி நம்ம அப்ளிகேஷனில் we have used something called MongoDB. கரெக்டாக? ஸோ you have to paste this URL here. ஸோ இது பேர் நான் அது வேல்யூங்க போட்டுடுறேன் அண்ட் இது URL. ஓகே, ஆட் ஃப்ரம் ENV போட்டுக்குது. ஓ இப்படியே காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி அண்ட் பேஸ்ட், ஆட் வேரியபிள்ஸ். சூப்பர், அதை ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன் அப்படி. சரி, லெட்ஸ் கிரியேட் அ வெப் சர்வீஸ் ஹியர். வெப் சர்வீஸ். ஸோ சுற்றுது. இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் வில் ஸ்பின் டவுன் வித் இன்ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ என்னென்னா சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன் யார் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து தேவையான நெட்ஒர்க் யூஸஸ்க்காக அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடும். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் வில் அகைன் ரன் இட். பட் அந்த ரிக்வஸ்ட் வந்து இட் வில் டேக் 50 seconds. ஓகே, ஸோ ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have a message called build successful. செக் பண்ணி பார்க்கலாமா? எப்படி செக் பண்ணுறதுன்னா you have your own URL here. ஓகே, ஸோ கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். now you will have the request. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சுற்றிட்டு இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் தி இன்ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்களே, அதனால் உங்களுக்கு அந்த டிலே ஆகும். லெட்ஸ் வெயிட். இது முடியாது போல இருக்குது. இட்ஸ் ஸ்டில் இன் ப்ராக்ரஸாக வந்துருக்கு. பட் பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இன் ஓகே வி ஹேவ் அ ஃபெயிலியர் இயர். ஓகே, ஸோ இப்போ ஸ்கால் பண்ணி பாருங்கள். வி ஹேவ் சம்திங் ஃபெயிலியர். இங்கே பார்த்தீங்களா திஸ் எரர் இஸ் கம்மிங். ஓகே, இது என்ன எரரு? திஸ் எரர் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கரெக்டாக மேப் பண்ணணும்னு சொல்லிட்டு போடணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ டு செட்டிங்ஸ். எங்கேயாச்சும் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஹேவ் எ கூகுள் சர்ச். render.com MongoDB IP white list அதான் பண்ணணும். கரெக்டாக அதான் இஷ்யூ இப்போது. ஸோ லெட்ஸ் கிளிக் ஆன் தி ஃபர்ஸ்ட் லிங்க். இது என்ன வைக்க போகிறான்னு தெரில. ஏதாச்சும் பாட்டில் லிங்க் வைக்க போகிறான்னு தெரில. லெட்ஸ் ஸ்க்ரால் டவுன். ஓகே, இது கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் on render.com web service main page. Click on the connect button in the top right, select the outbound tab. Okay, ஸோ இதில் வந்து என்ன செலக்ட் பண்ண சொன்னால் கனெக்ட் பட்டன். கனெக்ட் பட்டன் எங்கடா இங்கே இருக்குது. கனெக்ட் அண்ட் இஸ் ஐபி அட்ரஸ். ஸோ ஐ ஹவ் டு காப்பி திஸ் அண்ட் ஐ ஹவ் டு கோ டு மை MongoDB. ஸோ இது வந்து இந்த ப்ரௌசரில் இருக்கும். MongoDB at last. ஓகே, ஸோ இங்கே போய் நீங்கள் ஐபி அட்ரஸாக நீங்கள் வந்து மேப் பண்ணணும். லெட்ஸ் கோ டு நெட்வொர்க் அக்சஸ் ஹியர். இங்கே வந்து ஆட் ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அன்பு, யா இது வந்து 6 hours தானே இருக்கும்னு சொன்னீங்க. நோ இப்போ நோ 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 அதாவது நான் ஆட் பண்ணும்போது தான். இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது இது யூனிக்கே தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் செக் பண்ணாமல் 6 ரெண்டர்லேருந்து hours வர்றது இருக்கும். வந்து ஓ ரைட் ரைட் ஓகே. செக் பண்ணாமல் வந்தால் 6 hours மேலேயே இருக்கும். I will choose each IP address. Okay, the first IP address. இது ரெண்டர் இல்லையா? ரெண்டர் 1 வைக்கிறேன். கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐபி. இதுதான் செகண்ட் ஐபி. ஓகே, ரெண்டர் 2 கன்ஃபார்ம். Next I will have a third thing. A third render third. Okay, let's confirm this and pending.
ஓகே ஆயிடுச்சு. இப்போது லெட்ஸ் கோ டு தி டேஷ்போர்ட் ஹியர். நம்மளோட இங்கே போயிட்டு பிசிக்கல் பார்க்கலாம். ஓகே ஐ வில் டூ ரிஃப்ரெஷ் அகேன். ரிஃப்ரெஷ். பின்ன அது பார்க்கலாம். லெட்ஸ் சி வாட் எரர்ஸ் வி ஆர் ஃபேஸிங் ரைட் நவ். ஈவெண்ட்ஸ் லாக்ஸில் இருக்கும். ஆக்சுவலி நம்ம என்னென்ன ஏதாச்சும் எரர் இருந்தால் அது லாகில் இருக்கும். Okay, maybe I will deploy it. So manual deploy தான் திருப்பியும் deploy latest commit. Okay, teacher services தரவா இல்லைனா it refresh this and let me click cache and deploy. Deploy ஆகட்டும். Okay, deploy ஆகிட்டு இருக்கு, build ஆகிட்டு இருக்கு. Uploading build. AWS has 3 months free trial. ஓகே ஸோ ஆக்சுவலி AWS வந்து அவங்க ஃப்ரீ தந்தாலும் நீங்கள் AWS போகாதீங்க. பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுது, ஸ்கேமாக தான் போயிட்டுருக்கு. ஸ்கேம் பண்ணுறதோட தேவையில்லாத விஷயத்துக்கு உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷனில் லிங்க் எல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு 5000 10,000 பில் போடுவான். ஓகே, ஹவு மச் அவ்வளோ விஷயம் நடக்கும். அது எதுனாலன்னு தெரியல, கேட்டால் நல்லா ரீசர்ச்சாக சொல்லுவான். அதனால் நீங்கள் AWSல வந்து ஃப்ரீ ட்ரையலில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் யூ டோன்ட் யூஸ் எனி திங் லைக் தட். ஓகே சூப்பர். இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அகேன். க்ளோஸ் ரிஃப்ரெஷ். இப்போ இதை யாராவது தான் பார்க்கலாம். ஸ்டில் இன் ப்ராக்ரஸ் தான் போயிட்டுருக்குது. க்ளோஸ் திஸ். இந்த இன் ப்ராக்ரஸ் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணி வேணால் பார்க்கலாம். வேறு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க நோட்.js வந்து ஏதாச்சும் ஃப்ரீ ஆல்டர்னேட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம், டிப்ளாய் பண்ணலான்னா நீங்கள் அதுவும் சொல்லுங்கள். சரிங்களா, நம்ம அதுவும் வந்து டீம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். மேபி நான் வந்து இதை ரன் பண்ணுமா, 888 எடிட் பண்ணுமா? let me go here, let me go to எதாவது விஷயம் நான் பண்ணுவான்னு பார்க்கலாருங்க. let's go here, go to settings. okay, region, okay, builder, repository, root directory, filter, pre-builder. we have the error here. okay, close shell. okay,
பட் இது ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல கனெக்ட். Search பார்க்கலாமா? On render deploy nodejs with port. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா எல்லாம் ஃப்ரீ தான் போட்டிருக்காங்க, பட் கார்டு கேட்குது உள்ளே போனால். லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ். When you deploy an application for the first time, you might see a page is not working. எனக்கு எல்லா டைமும் அப்படி தான் வருது, என்ன பண்ணுறது? ஆக்சுவலி என்ன ஸ்டேட்டஸ் இது காமிச்சாலும் நல்லாயிருக்கும். ஸ்டார்ட்டாக தான் இன்னமும் ஓடுனுக்குது இதுன்னு தெரில. கிளிக் ஆன் திஸ் அகெயின். ஓகே, மீன்வேல் we can also deploy the front end. ஓகே, அது ஆகட்டும் ஒரு பக்கம், எவ்வளோ நான் ஆகட்டும். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வேர்சலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்டை வேர்சலில் இருக்கோம். லெட்ஸ் கோ அண்ட் சைன் இன். பேக்கெண்ட் வெர்ஷன்ல பண்ணாங்க. பேக்கெண்ட் வேர்சலில் வந்து நான் அதுக்கு பண்ண கிடையாது. லெட்ஸ் கிவ் ட்ரை, பார்க்கலாம். முடிஞ்சால் பேக்கெண்ட் அதுலேயும் பண்ண பார்க்கலாம். ஓகே, லாகின் பண்ண சொல்கிறோம். நான் இதில் போகிறேன். com. Let's add a new project here. Should request import framework present. It should be wheat root directory. It should be in client. ஓகே, பில்ட் அண்ட் அவுட்புட் கான்ஃபிக் அதெல்லாம் வந்து ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இன்னும் வேரியபிள்ஸ் வந்து எதாவது வச்சுருக்கேன் நான் வீட்டில். ஹேவ் எனிதிங் ஹியர் இன் வீட்? நோ, இல்லை. ஸோ ஐ வில் டிப்ளாய் இட். இது நான் யாராவது சொல்ல போகுது தெரில, பார்க்கலாம். ஓகே, யாரும் வந்துச்சு. So we have result zod. Okay, zod install பண்ணலாம் இல்லை, இது பண்ணியிருக்கேனே. Let's search the same URL. Okay, நான் அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகுதா பார்க்கலாம். npm with install dependencies. ஓகே,
மேபி இந்த கான்ஃபிகர் கடை தந்திருக்கான பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி சேஞ்ச் ஹியர் கான்ஃபிகரேஷன். இதில் வந்து யூஸ்ஜி npm run build. ஓகே, இந்த டைரக்டில் கரெக்டு. Okay, here that this is mostly like because it will break your application. Copy பண்ணிட்டு let's so basically white cannot find the CSS file you're referencing HTML. ஒன்று பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ட்ரை டு பில்ட் இட். இப்போது இது வேர்சல் ப்ராப்ளமாக ஏன் ப்ராப்ளமாக தெரில. ஸோ என்ன பண்ணுறேன்னா டெர்மினலில் போயிட்டு லெட் மீ க்ளோஸ் தி கிளைண்ட் ரியாக்ட் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ரன் தி பில்ட் கமெண்ட் npm run build. இங்கே ஏதாச்சும் எதாவது பார்க்கலாம். இங்கே ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுறது தான் தப்பு. இங்கே யாரும் வரலையே, அப்போ வேர்சல் பண்ணுறது தப்பா நம்ம பண்ணுறது தப்பான்னு தெரில. ஓகே, அப்போது this thing is working in our machine. Recycle. அப்போ இதுதான் இஷ்யூ. versal wheat in sub folder. Okay, let's go top and see. இது மீன்பால் நம்ம அந்த ஒன்று ரன் ஆச்சு இல்லை ரொம்ப நேரமாக. என்ன ப்ராசஸ் பார்க்கலாம் இருங்க. I will close the all rest. இதை தேவையில்லை. ஓகே, இட்ஸ் டூ டைம் கன்சூமிங். இது இருக்கட்டும். ஓகே, இன்னும் ஸ்டில் ரன் ஆகிட்டு தாங்க இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம அதை தப்பு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதில் ரீஸ்டார்ட் சர்வீஸ் திருப்பி தந்துப்போம். There's problem restarting the server. Refresh. Close everything. Restart server. Problem வருது. Deploy latest commit. Okay, ரன் ஆகிட்டு இருக்கட்டும். மீன்வால் நம்ம இந்த ஏதாவது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு ஹியர். சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பியும் ப்ராஜெக்ட் நேமு. ஓகே, இது வந்து லெட்ஸ் சூஸ் wheat. Continue. Override with wheat build. சரி, இதெல்லாம் சரி. இன்ஸ்டால் கமெண்ட் இருக்குல்ல, இன்ஸ்டால் கமெண்ட் நம்ம என்ன பண்ணணும், we have to use npm install. ஓகே, இது வந்து அது npm run build. ஓகே, ஸோ மற்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும். திருப்பி வந்து பார்க்கலாம். டிப்ளாய். அன்றைக்கி யாரோ வருதுங்க சார். ரோல் அப் பில்டு ஃபெயில்டு ஃபார் ஜாட் தான் இஷ்யூ வருது கரெக்டாக எக்ஸாக்டாக. ஸோ இங்கே செட் பார்க்கலாம். ஜாட் இது எங்கே யூஸ் பண்ணுறோம், இம்போர்ட் ஜாட் சொல்லிட்டு இருங்க. ஃபஸ்ட் இங்கே செக் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு ஜாட் in our source pages
கிரெட் ரிக்வஸ்ட் இதான் நம்ம ஜாட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இங்கே தான் இஷ்யூ வருது. ஆனால் எங்கே ஜாடே இல்லையே எங்கே. என்ன வந்துச்சு எக்ஸாக்ட்லி? இஃப் யூ கோ அண்ட் சி ஜாட் ஃப்ரம்னு எதுவுமே இல்லையே. நான் கமிட் பண்ணலாம் இல்லையா, நான் கமிட்டும் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸாக்ட்லி. Search this. ஸோ என்னன்னா நான் சர்ச் பண்ணும்போது பாருங்களேன், ஐம் கோயிங் டு ஐ வாண்ட் திஸ் ஜாட். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மெசேஜை கரெக்டாக சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ I want this message to be applied. So double quote switch பார்க்குறேன், which means I'm checking it manually. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இது சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் எரர் தான். ஸோ similar to question default looks like that. ஜான் ரிமூவ் பண்ணிட்டா ஒர்க் ஆகுமான்னு தெரில. லெட்ஸ் கோ டு பேக்கேஜ் ஹியர். செக் பண்ணி பார்க்கலாம். பேக்கேஜ் கிளைண்ட் பேக்கேஜ்குள்ளே போயிட்டு ஜாட் இருக்கான்னு பார்க்கலாம். ஜாட் இருக்குது எங்கேயும். ஓகே, மேபி பாத் தான் நினைக்கிறேங்க. மேபி மோஸ்ட் ப்ராப்ளி பிகாஸ் ஆஃப் தி பாத் மேபி. Error during build. Client. அந்த கோடு கொஞ்சம் போக முடியுமா? அந்த கோடா கோட் கிரியேட் ரிக்வெஸ்ட் அந்த இசட் வந்து கேபிட்டலா இருக்குல்ல, அந்த இந்த கேபிட்டலா? பட் அது பேக்கேஜ் அப்படி தாங்க. பட் ஜாட் சிம்பிளா தான் இருக்கும் அந்த. அப்படியா? பட் பழைய நம்ம ரிப்போசிட்டரியிலும் நம்ம இசட் சிம்பிளா தான் யூஸ் பண்ணோம். எப்படி இதில் எங்கே எப்படி போட்டால் பார்க்கலாம். இது சொல்கிறீங்களா? பட் எல்லாமே ஸ்மால் கேஸ் ஆக்கிரும். பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சு பார்க்கலாம். ஜாட் இட்ஸ் கமிங் திஸ். ஹலோ ஹலோ, இந்த லைவ் போயிட்டுருக்கு. டோ முடிஞ்சிடும். இல்லை இதுமாதிரி தான் பண்ணணும். நான் ஆர்டர் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நான் பார்க்குறேன் இருங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து பண்ணியாச்சு. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, ஓவரெல்லாம் போய் விட்டுலாம். ஓவரெல்லாம் பண்ண தேவையில்ல, அதே கம்பெனி தான் இங்கேயும் பண்ணுது. Let's go and choose the client again, deploy it again.
cute. Now we are building. Super nice, Sajid. Cool. Super. பட் இது வந்து நிறைய இடத்துல ஒர்க் ஆகுது, இங்கே வந்து ஒர்க் ஆகல. இது வந்து எக்ஸாக்டாக எடுத்துக்குது போல். சூப்பர் குட். டிப்ளாய் ஆயிடுச்சும் வருது. லெட்ஸ் கண்டினியூ டேஷ்போர்ட். லெட்ஸ் விசிட் திஸ் சைட். நவ் வி ஹேவ் இன்புட். சூப்பர். அண்ட் வி கேன் ஆல்சோ ரீட். அப்படின்னு அர்த்தம் பேக்ல ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? நோ, இட்ஸ் கமிங் ஃப்ரம் அவர் லோக்கல் லாஸ். இப்போ நான் வந்து என்னோடய ஜிஎஸ் கோடில் இஃப் ஐ டெர்மினேட் தி சர்வர் ஹியர், இப்போ ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் இருங்க. ரிஃப்ரெஷ். நோ இட் ஒன்ட் ஒர்க். யா, பிகாஸ் இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து என்னுடைய லோக்கல் சிஸ்டம் வந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் பார்க்க மாதிரி வேணும் இல்லையா? ஸோ வி நீட் அவர் பேக்கெண்ட். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சூப்பர். பட் இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணாமல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இட்ஸ் குட் ட்ரை. ஸோ ஃபேக் ஃபில்லை போட்டுட்டு சப்மிட் ரிக்வஸ்ட் தரேன். ரிக்வஸ்ட் அண்ட் நம்மளுக்கு எதுவுமே வரல. பிகாஸ் பட் வி ஹேவ் எரர் ஆன் தி கன்சோல் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சோல் வருது, ஃபெயில் டு ஃபிட்ச்னு வருது. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அவர் கனெக்ஷன் ஹியர் டு தி ரிக்வஸ்ட். ஓ, இது நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம் அந்த வேல்யூவை. ஓகே, ஸோ திங் இஸ் ஃபஸ்ட் வி ஹேவ் டு ஃபிக்ஸ் தி பேக் எண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ பேக் எண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இருங்க திருப்பியும் எங்கே இருக்குது பேக் எண்ட்? ஓகே, இதுதான் நம்மளோட பேக் எண்ட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் அவ்வளோ இந்த இன்ப்ராக்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஓகே, மேபி நான் ப்ராப்பராக பண்ணலான்னு தெரில. லெட்ஸ் கூகுள் இட். nodejs deploy in render. Deploy a node express app. Yeah. Okay. And build command node app.js. So now let's go to the settings here. Settings போயிட்டு server npm install node index.js தானே. கரெக்டாக தான் தந்திருக்கேன். சரி, இங்கே இது அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். Simple code here. And okay, so front end பண்ணியாச்சு. பேக் end தான் ஒரு வேலை இருக்குது நம்மளுக்கு. We'll do one thing. Let's go to build command npm install. நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. இட்ஸ் a build commandங்க. ஆக்சுவலி build command வந்து நான் இது தந்திருக்கேன். புஷ்ட். பட் நான் பில்டே பண்ண தேவையில்லை. ஸோ ஐ டோன்ட் நீட் திஸ் கமெண்ட் ஹியர். Okay, I'll remove this. Save changes. தந்திருக்காங்க. பில்ட் கமெண்ட் வந்து யான். This command runs in your root directory of application where new version of your code is pushed when you deploy manually. Okay, I'll use yarn for now. Yarn. Save changes. நல்லா சுற்றுது, வரதான் மாட்டேங்குது.
இட்ஸ் எ பேட் யூஎக்ஸ் ஆக்சுவலி. இந்த சைட்டை வந்து வெறுப்பாகுது ஆக்சுவலி. ஏன்னா என்ன ஏரியாவது அட்லீஸ்ட் ஷோவாஷ் பண்ணணும். சும்மா யூஆர்எல் காமிச்சிட்டு ஓப்பன் வரவும் மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. எந்த சைட்டை பண்ண வைக்கிறாங்க தெரில. அந்த என்னன்னா இப்போ இதுக்கு முந்தி நம்ம வந்து லோக்கல் சர்வரை வந்து ரன் பண்ணோம் இல்லையா? ஸோ இட் வாஸ் கீப் கேப் ரன்னிங். அண்ட் நான் ரீட் பண்ணதில் வந்து சொல்கிறாங்க என்னன்னா அது வந்து லோக்கல் சர்வரையும் வந்து ரெண்டர் வந்து எடுத்துக்குமா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரெண்டர் வந்து லோக்கல் சர்வர் வந்து நம்ம அட்வன் பண்ணி தானே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பில் பண்ணி லோக்கல் பாருங்க. சர்வர் நம்ம வைக்கலையே, இப்போ நம்ம போர்ட் தான் வச்சுருக்கோம் கரெக்டாக. பட் லோக்கல் இப்போ இஃப் யூ கோ டு யுவர் கோட் இன் தி சர்வர் பார்ட் we have not mentioned any. இது வந்து சும்மா லாக் பர்பஸ்க்காக தான். இட் இஸ் நாட் திங், முக்கியம் கிடையாது இது. ஓகே, ஸோ இது நம்ம தர டேட்டா தான். ஸோ இந்த போர்ட்டில் ரன் ஆகுது, தட்ஸ் த திங். ஒரு நிமிஷங்க பி ஆன்லைன். ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம். இல்லை மேம், நான் ஒரு லைவில் இருக்கேன் மேம். நான் கூடுவேன் மேம், உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூடவா? நான் யூடியூப் லைவில் இருக்கேன் மேம் இப்போது. ஆமாம் அப்படிங்களா? சரி மேம், ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கூப்பிடுவேன் மேம் நான் உங்களை. சரிங்க மேம், தேங்க்யூ. சொல்லுங்கள் சஜித், சொல்லுங்கள். நான் சொன்னீங்க இப்போது இல்லைன்னு அந்த நம்ம சர்வரை ஒன்றாவது ரன் பண்ணிட்டு தானே இருந்தோம். ஸோ அந்த சர்வரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இது வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் நம்ம வந்து ரெண்டரில் வந்து நம்ம மறுபடியும் சர்வர் ரன் பண்ணால் பில் பண்ணா. இல்லை, நம்ம லோக்கலில் ஆஃப் பண்ண சொல்கிறீங்க, லோக்கலில் கிளாஸ் பண்ணி சொல்கிறீங்களா? அந்த லோக்கல் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே இருங்க, இப்போ தான் ஏதோ புதுசாக வருது. இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு தெரியல ஆக்சுவலி. அது ஃப்ரீ பிளான்லாம் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குமான்னு தெரியல. லெட்ஸ் கிவ் ட்ரை. பில்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஒன்று பண்ணுறேன், நான் நியூவாக கூட ஒன்று பண்ணி பார்க்குறது. ஒன்று ஓட்டும் இன்வெல். நான் வந்து நியூவாக கூட நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் கேன் இஸ் பாசிபிலிட்டி டு ரிக்வெஸ்ட் அண்ட் backend branch defaults to deposit root. When you specify a root directory, okay, I will have a server here. Okay, server kulla runtime environment வந்து it should be node, right? Node. This command runs in the root when you post. Okay, it can access. Okay, so இதோட packages டேஸ்க்குள்ள போனீங்கன்னா you will have div here. நம்ம build command கொடுத்தே இல்லையா? நம்ம build பண்றது command build தரலையே. பட் build நம்மளுக்கு nodejs build இருக்கா? nodejs build command. ஓகேங்க, அன்பு அந்த ரூட் கொடுத்ததுல ஸ்ட்ரைட்டா சர்வர் போட்டுக்கலாமா இல்லை எதுவும் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வருமா? எதுங்க அந்த ரூட்ல சர்வர்னு போட்டிங்கல்ல, அதில் எதுவும் முன்னாடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அந்த மாதிரி எதுவும் போடணுமா? எங்க கரெக்டாக சொல்லுங்களேன், எங்கன்னு. அங்கே டெப்ளாய்மெண்ட் பண்ணது செட்டிங்ஸில். ஓகே, ஹியர் இங்கேயா? கொஞ்சம் மேலே போனீங்கன்னா சர்வர் அங்கே எதுவும் நம்ம பார்ட் நம்ம ரெபாசிட்டரியில் நம்ம சர்வர் தானே வச்சுருக்கோம். ஆக்சுவலி நம்ம விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா சர்வருக்குள்ளே தான் வி ஆர் ஹேவிங் தி என்டையர் கோட். அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எதுவும் போடணுமா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரண்ட்ல சர்வருக்கு முன்னாடி. பட் தேவைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட் பண்ணிக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் கூட இங்கே ஆட் பண்ணால் கூட இட் டசன்ட் மேக் சென்ஸ். எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்றீங்களா? மேக் சென்ஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். யா, ஸோ இது வந்து அதே மாதிரி நோடு இல்லை index.js. ஜேஎஸ் தானே? ஜேஎஸ். ஓகே, லக்லி லெட்ஸ் கிவ் இட் ட்ரை.
and it's coming from the env file. Add பார்க்கலாம். அட்வான்ஸ் போனால் வருது. அட்வான்ஸ் சீரியல் ஃபைல் ஹெல்த் செக்கர். ஓகே வேணாம், எனக்கு இது அட்வான்ஸாக தான் இருக்குது. லெட்ஸ் கிரியேட் அ வெப் சர்வீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் யூஸ் எலிட்டி பாத் லைக் டாட் போட்டுறோம். சரி டாட் போட்டு பார்க்கலாம். டாட் போட்டால் ரெண்டும் சேம் தாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ ரெண்டுமே சேமாக தான் காமிக்குது பாருங்கள். சரி ஓகே, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. கிரியேட் வெப் சர்வீஸ். இப்போ வருதுங்க. நம்ம யான் பண்ணோம்ல, அப்போ வருதுங்க பாருங்கள். நவ் இட்ஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி. அது அப்போ ஒரு டே ஆகிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லைக் இந்த யூஆர்எல் இல்லை, பழைய யூஆர்எல். ஓகே, லிங்க்மெண்ட் ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா, அது இப்போது ஸ்லாஷ் இது பேர் என்னது, பேர் ரிக்வெஸ்ட் அண்ட் வருதுங்க. சூப்பர். ஸோ பழைய யூஆர்எல் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இதுவும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. அண்ட் இப்போ கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், யூ ஆர் கெட்டிங் எரர் பிகாஸ் வி ஹேவ் டு இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும் போல், பட் ஸ்டில் நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ வி கேன் அப்டேட் திஸ் யூஆர்எல் வித் தி ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் என்னோட சர்வரில் கிளைண்ட்டில் போயிட்டு இங்கே வந்து ஒரு env ஃபைல் வச்சுக்கிறேன். ஸோ .env ஃபைல் ஃபார் having my env ஃபைல். ஓகே, இல்லை என்ன பண்ணலாம், I can update it on the servers. ஸோ என்னோட app.jsxல போனீங்கன்னா you have the API request here. இங்கே போய்ட்டு நான் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் ஸோ இட் ஹேஸ் டு பி, இது வந்து HTTPS-ஆக இருக்குது கரெக்டாக. you have to copy paste it exactly here. அப்போ தான் ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி I have to copy this thing and put it on the create pages, get request. We can update it like this. Yes, great. Let's save this. Check பண்ணி பார்க்கலாமா இப்போ. I'll just comment this thing. ஸோ என்ன பண்ணுறேன்னா, let me cancel this. Let me add this. Added APIs. Added backend API, backend URL. Sync changes. Sync ஆகுது அண்ட் இது லோட் ஆயிடுச்சா. இது நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதுங்க அது I don't need this one. I will close பண்ணிக்கிறேன். I will close the entire diff. I don't want this. Okay, yeah. Next வந்து I want to check this. இது கரெக்டாக லோட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைலில் வெசலில். So let's visit this. Now we have our data. It's coming dynamic-ஆ வருது. Okay, let's try to create a data here. இப்போ வந்து I will go with Kotlin. With functions for web apps for mobile. ஹலோ நான் லைவ்ல இருக்கேன், கூப்பிடுவா. எதுக்கு வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே வைங்க, நான் பார்க்குறேன். CRUD operations for mobile apps. ஓகே, இது வந்து ஆக்சுவலி தான் டிஸ்கிரிப்ஷன் பெஸ்ட்டாக. அது டைட்டில் பார்த்தீங்கன்னா Kotlin tutorial. For mobile apps. Submitted request.
Okay, submit your request. Request me posted, thanks. Okay, now we have a request here. Superங்க, that's all. So finally we have accomplished. ஓகே, ஸோ சின்ன அப்ளிகேஷனாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. டிப்ளாய்மெண்ட்டுக்கு திருப்பி ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இட் ஆல் ஹேப்பன்ஸ் வென் வி ஆர் டெவலப்பிங். கண்டிப்பாக அந்த டைமு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கும் இல்லைங்களா. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். செக் திஸ் நாலேஜ், நெக்ஸ்ட் டைம் வந்து யூ கேன் ஏபிள் டு ஃபினிஷ் இட். ஓகே, சூப்பர். ஸோ அந்த சொல்றேன்னு வச்சுக்கொள்ளுவாங்க. என்னன்னா இப்போ வந்து லைக் வி ஹேவ் கிரியேட்டட் தி பேக்கெண்ட் இல்லையா. ஸோ அது வந்து எப்படி அது ஐ மீன் எப்படி அது ஒர்க் ஆகிச்சுன்னு எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை. பிகாஸ் ரெண்டரில் யான் கொடுத்தது அப்புறம் தானே ஒர்க் பண்ணுச்சு. ஆக்சுவலி என்னன்னா அது நம்ம இஷ்யூவா இல்லை வந்து அந்த ஆன் ரெண்டரோட இஷ்யூவான்னு தெரியல. ஓகே, அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் யான் வச்சு போட்டாவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க, லெட் மீ ஓப்பன் மை ரெண்டர் டேஷ்போர்ட். render.com. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ வில் லெட் மீ கோ டு மை டேஷ்போர்ட் ஹியர். இங்கே வந்து வி ஆர் ஸ்டில் இட்ஸ் டிப்ளாயிங். இட் இஸ் டேக்கிங் அ ஃபியூ மோர் டைம் ஆக்சுவலி. இப்போ இந்த ட்விட்டர் ரிக்வஸ்ட் வந்து போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல்ல. இப்போ வந்து நம்ம புதுசாக பேக்கெண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல திருப்பியும் அகேனு. இப்போ இது செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, லெட் மீ கிளிக் ஆன் திஸ். click on URL. now it's also working. so maybe இந்த yarn name போட்டால் ஒர்க் ஆகுது, npm போட்டால் ரன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் த திங், யூ நீட் டு செக். நீங்கள் அது ஒர்க் பண்ணும் போதே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ ஹவ் யூஸ் தி சர்வர் ஹியர் அண்ட் யானு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம npm இன்ஸ்டால் தந்தோம்ல, அதனால இஷ்யூவான்னு தெரியல. பட் இட் ஷுட் ஆக்சுவலி இன்ஸ்டால் பண்ணணும். பட் ஏன் இது பண்ணலன்னு தெரியல, ஐ ஹவ் நோ ஐடியா. பட் யான் போடும் போது இட் இஸ் ஒர்க்கிங் எக்ஸாக்ட்லி. ஏன் யான் ஒர்க் ஆகுதுன்னா, ரெண்டர் இஸ் அ கம்பெனி விச் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யான். ஓகே, அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் நான் பார்க்கும்போது யான் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தான் ஒரு சேஞ்சுக்குன்னு சொல்லி npm யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நமக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு. ஸோ நீ யான் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஓகே, I'll delete this service. I don't need this now. ஓகே guys, ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நம்ம சோஃபா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். we have seen a lot. do you have any doubts? டவுட்ஸ்னா என்னன்னா வந்து இது கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக இருக்கும். என்னன்னா இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ அது பில்ட் ஆகும் இல்லையா. இப்போ பில்ட் பண்ணும்போது எக்ஸ்பிரஸ்ல ஒரு பில்ட் கமாண்ட் இல்லை. ஸோ அதை சுற்றி நம்ம வெப் பேக் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறது மாதிரி. ஆக்சுவலி in backend we don't have any build command because இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா கிளைண்ட்னா பரவாயில்ல. கிளைண்ட்டில் வந்து we are going to have many packages இன்ஸ்டால் பண்ணுறோம். பட் பேக்கெண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், if you go to our package.json file in the dev we only have running it through the node மாடல் யூஸ் பண்ணுறோம். பட் டிப்பிக்கலி நோடில் அந்த index.js இருக்குல்ல, அதான் மெயின் ஃபைல். அது ரன் பண்ணாவே இட் ஷுட் ஒர்க் ஆஸ் இட் இஸ். இதுக்கு பில்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் தேர் ஆர் சம் ஆப்ஷன்ஸ் ஃபார் தட். வெப் பேக்கு இல்லை வீட்டில் கூட பண்ணலாம். அதை பற்றி நான் ஃபியூச்சரில் வந்து நான் சொல்கிறேன். பட் இதுக்கு நீங்கள் பில்ட் உங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். யூ டோன்ட் நீட் a build command for that. பிகாஸ் இப்போ நீங்கள் ரன் பண்ணோம்னாவது இட் இஸ் ரன்னிங் தி பேக் எண்ட் அண்ட் we can able to access that எண்ட் பாயிண்ட்டில். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆன் ரெண்டர்லையும் இட் வில் ரன் ஆகிட்டே இருக்கும் அது சர்வரில். ஸோ அந்த சர்வரில் இருக்கிறத வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ யூஸ் பண்ணும்போது பாருங்கள், ஏதாச்சும் 2-3 கனெக்ட் போட்டுங்க பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை டு நான் இந்த டேப்ல ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு we have to make it as a இப்போதைக்கு நம்ம டெலிட் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் இன்னும் கூட பண்ணலாங்க. யூ கேன் ஆல்சோ இன்டிகிரேட் திஸ். ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. ஓகே, கிவ் இட் as a pull request. ஸோ இங்கே வந்து டெலிட் மாதிரி இருக்கணும். ஆனால் எல்லாம் டெலிட் பண்ணிடலாமே, அதை அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் யாவனா டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஓகே, for now no worries. ஓகே, லேட்டர் ஆன் நம்ம இஃப் பாசிபிள் லீவ் டைம் பர்மிட்ஸ் இன் அவர் ஆஃப்டர் அவர் இன்டர்ன்ஷிப். ஓகே, ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி வைக்கும் போது அப்போ நான் வந்து லாகின் எப்படி இதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்கலாம். அண்ட் பை பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுற கோர்சஸ் தான் நம்மளுக்கு வந்து வரணும் இல்லையா. நம்ம அதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் விச் we can do it. ஓகே, பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ guys to like not இது வந்து ஃபுல்லாக ப்ரஷ் நீங்கள் வந்து திருப்பி வந்து யூ ஹேவ் டு ப்ரஷ் இட் அப். லைக் எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூ guys ஒர்க் ஆன் கிரியேட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ. ஸோ 3+4 அது வந்து ஒரு 8 hours ஆகுச்சா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 நாள் உங்களுக்கு 3 days ஆகப்படுமா இது ஒர்க் பண்ணதுக்கு. ஓகே
சரி, ஓகே, லெட்ஸ் see. ஓகே, ஈவன் ஆஃப்டர் தி ஹேக்கத்தான் we have 3 days இல்லையா? அந்த 3 days வந்து we take days to complete. That's all. We have completed our internship. இந்த செக்ஷனை நீங்கள் வந்து பார்த்தாவே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ கைஸ். ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் மற்ற விஷயங்களில். ஓகே, ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் அப்டேட் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கலாம். இப்போயா? இப்போ இல்லை, நெக்ஸ்ட் டைம் எப்போ? ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்ச பாவங்க ஆல்ரெடி. அதனால் இப்போதைக்கு வேண்டாம். நம்ம வந்து மேபி தி ஃபியூச்சர் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி யூ ஷுட் ஏபிள் டு பில்ட் தி பேக் எண்ட், யூ ஷுட் ஏபிள் டு பில்ட் தி ஃப்ரண்ட் எண்ட், அண்ட் அதை நீங்கள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்களே. ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் பார்த்துட்டோன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட அப்புறம் கேளுங்க. ஓகே, சரி. இப்போ இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு புரியலன்னு நினைக்கிறீங்க? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஃப்ரண்ட்னு புரியலன்னு நினைக்கிறீங்களா, பேக் எண்ட் புரியலன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஃப்ரண்ட் எண்ட் யாருக்கெல்லாம் புரியலன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபார் ஐ மீன் நம்ம க்ரியேட் பண்ணதில் சொல்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, பேக் எண்டில் யாருக்கெல்லாம் புரியலன்னு நினைக்கிறீங்க? Okay, so I think we have to concentrate more on backend. Okay, right, 1 2 3 4 5 6. சரி, இப்போ இந்த அக்கல்யா நீங்கள் சொல்லுங்கள். அக்கல்யா, எந்த பார்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது பேக் எண்டில்? அன்பு எல்லாமே கன்ஃபியூசிங்காக இருக்கு. அன்பு எல்லாமே புரியலையா? ஓகே, இல்லை ஏதாச்சும் எனக்கு இந்த கான்செப்ட்லாம் எக்ஸாக்டாக புரியாமல் இருக்கும்ல, அப்படி கேட்குறேன். இல்லை, எனக்கு டோட்டலாகவே அப்படி தான் இருக்கு. சரி, ஓகே, சூப்பர். ரோஷன், நீங்கள்? எனக்கு அந்த MongoDB எல்லாம் nodejsல பார்க்குறோம்ல அன்பு, அது வந்துட்டு எக்ஸ்பிரஸும் MongoDB அது ரெண்டும் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, இன்பில்ட்டாக கொண்டு வரணும். சரி, ஓகே. ஸ்வேதா, நீங்கள்? எனக்கும் அந்த MongoDBலேருந்து டேட்டா அந்த எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அன்பு புரியல. ஓகே, காயத்ரி? And we have not understood the backend properly, and there's a lot of. At what topic you didn't understand? From yesterday today, like MongoDB, and you use the databases, right? Okay. Yeah. Isaki? அன்பு ஃபயர்பேஸ் ஈஸியாக புரிஞ்சு, MongoDB அந்த அளவுக்கு புரியல அன்பு. ஓகே, கிஷோர்? கேட்கலாங்க எனக்கு. கேட்கல. கேட்குது, சொல்லுங்கள். கேட்கல, எனக்கு கேட்கலங்க. கிஷோர், யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் ஆடியோ குவாலிட்டி. நீங்கள் இந்த ஹேக்கத்தானில் அந்த ஆடியோட நீங்கள் பேசக்கூடாது. ஓகே, கொஞ்சம் பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வச்சுக்கோங்க அந்த சமயத்தில். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அது நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கேளுங்க பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் வந்து ஓகே, எக்ஸ்பிரஸ் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பிரஸ் கிளாரிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் MongoDB மட்டும் MongoDB புரியல. சரி, ஓகே, சூப்பர். சரிங்க, ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ கைஸ், ஐ வில் டூ ஒன் திங். ஐ வில் வைண்ட் அப் தி செக்ஷன் ரைட் நவ், அண்ட் அகெயின் 6 மணிக்கு நான் இன்னும் சின்ன ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். கிவ் மீ யுவர் சஜஷன்ஸ். We need to revise this and you need to revise it. if you teach that, no, to learn all these things we need like time, no. How much time you need to revise this? Because ஏன் நான் சொல்கிறேன்னா, we have tomorrow as a hackathon event. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் சரி, ஓகே, how about 9 ரொம்ப நைட்டு. So how much time you guys need for this to revise? ஓகே, டூ ஒன் திங். அப்போ நீங்கள் இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள்.
பார்த்துட்டே இருங்க. நான் திருப்பி 6 மணிக்கு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டவுட் கிளியர் செக்ஷன் மட்டும் வரேன். ஐ வில் நாட் டேக் எனிதிங். அதில் புரியாத விஷயங்கள் என்கிட்ட நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 6 மணிக்கு. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் சாப்பிட்டு கோ அண்ட் ஹேவ் எ லஞ்ச். சாப்பிட்டு நீங்கள் ஒரு 4 o'clock ஆரம்பித்தா கூட ஃபர்கட் அபவுட் யூஐ ஃப்ரண்ட் அண்ட் தெரிஞ்சதை விட்டுருங்க. பேக் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க. பேக் அண்ட் வந்து கரெக்டாக எப்படி கிரியேட் பண்ணுறது, நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாலோ அப்வே பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆவாங்க ஃப்ரம் நெக்ஸ்ட் செக்ஷன். நேற்று நான் பண்ணது நைட்லாம் கொஞ்சம் தூங்கிட்டீங்களோ எல்லோரும்? சரி, ஓகே. ஸோ ஃபோர் நீங்கள் பிளான் பண்ணிட்டு எனக்கு 6 மணிக்கு என்கிட்ட நான் திருப்பி நான் லிங்க் போடுறேன். யாருக்கும் டவுட்டாக இருக்கோ வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யா தட்ஸ் ஆல். ஸோ யூடியூப் நீங்களும் அதே தான். ஸோ டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் 6 மணிக்கு திருப்பி வாங்க. 6 மணிக்கு நம்ம வந்து டவுட் கிளியர் செக்ஷனில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இட் வில் ஃபார் அதர்ஸ் டூ. ஓகே, தட்ஸ் அ திங். ஓகே கேஸ், ஸோ நம்ம வந்து 4 மணிக்கு 6 மணிக்கு பார்க்கலாம்.